Hello students, welcome you to this live session. So by this time maths எல்லாம் ஓரளவு படிச்சிருப்பீங்க. வந்த உடனே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. So many students mensuration நடத்துங்க, right? Okay, we'll try to help you as many topics as possible. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் அனுப்பியிருந்தீங்க, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So first we are going to start with உங்களுக்கு இருக்கக்கூடிய the final revision. ஏன்னா இனி உங்களுக்கு எவ்வளோ வெரி லிமிட்டட் டைம் யூ ஹேவ், ரைட்? பட் யூ காட் எனஃப் டைம். நல்லா படிச்சிருப்பீங்க இந்த ஹாலிடேயில். சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சயின்ஸும் படிச்சிருப்பீங்க, ரைட்? அப்படி தான் படிக்கணும், ஏன்னா சயின்ஸ் எக்ஸாம் யூ காட் ஒன்லி ஒன் டே. ஸோ இதில் கொஞ்சம் டைம் அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி சம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி யூஸ்ஃபுல்லாக அந்த டைமை பண்ணியிருப்பீங்க. இப்போது இனி இருக்கிற டைமில் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குல்ல. இப்போது என்ன படித்து ஆல்ரெடி ஒரு 1 or 2 ரவுண்ட்ஸ் ரிவிஷன் முடிச்சிருப்பீங்க. இப்போது நாளைக்கு இனி இப்போ ஃபைனலாக என்னெல்லாம் டவுட் இருக்குது அதெல்லாம் இப்போ நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோன்னா நாளைக்கு நீங்கள் உட்காந்து ஃப்ரெஷ்ஷாட்டு ஒன் மோர் டைம் ஆல் த 8 lessons, எந்த லெசனையும் விட்டுறாதீங்க. இந்த லெசன் தெரியும் அப்படின்னு விடக்கூடாது. எவ்ரி லெசன் யூ கோ த்ரூ. கொஞ்சம் டஃப்பானா கூடுதல் டைம் படிங்க, ஈஸியானா கொஞ்சம் நேரம் படிங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் எல்லா லெசனையுமே ஒருக்கா ரிஃப்ரெஷ் பண்ணிடணும். ஓகே, டெலீட்டட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எதுவுமே நோட் பண்ண வேணாம், காப்பி பண்ண வேணாம். கையில் ஒரு பென் ஒரு பேப்பர் மட்டும் வச்சுடுங்க. அப்பப்போ சில சம்ஸ் நான் ஒரு சொல்லும்போது நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை சேட் செக்ஷனில் போடுங்க, ரைட்? அப்போ தான் ஒரு இன்ட்ராக்டிவ் இருந்தால் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நோட்ஸ் எல்லாமே இப்போ நிறைய 5 மார்க் கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மில் கிளாஸ் முடிஞ்சு அடுத்த 15 minutesல உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிரும். அப்போ எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகே? ஏன்னா உங்களுக்கு எழுதிட்டு தான் நம்ம வி கேனாட் கவர் மோர் கொஸ்டின்ஸ். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஓகே? டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு ஜஸ்ட் 15 minutesக்குள்ளால் அந்த ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும், இன்னைக்கு நடத்தக்கூடியது எல்லாமே. அப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணி நீங்கள் தேவையான சில தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு எதெல்லாம் நீங்கள் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சம்ஸை கோ த்ரூ பண்ணி எழுதி படிங்க, ரைட்? ஒருக்கா பார்த்துட்டு போய் எழுத முடியாது, புரிகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலில் போகும்போது கண்டிப்பாக அது உங்களால் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேத்ஸ் எழுதி தான் படிக்கணும். 2-3 times எழுதுங்க, ஈஸிலி கேன் டூ தட், ஓகே? ஸோ தீஸ் ஆர் த டெலீட்டட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். Then syllabus எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Then question pattern, that is important, right? Question pattern 3-hour paper 100 mark test எழுத போகிறீங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட் 14 objective questions. அந்த 14ல் ஒரு 10 questions 10 to 12 உங்களுக்கு புக் பேக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 14 objective question, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. புக்கில் இருக்கிற ஆன்சர் அப்படியே நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா ஆன்சரையாவது படித்து வச்சுருங்க, பொசிஷன் பார்க்காதீங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வாட் தே டூ, இந்த கொஸ்டின் நீங்கள் 4வது ஆப்ஷன் படிச்சிருப்பீங்க, அவங்க அந்த 4th ஆப்ஷனையும் 2nd ஆப்ஷனையும் ஷஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, சரியா? அதனால் தட் இஸ் நாட் த வே டு லேர்ன். புரிஞ்சு படிக்கணும். ஒருவேளை படிக்கல, டைம் இல்லை சார், நான் இப்போ தான் ஆப்ஜெக்டிவ் படிக்க ஆரம்பித்தேன், ஆன்சரை மக்கப் பண்ணி வச்சுருக்கிறேன்னா ஆன்சரை நீங்கள் படித்து வைக்கணும். இதுக்கு பொசிஷன், இப்போது கேபிட்டல் ஆஃப் இந்தியானா 4th ஆப்ஷன்னு படிக்கக்கூடாதுல்ல, கேபிட்டல் ஆஃப் இந்தியானா டெல்லினாவது படிக்கணும்ல, அதுபோல் தான். ஆனால் மேத்ஸ் அப்படி படிக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு டைம் இல்லாதனால ஏதோ ஒரு மெத்தடில் படிச்சிருங்க, ஓகே? அண்ட் சம் ஆஃப் த நிறைய டவுட் சம்ஸ் ஆப்ஜெக்டிவ் கேட்டிருந்தீங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் அஸ் பாசிபிள், ரைட்? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன். நீங்கள் யூ கேன் ஷேர் த லிங்க் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க. அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நீங்கள் அவங்களை அனுப்பி கொடுக்கலாம். ஸோ தட் தே ஆல்சோ கேன் ஜாயின் திஸ் லைவ் கிளாஸ், ரைட்? இந்த மேத்ஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ஈவினிங்கே வி ஆர் கோயிங் டு கிவ் எ சயின்ஸ் கிளாஸ். ஏன்னா சயின்ஸுக்கு உங்களுக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கிறதுனால மேத்ஸ் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்கே சயின்ஸுக்கு ஒரு லைவ் கிளாஸ் இருக்கும், அதையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், ஓகே? Again come back to question pattern, 14 objective questions. Then அதில் சாய்ஸ் எதுவும் கிடையாதுல்ல, 14 நீங்கள் எழுதணும். அப்புறம் 2 mark questions, 14 questions கொடுப்பாங்க. You have to answer only 10. அதில் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், 28th question கம்பல்சரி. மீதி வரக்கூடிய 13 questionsலேருந்து நீங்கள் 9 questions ஆன்சர் பண்ணணும். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 mark, அப்போ ஒரு 20 mark. தென் பார்ட் 3 அதுதான் உங்கள் டோட்டலை பூஸ்ட் பண்ணக்கூடியது, அதுதான் இல்லை? அப்போ பார்ட் 3ல் 5 mark questions,
14 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் 10 எழுத போகிறீங்க. அதுலேயும் லாஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். தென் அதுக்கு பிறகு வரக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கிராஃப். அதில் ஃபுல் மார்க் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். இல்லை, மேத்ஸ்லேயே ஃபுல் மார்க் வாங்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஃபில் 8னா 8 தான். இல்லை போய் நீங்கள் 7 மார்க் 6 மார்க்லாம் வாங்கவே கூடாது. கன்ஸ்ட்ரக்ஷன் 2 கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் 1. கிராஃப் 2 கிராஃப் கொடுப்பாங்க, யூ ஆர் கோயிங் டு ஆன்சர் 1. ஐதரா டைப்பில் இருக்கும். ஸோ தட் 16 மார்க் யூ கேன் ஸ்கோர் வெரி ஈஸிலி. பார்ட் 3ல வரக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அந்த 50 + 16 உங்களுக்கு 66 மார்க் ஈஸிலி யூ கேன் ஸ்கோர். அப்ஜெக்டிவில் 14 அவுட் ஆஃப் 14 நீங்கள் வாங்கணும், 80 மார்க் வாங்கிடலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் ட்ரை டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் புரிஞ்சு படித்து ஃபார்முலா எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் 2 மார்க் கொஸ்டின் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஒன்லி திங் கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் நீங்கள் படித்த கொஸ்டின் வந்துட்டுதுன்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது, ரைட்? யூ கேன் ஸ்கோர் சென்டம். How many of you want to score send down? Give your response in the chat section. How much mark you are expecting this time? Yes? I know many students are expecting send down, right? Chala students are pass panna podunu nenipinga. Don't worry about that. Definitely you can score very good mark. Yes, very good. That should be the spirit, right? Nama pass pandradhukku padikkuronla, we should score outstanding mark. That is the reason we are taking this effort, okay? Right. Now, topics to study, எந்தெந்த எக்ஸசைஸ் படிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இது அப்புறமா நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிடலாம். எந்தெந்த தியரம்ஸில் 3 தியரம்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு தியரம் வந்துடும். பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம் அண்டு பைதகோரஸ் தியரம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்பாங்க. அதுக்கு கூட இன்னும் 2 கொஸ்டின்ஸ் கேட்டால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்ன வந்துடும், ஏதாவது ஒரு இந்த 3 தியரத்தில் ஒரு தியரம் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் மோர். வேற ஒரு கொஸ்டினா ப்ரூவ் தட் கொஸ்டினாக இருக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணிடலாம், ரைட்? தென் ஆல்சோ வி ஆர் கிவிங் த டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்குறோம், சரியா? நம்ம திங்க் எக்ஸலண்டில் எடுத்த வீடியோஸ், ஒவ்வொரு டஃப்பான டாபிக்ஸோட வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் நம்பர் 4 ஜாமெட்ரியில் அந்த தியரம்ஸ், அதுபோல் சில எக்ஸசைஸ் 4.1, 4.2 அண்ட் சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் அதெல்லாம் டஃப்பாக இருக்குமோ அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வேண்டியதை மட்டும் நீங்கள் பார்த்துடலாம். சேம் வே சாப்டர் நம்பர் 6 ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுலேயும் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஈவன் இன் ப்ராபபிலிட்டியில் 8.3 படிங்க, ரைட்? 8.4ல் நிறைய உங்களுக்கு டெலீட்டட் தான், 8.4 டெலீட்டட். ஸோ ஈஸிலி கேன் கோ த்ரூ தட். Then mensuration, very important area. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது டஃப்னு சொல்கிறீங்க. ஃபார்முலா நல்லா படிங்க. டுடே ஐம் கோயிங் டு ஹெல்ப் யூ ஃபியூ சம்ஸ் இன் தட் ஆல்சோ. ஃபைனலி லாஸ்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே டெலீட்டட், ப்ராபிலிட்டி மட்டும் தான். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சாப்டர் வேணும், விச் சாப்டர் யூ வாண்ட், சாப்டர் நம்பர் சாட்டில் போடுங்க. விச் சாப்டர் யூ வாண்ட், 1, 2, 3 அப் டு 8 வரைக்கும் இருக்குல்ல. அதில் எந்த சாப்டர் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த சாப்டரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். கான்செப்ட்ஸை சொல்லிக் கொடுத்துட்டு ஃபியூ சம்ஸ், எல்லா சம் நான் போட முடியாதுல்ல, ஃபியூ சம்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ, ரைட்? எஸ், சில நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் 4 சாப்டர், செகண்ட் சாப்டர் 8 சாப்டர், 8 சாப்டர்னு கேட்டுருவீங்க போல இருக்கேன், ரைட்? ஓகே, many students you ask the 7th chapter. So I am going to start with chapter number 7. Chapter number 7, mensuration. பட் மென்சுரேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணோன்னா நீங்கள் அதில் உள்ள ஃபார்முலா ஃபுல்லாக படிக்கணுமா? ஃபார்முலா தரவாக இருக்கணும். அப்புறம் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கல்ல, ஃபார்முலா தரவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யூ நீட் த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அந்த பையோட வேல்யூ, ரைட்? ஃபைனலாக நீங்கள் அது யூனிட் எழுதணும். அதில் பெரிய டஃப்பாக வராது. எனிஹவ் ஃபர்ஸ்ட் வில் கோ த்ரூ த ஃபார்முலா, ரைட்? ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா தெரியலைன்னா இன்றைக்கே நீங்கள் படிச்சிருங்க. ஆனால் 8 சாப்டர்ஸ் தானே, ஈஸியாக நீங்கள் அதை கவர் பண்ணிடலாம், ரைட்? இப்போ இந்த ஃபார்முலா இதெல்லாம் எதுவுமே நீங்கள் இப்போ எழுத வேணாம், ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக கோ த்ரூ பண்ணுவோம். கிளாஸ் முடிஞ்சோன்னு இது ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு கிடச்சிரும், சரியா? யாராவது லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் ஐம் டெல்லிங் யூ, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு வித்தின் 15 minutes யூ வில் கெட் ஆல் அவர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சிலிண்டர்னா எல்லாருக்கும் தெரியும்ல.
சிலிண்டரில் என்னெல்லாம் வரும்? ரேடியஸ் அண்டு ஹைட். ரேடியஸ் அண்ட் ஹைட் இந்த ரெண்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஸ்டினில் ரேடியஸ் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க? தே கிவ் டயமீட்டர். கரெக்டாக டயமீட்டர் கொடுப்பாங்க. அப்போ டயமீட்டர் கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? யூ டேக் half ஆஃப் தட். ஓகே, அப்போ ரேடியஸ், அப்போ நீங்கள் கொஸ்டின் ஒழுங்காக ரீட் பண்ணணும். அவங்க ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா இல்லை டயமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிடுங்க. தென் ஹைட் கொடுப்பாங்க. ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்க்க வேண்டியது, ஆர் தே இன் த சேம் யூனிட்? சப்போஸ் ரேடியஸ் சென்டிமீட்டரில் இருக்கும், ஹைட்டு மீட்டரில் இருக்கும். அப்படி வந்தனா நீ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். யூ கன்வெர்ட் தம் இன்டு சேம் யூனிட். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ப்ளீஸ் லிசன். த பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். தென் யூ கேன் டூ த சம்ஸ் வெரி ஈஸிலி. ப்ளீஸ் லிசன். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றா படிக்காதீங்க. சென்டிமீட்டர், மீட்டர்னா இப்படி செய்யணும், மில்லி மீட்டர்னா இப்படி செய்யணும், அப்படி படிக்காதீங்க. ஐ டெல் யூ த ஹோல் திங். ஒரே ஒரு லைன் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அந்த ஆர்டர், ஹயரார்கி, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர். இதுவும் இந்த ஆர்டர் மட்டும் படித்து வச்சுருங்க. மில்லிமீட்டர் ஸ்மாலஸ்ட் யூனிட் நமக்கு இதில் மில்லிமீட்டர். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், டெக்காமீட்டர், ஹெக்டோமீட்டர், கிலோமீட்டர். சப்போஸ் ஹையர் யூனிட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர். ஹையர் யூனிட்டை நீங்கள் லோவர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணுமா டிவைட் பண்ணுமா? கிவ் யுவர் ஆன்சர் த சாட் செக்ஷன். மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? அந்த சிம்பிளை மட்டும் சாட்டில் போடுங்க. ஹையர் யூனிட்டை லோவர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை ஆர் டிவைட். வாட் யூ டூ? எஸ் எஸ் சிவகாமி, டிவைட், தென் மல்டிப்ளை, டிவைட், டிவைட், மல்டிப்ளை. டவுட் வருது இல்லை? கண்டிப்பாக அடிஷன் சப்ட்ராக்ஷன் சொல்ல மாட்டீங்க. மல்டிப்ளையா டிவைடா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ப்ளீஸ் லிசன். தென் யூ ஒன்ட் ஃபர்கெட். இப்போ பாருங்கள், ருப்பீஸ் இருக்குது, பைசே இருக்குது. இப்போ ருப்பீஸ் சே 5 ருப்பீஸ். இது ரெண்டில் எது ஹையர்? ருப்பீஸ் தான் ஹையர் யூனிட்டில். இப்போ 5 ருப்பீஸ்ன்னு இருக்குது. 5 ருப்பீஸ்னால் எத்தனை பைசே? 5 ருப்பீஸ்னால் உடனே சொல்லிடுவீங்க, அது மிஸ்டேக் யாரும் பண்ண மாட்டீங்க. 500 பைசே. என்ன பண்ணீங்க? யூ மல்டிப்ளை பை 100. இனி மிஸ்டேக் வராதுல்ல? அப்போ ஹையர் யூனிட்ல இருந்து லோவர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ருப்பீஸ் பைசனோட உடனே புரிஞ்சிருது, ஆனால் மீட்டர் சென்டிமீட்டர்னா புரிய மாட்டேங்களா? சரி, ஓகே. அப்போ ஞாபகத்தில் வைங்க, ஹையர் யூனிட் டு லோவர் யூனிட் வரணும்னா வாட் யூ டு? யூ ஹாவ் டு மல்டிப்ளை. லோவர் யூனிட்லேருந்து ஹையர் யூனிட் போடணும், அப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ரைட், ஓகே. இப்போ பாருங்கள், சப்போஸ் ஒன்று மீட்டரில் கொடுக்குறாங்க, இன்னொன்று சென்டிமீட்டரில். சரி, ரேடியஸ் இஸ் 70 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறேன். மீட்டரை சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சி ஹவு மெனி கேப்ஸ். மீட்டர் இங்கே இருக்குது, சென்டிமீட்டர் இங்கே இருக்குல்ல. சி எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள். மீட்டர்லேருந்து 1 2 2 கேப் இருக்குதுனால 2 0. யூ மல்டிப்ளை பை 100. அப்போ 2 × 100. அப்போ 200 சென்டிமீட்டர். அவ்வளோதான். எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள், எழுதிடலாம். அவ்வளோதான். ஹையர் யூனிட்டை லோவர் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா வி ஹாவ் டு மல்டிப்ளை. எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? எத்தனை ஜீரோஸ் அட்டாச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எத்தனை கேப் இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ரைட், இப்போ கிலோமீட்டர் இருக்குமா? கிலோமீட்டரை ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இட் இன்டு சென்டிமீட்டர். எத்தனை ஜீரோ, ஹவு மெனி ஜீரோஸ் அட்டாச் பண்ணுறது மட்டும் நீங்கள் சாட்டில் போடுங்க. 3 ஜீரோஸ்னா 3ன்னு போடுங்க, 4 ஜீரோஸ்னா 4ன்னு போடுங்க. வி ஹாவ் டு கன்வெர்ட் கிலோமீட்டர் டு சென்டிமீட்டர். கையில் எப்பவுமே ஒரு பென்னு பேப்பர் நோட்டை தான் வச்சுருங்க. ரைட், இது போல் நோட் மற்ற சம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுத வேணாம். யூ வில் கெட் இட். ஓகே, கிலோமீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஜீரோ? எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் 5 zeros, 4 zeros. எஸ், வெரி குட். ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, ஐ அப்ரிஷியேட் யூ. சரி, இப்போ பார்க்கலாமா எது கரெக்ட் ஆன்சர்னு? கிலோமீட்டர் டு சென்டிமீட்டர். கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணல. கிலோமீட்டர்லேருந்து பாருங்கள், 1 2 3 4 5. வெரி குட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் காட் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு மிஸ்டேக் வராதுல்ல? கன்வர்ஷன், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி, இதெல்லாம் காமன்மா. ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, டயமீட்டர் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது, ஆர் தே இந்த சேம் யூனிட்? ஒரே யூனிட்டில் இருக்குதா? ஒரே யூனிட்டில் இல்லைன்னா யூ கன்வெர்ட் இட் இன்டு த சேம் யூனிட். தென் ஃபார்முலா படிக்கணும். ஃபைனலாக யூனிட் எழுதணும். என்ன யூனிட் எழுதுவீங்க? உங்களுக்கு இந்த ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது இல்லை? ஒன்று வால்யூம் கேட்பாங்க, இல்லைன்னா என்ன கண்டுபிடிப்பீங்க? சர்ஃபஸ் ஏரியா. சர்ஃபஸ் ஏரியாவில் 2 சர்ஃபஸ் ஏரியா இருக்கும். ஒன்று கர்வ்ட் சர்ஃபஸ் ஏரியா, இன்னொன்று என்னது? டோட்டல் சர்ஃபஸ் ஏரியா. கர்வ்ட் சர்ஃபஸ் ஏரியா ஒன்லி த அவுட்டர் மட்டும். கரெக்ட் தானே? இப்போ சிலிண்டர்,
இது ஒரு சிலிண்டர், கரெக்ட் தானே? சிலிண்டர். இந்த சிலிண்டரில் கர்வ்ட் சர்ஃபேஸ் என்னது? ஒன்லி திஸ் அவுட்டர் மட்டும் எடுக்கிறோம். இதுதான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா வி டேக் த டாப் அண்ட் பேஸ். ஓகே, அப்போ ஏரியான்னு வந்தாலே ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளோதான். வெதர் இட் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆர் டோட்டல் சர்ஃபேஸ், நீங்கள் என்ன யூனிட் எழுதணும்? ஸ்கொயர் யூனிட்ஸ். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். வால்யூம் வரும்போது நீங்கள் எழுத வேண்டியது கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் வந்து என்ன எழுதுவீங்க? கியூபிக் யூனிட்ஸ். வால்யூமுக்கும் சர்ஃபேஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வால்யூம்னா the capacity. சப்போஸ் இஃப் ஐ டேக் அ கப், இதில் வால்யூம்னா அதுக்கு உள்ளால ஹவு மச் யூ கேன் போர் இன்சைட், இல்லை இது எவ்வளவு, இதுக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு, இல்லை இதில் எவ்வளோ நீங்கள் இதுக்கு உள்ளால ஸ்பேஸ் இருக்குது, அதுதான் அதோட வால்யூம். ஏரியாங்கிறது அவுட்டர், அதுதான் ஏரியா. அப்போ கொஸ்டின் நீங்கள் பார்க்கணும், ஒரு பில்லர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பில்லர் இருக்குது, அந்த பில்லரை பெயிண்ட் பண்ணணும். தெர் இஸ் அ பில்லர், நீங்கள் இருக்கிற ஹாலில் ஒரு பில்லர் இருக்குதுன்னு நினச்சிடுங்க. அந்த பில்லரை நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வால்யூம் கண்டுபிடிக்கணுமா ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஆன்சரில் சேட்டில் போடுங்க, ஏரியாவா வால்யூமா. ஒரு இமேஜின் பண்ணிடுங்க, உங்கள் வீட்டில் ஒரு பில்லர் இருக்குது, அந்த பில்லர் ஒரு தூண், அந்த தூணை என்ன பண்ண போகிறீங்க? பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் இங்கே வால்யூம் கண்டுபிடிக்கணுமா ஏரியா கண்டுபிடிக்கணுமா? எஸ், அவ்வளோதான். உங்களுக்கு கிளியராக தெரியுது, ஏரியா தான். வால்யூம்னா என்னது? அந்த பில்லருக்குள்ளால் பெயிண்டை ஊற்ற மாட்டோம்ல. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் ஒன்லி ஏரியா தான். அப்படி சில கொஸ்டின் அப்படி கொடுப்பாங்க, ஃபைன் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங்லாம் கேட்பாங்கல்ல. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூ ஃபைன் சர்ஃபஸ் ஏரியா. எந்த ஏரியா சர்ஃபஸ் பெயிண்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கணும். வெதர் டாப் மேலே டச் ஆகிருக்குது, பேஸ் ஃப்ளோரில் டச் ஆகிருது, அந்த ரெண்டு போர்ஷன் நமக்கு என்ன பண்ண முடியாது? பெயிண்ட் பண்ண முடியாது. அப்போ ஒன்லி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இதே ஒரு சிலிண்ட்ரிக்கல் டின் வித் லிட், அப்போ மேலே கீழே எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும்ல, அதை பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அவ்வளோதான். ஸோ மென்சுரேஷனில் இதான் நீங்கள் படிக்கணும், அந்த பேசிக் கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலா படிக்கணும். இப்போ பாருங்கள், சிலிண்டருக்கு 3 ஃபார்முலா இருக்குது. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு இன்னொரு நேம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஃபார்முலா படிங்க, 2πRh. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு 2πr into h plus. ஒரு சம் வந்துட்டு தான், நல்ல ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அந்த கொஸ்டினை பார்த்து அந்த கொஸ்டினில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. ஃபார்முலா எழுது, ஃபார்முலா கரெக்டாக படிச்சுட்டு போங்க. ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு நாள் முடிகிற வரைக்கும் எழுது. யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க் கொடுப்பாங்க. சரியா? ஃபுல் மார்க் வரலன்னா கூட அந்த ஸ்டேஜ் வரைக்கும் மார்க் கொடுப்பாங்க. அதனால் விட்டுறாதீங்க. மென்சுரேஷன் நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லாமல் செய்தீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் ஈவன் ஃபுல் மார்க், ரைட்? தென் வால்யூம், வால்யூமுக்கு ஃபார்முலா πr²h. ஓகே, வால்யூம். இன்னொன்று பேஸ் ஏரியா. அந்த பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? ஒரு சிலிண்டர் இமேஜின் பண்ணுங்கள், அதுக்கு பேஸ் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும்ல. அப்போ பேஸ் ஏரியாங்கிறது சர்க்கிளோட ஏரியா தான். சர்க்கிளோட ஏரியானது πr². இன்னொன்று சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ். பேஸ்னாலே என்ன ஷேப்? சர்க்கிள் தான். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் இஸ் வாட்? 2πr. பைக்கு வேல்யூ 22/7. 3.14 கொஸ்டினில் ஸ்பெசிஃபை பண்ணினா மட்டும் 3.14 யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் போதும்? 22/7 நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தென் ஹோலோ சிலிண்டர். ஹோலோ சிலிண்டர்னா நடுவில் கேப் இருக்குது. அப்போ அதில் 2 ரேடியஸ் இருக்கும், அவுட்டர் ரேடியஸ் அண்டு இன்னர் ரேடியஸ். இடையில வரக்கூடிய திக்னஸ். அந்த திக்னஸ்ங்கிறது ஸ்மால் ஆருக்கு கூட அந்த திக்னஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் ஆர் கிடைக்கும், ரைட்? ஸோ இதுலேயும் we have 3 formula. மெயினாக அந்த 2 ஃபார்முலா. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா 2π into r plus r into h. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2π into r plus r into r minus r plus h. ஏரியா எங்கெல்லாம் வருதோ நீங்கள் என்ன தான் எழுத போகிறீங்க? ஸ்கொயர் யூனிட். வால்யூமுக்கு மட்டும் கியூபிக் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் சர்க்குலர் ரிங். சர்க்குலர் ரிங்னா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த மேலே இந்த வருது பாருங்கள், இதை நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். திஸ் போர்ஷன், இந்த போர்ஷன் மட்டும் இருக்குல்ல, இதுதான் அந்த சர்க்குலர் ரிங். அப்போ ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா பிட்வீன் 2 சர்க்கிள்ஸ், அவுட்டர் சர்க்கிள், இன்னர் சர்க்கிள், அந்த 2க்கு இடையில உள்ள போர்ஷன் தான் அந்த சர்க்குலர் ரிங்னு சொல்கிறோம். அப்போ என்ன வரும்? ஏரியா ஆஃப் த அவுட்டர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள், அதான் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங். பை கேபிட்டல் R² மைனஸ் பை ஸ்மால் R². தட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்குலர் ரிங். அப்புறம் பைதகோரஸ். இது பைதகோரஸ் உங்களுக்கு தெரியும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். சப்போஸ் இதை நான் ஏ, இதை பி, இதை சின்னு கொடுத்தேன்னா இதில் ஹைப்போடென்யூஸுங்கிறது 90க்கு ஆப்போசிட் ஏ, கரெக்டாக? அப்போ A² இஸ் ஈக்குவல் டு மீது 2 ஆட் பண்ணுங்கள், B² + C². B² கேட்டால், B² கேட்டாங்கன்னா ஹைப்போடென்யூஸ்க்கு ஸ்கொயர்லேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். A² ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் மைனஸ் C². லைக் தட் இஃப் ஐ வாண்ட் C², ஹைப்போடென்யூஸ்க்கு அதான் லென்த் அதிகமானது இல்லை, ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர்
minus the square of the other side. Okay, அந்த பைத்தோரஸ் தியரம் நல்லா படிச்சு வைங்க, ஏன்னா கோனில் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போது இதில் only two things தான். Compulsory question, Sivagami asked a doubt. Compulsory sum, creative sum வருமா, right? Or book question. கிரியேட்டிவ் கொஸ்டின் எதை கேட்டால் நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் ஒன்றுமே, கிரியேட்டிவ் கொஸ்டின்னா புதுசாலாம் அவங்க அப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது, நம்பரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான். சரியா? அதனால் அதை பற்றி கவலையே படாதீங்க. அதுபோல் நீங்கள் அந்த கம்பல்சரி கொஸ்டினை பார்த்த உடனே அப்படியே நீங்கள் பயப்படக்கூடாது. சரியா? பார்த்துருங்க, கம்பல்சரி கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். டோன்ட் ஒரி அபவுட் தட். ஒருவேளை ரொம்ப டஃப்பான கேட்டால் கூட அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது டஃப்பாக தான் இருக்கும் போகுது இல்லை. அதனால் யூ ட்ரை யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருக்கும், ஐயோ அந்த 2 மார்க் கொஸ்டின் தெரியலையேன்னு நினச்சி தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் முதல்ல எழுதுங்க. ரைட்? மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு எக்ஸசைஸில் நீங்கள் படித்த ஈஸியான கொஸ்டின் தான் உங்களுக்கு கம்பல்சரியில் இருக்கும். அதுவும் கம்பல்சரியில் ப்ரூவ் தட் கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? அதிகமாக ஒரு ப்ரூவ் தட் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஒருவேளை தெரியலைன்னா கூட, ஒருவேளை ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட் அந்த ப்ரூஃப் தெரியலைன்னா கூட கொஸ்டினை எழுதி ஒன்றால் தெரிஞ்ச ஸ்டெப்ஸை எழுதி ஆன்சரை எழுதி ப்ரூவ்டுனாது எழுதி வச்சுட்டு வந்துடு. சரியா? ரைட். நவ் ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கோன். கோனில் ஃபஸ்ட்டு சிலிண்டர் பார்த்தோம். இதெல்லாம் புரிஞ்சு படிச்சுன்னா சம்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே, சிலிண்டரில் ஒன்லி 2 things, ரேடியஸ் அண்டு ஹைட். கோனில் 3 things இருக்கும். ரேடியஸ் இஸ் தேர், ஹைட் இஸ் தேர், வெர்டிக்கல் ஹைட் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடிய, இன்னொன்று ஸ்லாண்ட் ஹைட்டும் இருக்கும் இல்லை. ஸ்லாண்ட் ஹைட், இந்த எல்லுங்கிறது தான் ஸ்லாண்ட் ஹைட். ஹைட் அண்ட் ரேடியஸ். ஸோ யூ கேன் சி அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதுக்கு தான் பைத்தோகரஸ் தியரம் சொல்லி கொடுத்தேன். அப்போது சம்டைம்ஸ் உனக்கு ஹெச்சும் ஆரும் கொடுத்துருவாங்க. அவங்க கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாங்கன்னா கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்மில் பைஆர் எல்லுன்னு வரும். இப்போ அதில் எல் இருக்குல்ல, சார் எல் கொடுக்கல எப்படி செய்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் இந்த பைத்தோகரஸ். இப்போ இஃப் யூ நோ ஹெச் அண்ட் ஆர் யூ கேன் ஃபைண்ட் எல். என்ன ஃபார்மில்? எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். எல்லாத்தையும் மங்க பண்ணி வைக்காதீங்க, ஒன்று தெரிஞ்சால் போதும், எல்லாம் அழகாக எல்லாமே எழுதிடலாம். சி, ஒன் மோர் டைம் டெல்லிங் யூ லிசன். இந்த ஆங்கிள் 19 வைங்க, இது ஏ, இது பி, இது சின்னு கொடுக்குறேன். இதில் ஹைப்போனியூஸ் என்னது? சி. கரெக்டாக? அப்போ சி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? சி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ கேட்டாங்கன்னா இப்போ ஹைப்போனியூஸ் கேட்கல, வேற ஒரு சைடில். அப்போது ஃபஸ்ட்டு ஹைப்போனியூஸுக்கு ஸ்கொயர் எழுதிட்டு மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர் சைட் மைனஸ் பி ஸ்கொயர். அதுபோல் ஒருவேளை பி கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் hypotenuse is what? C. அப்போ c square minus a square. இது மட்டும் பார்த்து வச்சுருங்க, easily you can do that. Then again formula தான், curved surface area formula, total surface area formula, volume formula எல்லாம் difference சொல்லிட்டேன். formula மட்டும் நீங்கள் படிக்கணும். volume formula 1/3 pi r squared h. Then we have sphere. ஸ்பியர்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு உங்கள் கிரிக்கெட் பால் எடுத்துருங்களா, இல்லை, இட்ஸ் அ ஸ்பியர். ஸ்பியருக்கு வால்யூம் இருக்குது. கரெக்டாக? இப்போ சிலிண்டர் சொல்லும்போது இட் ஹேஸ் வால்யூம். Curved surface, already I said, right? அந்த curved surface area இருக்கும், total surface area இருக்கும், டாப் அண்ட் பாட்டம், அந்த ஃப்ளாட்டானதும் இருக்கும். கோன் கூட பாருங்கள், கோன் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே இருக்கும்ல கோன். இது இந்த போர்ஷன் curved surface, அந்த பேஸையும் சேர்த்துட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும்? டோட்டல் சர்ஃபேஸ். ஏன்னா அங்கே ஒரு ஃப்ளாட் போர்ஷன், ஒரு போர்ஷன் தான் இருக்கும். சிலிண்டரில் 2 போர்ஷன் ஃப்ளாட்டாக இருக்கும், கோனில் ஒரு போர்ஷன். பட் இஃப் யூ டேக் அ ஸ்பியர், ஸ்பியர் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சர்க்கிளாக இருக்கும்ல, அதில் ஃப்ளாட்டான போர்ஷனே கிடையாது. அப்போது வால்யூம் இருக்குது, வால்யூமுக்கு ஃபார்முலா இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா ஒரே சர்ஃபேஸ் ஏரியா தான். எதுக்கு? ஸ்பியருக்கு. அப்போ அவங்க கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலோ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டாலோ, இல்லை சிம்பிளி சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாலோ ஒரே ஃபார்முலா தான். ஸ்பியருக்கு மட்டும் ஜஸ்ட் ஒன்லி ஒன் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நீங்கள் படிக்க வேண்டிய 2 ஃபார்முலா தான். எதெல்லாம்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் 4 pi r ஸ்கொயர், அப்புறம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இஸ் 4/3 pi r கியூப். கோனுக்கு 1/3 pi r ஸ்கொயர்டு ஹெச், ஸ்பியருக்கு 4/3 pi r கியூப். இன்னொன்று ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா என்னது? ஹாஃப் ஆஃப் த ஸ்பியர், ரைட்? ஒரு லைம் எடுங்க, ஒரு லைம் எடுத்துட்டு அப்படியே அழகாக நீங்கள் 2ஆக கட் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய அந்த ஹாஃப் போர்ஷன், அதுதான் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியருக்கு என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள்? ஹெமிஸ்பியருக்கு வால்யூம் இருக்கும். கரெக்டாக? வால்யூம் இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியாவில் இங்கே 2 சர்ஃபேஸ் ஏரியா உண்டு. பிகாஸ் நீங்கள் கட் பண்ணும்போது அதில் ஒரு ஃப்ளாட்டான போர்ஷன் வந்துடுதுல, இங்கே ஒரு கர்வ் போர்ஷனும் இருக்கும். ஸோ ஹெமிஸ்பியருக்கு இட் ஹஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ், ரெண்டுமே இருக்கும். அப்போ டோட்டல் லிசன், அப்போ ஹெமிஸ்பியர் அல்ல ஹாஃப் தானே. அப்போ வால்யூம் ஆக்சுவலாக ஸ்பியருக்கு வால்யூமில் ஹாஃப். ஸ்பியருக்கு வால்யூம் என்னது? 4/3 pi r கியூப். அதில் ஹாஃப் எடுத்தீங்கன்னா என்னாகும்? 2/3 pi r கியூப். ஸோ தட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் வால்யூம். Volume of the hemisphere is 2/3 pi r cube.
curved surface area ங்கிறது இதுல half 4 pi r square half எடுத்தா 2 pi r square கரெக்ட்டா அப்ப this portion is 2 pi r square curved surface area is 2 pi r square total surface area னா இந்த டாப்ல நீங்க கட் பண்ண போர்ஷன் அதுவும் ஒரு சர்க்கிள் தானே சர்க்கிளுக்கு ஏரியா என்னது அதுவும் ஒரு pi r square-ஆ இருக்கும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் 1 pi r square plus 2 pi r square so your answer is 3 pi r square அப்படி புரிஞ்சு படிங்க மறக்கவே மாட்டீங்க அப்ப curved ஸ்பியருக்கு curved surface area-ங்கிறது 4 pi r square ஹெமிஸ்பியருக்கு curved surface அல்ல half 2 pi r square total surface area னா இன்னொரு pi r square வரும் 2 pi r square plus pi r square so the answer is what 3 pi r square right அப்புறம் first termங்கிறது ஒரு கோணை கட் பண்றீங்க listen இப்படி ஒரு கோன் இருக்குது அந்த கோணை இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு கிராஸ் செக்ஷன் இப்படி வரும்ல இந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிருங்க வாட் யூ ஆர் கெட்டிங் தட் இஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் இதில் ஸ்மால் ஆரும் இருக்கும் கேபிட்டல் ஆரும் இருக்கும் அதில் கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபார்முலா கோ த்ரூ பண்ணி வச்சுருங்க சாய்ஸில் விட முடிஞ்சுன்னா அதை நீங்கள் விட்டுட்டு மற்ற சம்ஸ் போடலாம் இல்லைன்னு நீங்கள் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் கோ ஹெட் சரியா ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சாய்ஸ்லாம் வர்றதுனால நீங்கள் பார்த்து கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்கள் சும்மா தெரியும்னு சொல்லி எல்லாத்தையும் போடாதீங்க கால்குலேஷன் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் அதை சாய்ஸில் விட்டுட்டு யூ ஹேவ் டு செலக்ட் த கொஸ்டின் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இன்னும் ஒன்று இதையும் ஞாபகத்தில் வைங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் சம்டைம்ஸ் வால்யூம் கேட்பாங்க ஃபைண்ட் த வால்யூம் இன் லிட்டர்ஸ்ன்னு கேட்பாங்க ஃபைண்ட் த வால்யூம் இன் லிட்டர்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கியூபிக் யூனிட் ரைட் கியூபிக் யூனிட்னு நம்ம சொன்னோம் ரைட் கியூபிக் யூனிட்னா அதில் சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூப் அப்படி வரும்ல இப்போ லிட்டரில் கேட்டாங்கன்னு நீங்கள் என்ன செய்யணும் இதை மட்டும் படித்து வைங்க சென்டிமீட்டர் கியூபை லிட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடிங் பை 1000 சென்டிமீட்டர் கியூபை லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் டிவைட் பை 1000 அப்போ 1456 சென்டிமீட்டர் கியூப்னு வருது இது எவ்வளவு லிட்டர் ஆன்சர் சாட்டில் போடுங்க எவ்வளவு லிட்டர் வரும்னு 1456 சென்டிமீட்டர் கியூப்னு ஆன்சர் வருது பட் அவங்க என்ன கேட்குறாங்க கிவ் யுவர் ஆன்சர் இன் லிட்டர் அப்போ நீங்கள் லிட்டரில் கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க எஸ் வெரி குட் மா dividing by 1000 right dividing by 1000 so your answer is 1.456 liter that's the correct answer see நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க சார் அதை படிக்கணுமா இதை படிக்கணுமா இன்னும் உங்களுக்கு எத்தனை ஒரு மாசமா கேப் இருக்கு ஜஸ்ட் ஒன் டே ரைட் இப்போ நீங்கள் மைண்ட் எங்கேயுமே ஸ்கேட்டர் பண்ணக்கூடாதீங்க சரியா இது வரைக்கும் படிச்சுட்டீங்க இன்றைக்கும் உட்காந்து படிப்போம் சரியா நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வாட் யூ ஸ்டடிட் ஸோ ஃபார் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள் அங்கங்கே ஒவ்வொரு சம் விட்டுருந்தீங்கன்னா படிங்க சில ஏரியா நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா அதில் மெயின் இதை மட்டும் கோத்ரூ பண்ணுங்கள் சரியா இனி உட்காந்து புதுசாலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சது சில டைம் எழுத முடியாமல் போயிடும் அதனால திஸ் இஸ் நாட் த டைம் டு லேர்ன் நியூ திங்ஸ் ஓகே பிகாஸ் ஜஸ்ட் ஹார்ட்லி ஹவ் ஒன்லி ஒன் டே இப்போ நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாகவே என்ன செய்யணும் இந்த 8 லெசன்ஸையும் ரிவைஸ் பண்ணணும் கிராஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப போட்டு பாருங்கள் தியரம்ஸ் திரும்ப நல்லா எழுதுங்க சரியா ஏன்னா தியரம் புரிஞ்ச போல் இருக்கும் பட் ப்ளீஸ் ரைட் அண்ட் சி 3 தியரமும் நீங்கள் திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் ரைட் அதர் 3 தியரத்துக்கு ஸ்டேட்மெண்ட் படிங்க இப்போது ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது தேல்ஸ் தியரம் அதெல்லாம் கூட பார்த்து வைங்க சில டைம் அது இப்படி கேட்டாங்கன்னு இப்படி ஒன்றும் எங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லை தேல்ஸ் தியரம் இல்லைனா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தென் ஆங்கிள் பைசெக்டர் தியரம் பைதகோரஸ் தியரம் இந்த 3 தியரத்துக்கும் ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப் நீங்கள் படிக்கணும் ஸ்டேட்மெண்ட் அப்படியே படிங்க உங்கள் ஓன் கதையெல்லாம் எழுதி வைக்காதீங்க சரியா இன்னொன்று இதுக்கெல்லாம் கான்வர்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை படித்து வைங்க ப்ரூஃப் படிக்க வேணாம் ஸ்டேட்மெண்ட்டை ஏன் படிக்க சொல்கிறேன்னா சில டைம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க ஸ்டேட் த கான்வர்ஸ் ஆஃப் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதணும் அழகாக நீங்கள் 2 மார்க் வாங்கிடலாம் சரி அப்போ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இப்போ நீங்கள் புதுசாக அது படிக்கிறதுக்கு பதில் இது நான் இப்போ சொல்லக்கூடிய ஏரியாஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் விட்டுருந்தா கூட படிக்கிற இட் ஒன்ட் டேக் மச் டைமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் 2 லைன் படிக்க எவ்வளோ டைம் ஆக போகுதுல்ல அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிங்க ஓகே ரைட் addition theorem probability இருக்குதா addition theorem on probability is not in the syllabus அதில் algebra probability மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அந்த probability டாபிக் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன் அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேமா இல்லை நிறைய கான்ட்ரவர்சி அப்போ இந்த 8.4 எக்ஸசைஸ் இருக்கா இல்லையா அப்படி தானே கேட்குறீங்க ரைட் எஸ் அந்த addition theorem பேஸ் பண்ணி சம்ஸ் கிடையாது
ஏன்னா அவங்க கொடுத்த சிலபஸில் ஒன்லி ஆல்ஜிப்ரா ஆஃப் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ அடிஷன் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கிடையாது. ஓகே ரைட். நவ் இதை பேஸ் பண்ணி இவ்வளோதான் தியரி பார்ட் மென்சுரேஷன் இவ்வளோ தரவு பண்ணிட்டீங்கன்னா ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் சாம்பிள் கொஸ்டின்ஸ். இப்போ நீங்கள் இதை எழுத வேண்டாம், சில டஃப்பான கொஸ்டின்ஸை உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. அப்புறமா நோட்ஸ் வந்தப்பறம் நீங்கள் பார்த்து கோத்ரூ பண்ணி எழுதிடலாம். ஓகே லிசன் ஒன்லி அந்த கான்செப்டை புரிஞ்சுடுங்க. A girl wishes to prepare a birthday caps in the form of right circular cone. அப்போ இதுதான் நீங்கள் பார்க்கணும், என்ன ஷேப்பில் வேணும், கோன். அப்போ நீங்கள் எடுத்து எழுதிடணும் முதலாவது கோன். ஏன்னா நிறைய படிக்கிறோம்ல, கோன் இருக்குது, ஸ்பியர் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அப்போ நீங்கள் இது என்ன ஷேப்னு உடனே அது எழுதிடணும். அப்போ ஃபஸ்ட்டு 2 லைனில் நமக்கு வேண்டியது இது என்ன ஷேப், கோன். கோனில் கேப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, பர்த்டே கேப்பு. அது என்ன ஷேப்பில் இருக்குது, கோன் ஷேப்பில் இருக்குது. யூஸிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர். நீங்கள் கடையில் போயிட்டு எனக்கு கோன் பண்ணுற மாதிரி அதுபோல் கட் பண்ணி பேப்பர் கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட் தானே? அவங்க ரெக்டாங்குலர் சைஸில் தான் பேப்பர் இருக்கும், அதை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் தான் அதை கட் பண்ணணும். அப்போது ஷீட் ஆஃப் பேப்பர்னால் அது என்ன ஷேப்பில் இருக்குமா, ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் கடையில் கிடைக்கும். கரெக்டா? ஹூஸ் ஏரியா இஸ் 5720. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா எவ்வளவு, 5720. அப்போ இவ்வளோ ஏரியா, இவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கேப் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போ கொஸ்டின் என்னென்னா, ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட். இந்த ஷீட்டை வச்சு எத்தனை கேப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ளீஸ் லிசன்மா. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். ஒரு 100 இருக்குன்னு வைங்க. அட் அ டைம் யூ ஆர் டேக்கிங் 20. மொத்தம் 100 இருக்குது. ஒரு டைம் ஒரு கேப் செய்கிறதுக்கு உங்களுக்கு 20 தேவைப்படுது. அப்போ எத்தனை கேப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? ஆன்சர் சாட்டில் போடுங்க. டோட்டலாக 100 இருக்குது. 100 என்னெல்லாம் கேட்காதீங்க, 100 இஸ் தேர். பட் டு ப்ரிப்பேர் ஒன் கேப் யூ நீட் 20. ஸோ ஹவு மெனி கேப்ஸ் யூ கேன் மேக்? வெரி குட், அழகாக போட்டிங்க. ரைட். யூ கேன் மேக் 5 கேப்ஸ். அந்த 5 எப்படி கிடச்சிது? 100 டிவைடட் பை 20. கரெக்ட் தானே? அதே தான் இங்கே செய்ய போகிறோம். நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது, 100. இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு ஷீட். இந்த 20ங்கிறது ஒரு கேப்புக்கு ஹவு மச் யூ நீட். அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், கேப்புன்னு சொன்னால் வால்யூமா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவா, டோட்டல் சர்ஃபேஸ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அதில் கேப் இருக்காது, தலை உள்ளால போகாது. கரெக்டாக? வால்யூம் கிடையாது, இட் இஸ் நாட். அப்போ ஒன்லி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அது நம்ம புரிஞ்சுடணும். கரெக்டாக? அந்த கேப்னா ஒன்லி கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ நீங்கள் இந்த 20ங்கிறது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன். அப்போ நீங்கள் இந்த ரெண்டு நீங்கள் டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். எதை டிவைட் பண்ணணும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த ஷீட் டிவைடட் பை கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன். என்ன ஃபார்முலா? பை ஆர் எல். கரெக்ட் தானே? பை ஆர் எல். இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும். மென்சுரேஷன் இவ்வளோ தான். இது ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த டஃப் சம்னு பசங்க சொல்லக்கூடியதான் டீச் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். அப்போது பை ஆர் எல்லுக்கு நமக்கு பைனா 22/7 தெரியும். ஆரும் எல்ல வேணும். கொஸ்டினை ரீட் பண்ணி பார்ப்போம், கொடுத்துருக்காங்களா. ஹவு மெனி கேப்ஸ், லாஸ்ட் லைன் பாருங்க. ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி மேட் வித் ரேடியஸ் 5. ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹைட் இஸ் 12 சென்டிமீட்டர். ஹைட் யாருக்கு வேணுங்க? இல்லை, நமக்கு வேண்டியது எல். ஏதோ கொடுத்ததை வச்சு எழுதிடாதீங்க. அவங்க கொடுத்துருக்குது ஆர் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. பட் வி வாண்ட் ஸ்லாண்ட் ஹைட். அதுக்கு தான் இந்த ரிலேஷன் படிக்க சொன்னேன். செக் பண்ணுங்க, யூனிட் கரெக்ட் தானே? சென்டிமீட்டர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் தான். ஓகே. ஹெச்சும் கொடுத்துருக்காங்க, ஆரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியது எல். எல்லுங்கிறது ஸ்லாண்ட் ஹைட். இதுதான் எல். கரெக்ட் தானே? அப்போ ரூட் ஆஃப் எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் h² + r² போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஆன்சர் வருது. யூ ஆர் கெட்டிங் த ஆன்சர் as what? 13 சென்டிமீட்டர் you are getting. Okay, you are getting 13 சென்டிமீட்டர். ஸோ அந்த எல்லுக்கு இடத்துல 13 சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணுறது ஐ திங்க் ஐ நோ நீட் டு டீச். என்ன ஆன்சர் வருது? 28 கேப்ஸ். கொஸ்டில் நம்பர் ஆஃப் கேப்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே போய் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் கியூப் எல்லாம் போட்டுறாதீங்க. ஹவு மெனி கேப்ஸ் கேன் பி ஃபார்ம், ரைட்? Prepared. 28 caps can be prepared. Okay? Yes. We go for the next question. Listen. The internal and external diameters. The internal, external diameter. இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன். கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கவனமாக ரீட் பண்ணுங்க. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் டேக் half of that. ஃபாஸ்ட்டாக எழுதி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஓகே. இன்டர்னல். இன்டர்னல்னா ஸ்மால் ஆர். அப்போ அந்த 20ல் half எடுங்க, அதான் ஸ்மால் ஆர். அப்போ ஸ்மால் ஆர் இஸ் 10 சென்டிமீட்டர். கேபிட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் டயமீட்டர் 28. அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அதில் half. ஸோ இட் இஸ் 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் டு பெயிண்ட்
the vessel. இது ஒரு ஹோலோ ஸ்பியர்னு கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அவுட்டர் போர்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், பெயிண்ட் பண்ணணும். தட் இஸ் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அவுட்டர் ஹெமிஸ்பியர். இன்னர் போர்ஷனும் பெயிண்ட் பண்ணணும். இன்னர் போர்ஷனுங்கிறது அதுவும் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த இன்னர் போர்ஷன். அப்புறம் அதில் ஒரு சர்க்குலர் ரிங் இருக்கும். முன்னாடி ஆல்ரெடி ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம்ல, அந்த சர்க்குலர் ரிங் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, we are going to paint. So first outer curved surface area 2 pi r square, inner curved surface area 2 pi small r square. அப்புறம் circular ringக்கு ஃபார்முலா pi r square minus pi small r square. ஸோ இதை நீங்கள் லைக் டேர்ம்ஸ் இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி கேல்குலேஷன் நீங்கள் எப்படி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ திஸ் மச் ஏரியா யூ டு பி பெயிண்டட். காஸ்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவா, per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 0.14. 0.14 கேல்குலேஷன் டஃபாக இருக்குது. நீங்கள் 14/100 போட்டு செய்யுங்க. 0.14 14/100. ஆன்சர் ருப்பீஸில் தான் கிடைக்குது. காஸ்ட் யூ ஆர் கெட்டிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ். ஓகே, so hope you understood that. We'll go for the next question. See this question, how to do this. A solid sphere and hemisphere. A solid sphere and solid hemisphere have equal total surface area. Equal total surface area. Prove that ratio of their volumes is this. இப்போ question என்ன கொடுத்திருக்காங்க நல்லா கவனிங்க. Solid sphere, ஒரு sphere and a hemisphere have equal total surface area. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் எல்லாமே ஒன்று தான் இல்லை. 4 pi total surface area 4 pi r square. ஸ்பியருக்கு ரேடியஸ் r1 எடுக்கிறோம். ஹெமிஸ்பியருக்கு ரேடியஸ் we take it as what, r2. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஹெமிஸ்பியருக்கு ஃபார்முலா 3 pi r square. இங்கே 3 pi r2 ஸ்கொயர். அந்த பை மட்டும் இதில் கேன்சல் ஆகும். r1 ஸ்கொயர் அந்த r2 ஸ்கொயரை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. r1 ஸ்கொயர் பை r2 ஸ்கொயர் இஸ் 3/4. ரூட் எடுத்தீங்கன்னா r1/r2 இஸ் √3/4 ரூட் 2. இந்த ஸ்டெப் கிடைக்காது, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove that ratio of their volumes, volume of the sphere divided by volume of hemisphere. volume of the sphere ஃபார்முலா 4/3 pi r cube. r இடத்துல r1 கொடுங்க. volume of the hemisphere 2/3 pi r cube. இங்க r இடத்துல r2 கொடுங்க. ரைட், 4/3 4/3 pi/3 கேன்சல் ஆயிரும். 4ஐயும் 2ஐயும் கட் பண்ணீங்கன்னா இந்த 2 மட்டும் கிடைக்கும். ஸோ யூ ஆர் கெட்டிங் 2 into r1 cube by r2 cube. அதை மொத்தத்தில் r1/r2 the whole cubeன்னு கொடுக்கலாம். r1/r2க்கு வேல்யூ உங்களுக்கு தெரியும். r1/r2க்கு வேல்யூ √3/2. அப்போ √3/2 the whole cube. நல்லா கவனிங்க. √3 into √3 into √3. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? √3 into √3னா 3. Then we have a √3. So your answer is 3√3 ன்னு வரும்ல. 3√3 and the 2 3 times வரும். ஒரு 2 கேன்சல் ஆயிரும். So 3√3/4. ஃபைனலாக அதை ரேஷியோவாக எழுதுங்க. Now go through this question. இன்னும் just 2 more questions. Then we go for other area. Northern and engineering student was asked to make a model shaped like a cylinder with 2 cones attached. You can see the diagram. ஒரு சிலிண்டர் இருக்குல்ல, அதுக்கு 2 சைட்லையும் 2 கோன் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அப்போ சிலிண்டர் அண்ட் கோன், அதை இங்கே ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். சிலிண்டர் அண்ட் 2 கோன்ஸ் ஆர் தேர். ரைட், ஓகே. The diameter of the model is 3 cm. Diameter is 3. அப்போ ரேடியஸ் என்னவா இருக்கும்? 3/2 இல்லைன்னா 1.5. 3/2. அப்போ கோனுக்கு ரேடியஸும் 3/2 தான், சிலிண்டருக்கு ரேடியஸும் 3/2 தான். தென் வேற என்ன கொடுத்துருக்காங்க? And its length is 12 centimeter. Each cone has height 2. Cone, first cone height 2 centimeter, second cone height 2 centimeter. அப்படின்னா இதுதான் height of the cylinder. என்ன வரும்? full height கொடுத்துட்டாங்க. அந்த மாடலோட full height 12 centimeter. இந்த full height 12 centimeter. இங்க ஒரு 2 போயிருது, இங்க ஒரு 2 போயிருது. அப்போ அந்த 12ல இருந்து அந்த 2 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு 8ன்னு கிடைக்கும். அந்த 8 தான் height of the cylinder. Hope you understood that, right? Total length, that is the total height 12 centimeter. இங்க ஒரு கோன் இருக்குது, அதோட height 2, அதர் எண்டில் ஒரு கோன், அதோட height 2. அந்த 2 போச்சுன்னா 4 போயிடணும் இல்லை? அந்த 4 should be subtracted. இந்த 12ல 4 சப்ட்ராக்ட் பண்ண 8 வரும். அந்த 8 தான் height of the cylinder. இப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த மாடல். அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி அதில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு சிலிண்டர் இருக்குது, 2 கோன் இருக்குது. அப்போ டோட்டல் வால்யூம்னா வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ்.
ஃபார்முலா எல்லாம் உங்களுக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா you will get the answer. Okay, see calculation ரொம்ப சிம்பிளா இருக்குது. சில சமயம்லாம் பாயிண்ட்ல எல்லாம் வரும், but here you are getting 66 centimeter cube வால்யூம் கண்டுபிடிக்கிறீங்க. Okay, சிமிலர் கொஸ்டின் தான் இதுவும். How much medicine it can hold அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி கேட்குறாங்க. கரெக்டாக கெப்பாசிட்டி கேட்டாங்கன்னா you have to find the volume. இது ஒரு கேப்சியூல், நடுவில் பாருங்கள் ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சைடில் ஒரு ஹெமிஸ்பியர், இங்கே another ஹெமிஸ்பியர், இந்த சைடில் ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5, 1.5 + 1.5 3, அந்த 3 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அந்த 12லேருந்து அந்த 3 சப்ட்ராக்ட் பண்ண you will get what height. அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்கள், அந்த கோனுக்கு பதில் இங்கே என்னது ஹெமிஸ்பியர், that's only difference. அந்த 2 into வால்யூம் ஆஃப் கோனுக்கு பதில் என்ன கொடுத்துருக்குது, வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சிமிலர் கொஸ்டின். ஓகே, நவ் ஃபியூ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்கில். ஜஸ்ட் I'll help you few objective questions. உங்கள் புக்கில் இருக்கிற அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணி வைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் டயக்ராம் போட வேண்டி இருக்கும், நீங்கள் ரஃப்பான டயக்ராம் போட்டால் போதும். ரைட்? Yes, Reena Karthikas, should we draw diagrams for mensuration? Wherever necessary, draw diagram. அதுக்கு don't spend much time. ஒரு கோனா ரொம்ப ஷார்ட்டாக போடுங்க. ஓகே, சும்மா நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும்ல, போட்டோன்னு நமக்கு தெரிஞ்சிடும், மார்க் இங்கே எழுதிடலாம். ரைட்? பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி, எல்லா சமூகம் டயக்ராம் தேவையில்லை, தேவையான இடத்துல மட்டும் போடுங்க. பட் அதர்வைஸ் டயக்ராம் இல்லாமலே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு நல்லா புரியுதுக்காக தான் ஜஸ்ட் ஐம் drawing the diagrams. ஓகே, look at this question. ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if the radius of the base of the right circular cylinder, ஒரு சிலிண்டர் இருக்குது, is halved, radius ஃபர்ஸ்ட்ல r இருக்குது, இப்போ அதை half ஆக்கிட்டோம். இது சிலிண்டர் 2. முதலாவது ஒரு சிலிண்டர் இருக்குது, அதுக்கு ரேடியஸ் r. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் படித்து வச்சுருப்பீங்க, சேஞ்ச் பண்ணலாம். இங்கே ஹாஃப்னு கொடுத்துருக்காங்களா, அது பதில் 1/4 இல்லைனா 1/3 ஆக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி செய்வோம்ல. இல்லை இதே கொஸ்டினை 2 மார்க் கொஸ்டினில் கம்பல்சரியாக கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக இருக்கும்ல. இது சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸும் தான் இப்போ நான் இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணேன். எல்லா சாப்டர்லையும் சில டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, எல்லா சம் போட முடியாது. எதெல்லாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சம்ஸ் மட்டும் தான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகே, த ரேடியஸ் இஸ் halved. அப்போ இங்கே ஆர்னா இங்கே என்ன வரும், r/2. and keeping the same height, இங்கே height h, here also height is h. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ratio of the volume of the cylinder thus obtained னா second volume, இந்த volume இதை நான் V2 ன்னு கொடுக்குறேன், to the volume of the original. volume of the original னா அதை நான் V1 ன்னு கொடுக்குறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய V1/V2 V2/V1 ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். என்ன கேட்டேன், கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. then the ratio of the volume of the cylinder thus obtained, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். thus obtained அந்த ரேடியஸ் இப்போ ஹாஃபாக மாற்றுறீங்க, ஹைட்டு சேமாக இருந்து, இதான் thus obtained, செகண்ட் கண்டுபிடிச்சது. அதுக்கு ரேஷியோ தான் கேட்குறாங்க, to the volume of the original one. இதான் ஒரிஜினல். கரெக்டாக? அப்போ cylinder 2 divided by cylinder 1 volume. வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், πr²h. கரெக்ட் தானே? இப்போ V2/V1 நல்லா கவனிங்க, V2/V1 வால்யூம் ஆஃப் த செகண்ட், இதான் ஃபார்முலா. ஒன்லி திங் ஆருக்கு இடத்துல என்ன கொடுங்க, r/2. அப்போ என்ன ஒரு பாருமா, 5r², r/2க்கு ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், r²/4ன்னு வரும்ல, இன்டு ஹைட் இஸ் h, டிவைடட் பை now வால்யூம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட்டுக்கு வால்யூம் πr²h தான். இப்போ பாருங்க, π கட் ஆயிரும், r² கட் ஆயிரும், h கட் ஆயிரும், அங்கே ஒரு 1/4 மட்டும் இருக்குது, 1/4 வருது. ஸோ த ரேஷியோ இஸ் 1:4. ரைட்? ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே, ஸோ த ரேஷியோ இஸ் 1. திஸ் இஸ் ஹவு யூ ஹேவ் டு டூ த சம். அப்போ அவங்க பாருங்க, இட் இஸ் ஹாஃப்டுக்கு பதில் 1/3 ஆச்சுன்னா என்ன போட போறீங்க, r/3ன்னு செய்ய போறீங்களா, போட்டு செய்யலாம். See one more question. See the next one. Total surface area of the cylinder. நல்லா கவனிங்க, total surface area of a cylinder. சிலிண்டருக்கு total surface area, what's the formula, 2πr into h plus r, right? அதான் கேட்டிருக்காங்க, total surface area கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2πr into h plus r கண்டுபிடிக்கணும். Whose radius is? Previous question, we will come back. First we will try to finish this one. Okay. Already some students said the answer is C. Yes. Okay, listen. 2πr into h plus r, but please try to understand whose radius is. நல்லா கவனிங்க, whose radius is. இது எதுக்கு டீச் பண்ணுறேன்னா, because of two reasons. Please listen. நல்லா கவனிங்க, ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் படிக்கும்போது இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் தேர்ட் ஆன்சர் அப்படின்னு படிக்காதீங்க.
ஏன்னா ஆப்ஷன் அப்படியே அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த 8πh²/9 ஃபஸ்ட்டில் எழுதிட்டு இந்த 9πh²/8 சேஞ்ச் பண்ணலாம். இட் ஹேப்பன் இன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். சில ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே அந்த 1/3 இருக்குது, தேர்ட் ஆப்ஷன் அப்படிலாம் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஓகே, அப்படி படிக்காதீங்க. ஒன்று ஆன்சரையும் சேர்த்து படிங்க. அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியே படிச்சிடலாம். ஒர்க் அவுட் பண்ணி படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, அந்த 1/3க்கு பதில் 1/2 இல்லைனா 1/4 கொடுத்து கேட்டால் செய்யலாம். இல்லை இதே கொஸ்டின் அவங்க 2 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, நான் ப்ளீஸ் லிஸ்ட். ஏன்னா உங்களுக்கு மொத்தமே டெலீட்டட் போக நியர்லி 80 கொஸ்டின்ஸாக உங்களுக்கு இருக்குது. ஃபுல் புக்கிலையும் நீங்கள் படிக்க வேண்டிய அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 80 கொஸ்டின்ஸ் தான். அந்த 80 கொஸ்டின்ஸ் நீங்கள் புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. 1 மார்க்கும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம், 2 மார்க்கும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம், 5 மார்க் கொஸ்டின் நம்ம தெரியும், 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க, சென்னை வாங்கிட்டு போயிடலாம். ரைட்? ஓகே, ப்ளீஸ் லிசன். Radius is 1/3 of height. 1/3 of height na 1/3h இல்லனா r is equal to h/3. r is equal to h/3. Please listen. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? Total surface area. இப்போ நீங்க பார்க்கணும் ஆன்சர்ல h இருக்கா r இருக்கா? எல்லா ஆன்சர்லயும் h இருக்குல்ல. அப்ப ஆன்சர்ல r வரக்கூடாது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? r வர இடத்துல என்ன கொடுங்க? h/3 கொடுங்க. wherever r comes you put h/3. அப்போ என்ன வருது பாருமா? தட் இஸ் 2π r இடத்துல h/3 இன்டு h பிளஸ் r இடத்துல h/3. அவ்வளோதான். இப்போ என்ன வருது பாருங்க? 2πh/3. இங்கே 3 LCM எடுங்க. 3 LCM எடுத்தீங்கன்னா 3h பிளஸ் 1h. அப்போ என்ன வரும்? 4hன்னு வரும். எதுவுமே கேன்சல் ஆகாது. 2 இன்டு 4 8. சாரி 4hல π h இன்டு h ஸ்கொயர் by 3 into 3 9. So third option is the correct one. இப்போ நம்ம படிக்கிறதுல தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து வரப்போகுது. ரைட்? ஸோ கான்சன்ட்ரேட், எல்லாத்தையும் நல்லா கவனமாக படிங்க. ஸோ இது நீங்கள் படிக்கிற கான்செப்ட்ஸில் இருந்தே உங்களுக்கு வந்துடும். கம்பல்சரி கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், அப்ஜெக்டிவ் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகிடும். ஓகே, listen, இந்த சாப்டருக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் டைம் எடுத்துடும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபைண்ட் மென்சுரேஷன் டஃப்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால தான் ஐ தாட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் திஸ் ஸ்லோவாக மேக்ஸிமம் சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, லுக் அட் திஸ் ஒன். இஃப் the radius of the base of the cone is tripled. இப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணலாமா? இங்கே ட்ரிபிள்னு கொடுக்காங்க, டபுள்டுன்னு கொடுக்கலாம்ல. அதனால தான் ஆன்சர் நீங்கள் மக்கப் பண்ணாதீங்க, புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் இஸ் ட்ரிபிள்ட். ரேடியஸ் ஃபர்ஸ்ட் இது கோன் ஞாபகத்தில் வைங்க, இட்ஸ் அ கோன். ரேடியஸ் இஸ் ட்ரிபிள். ஃபர்ஸ்ட் ரேடியஸ் ஆறுன்னு இருக்குது, இப்போ 3 டைம்ஸ் கொண்டு வரீங்க, அப்போ என்ன ஆயிரும்? 3r மாறிடுது. ஹைட் இஸ் டபுள்ட். இதுக்கு முன்னாடி சம்மில் ஹைட் ரிமைன் சேம்னு கொடுத்தாங்கல்ல. இப்போ ஹைட் இஸ் டபுள்ட். அப்போ இங்கே ஹெச்னா இங்கே 2h. தென் வால்யூம் இஸ் எத்தனை டைம்ஸ் வால்யூம் ஆகுது? இது என்னது? கோன். கோனுக்கு வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? கோனுக்கு வால்யூம் 1/3πr²h. கரெக்ட் தானே? இங்கே வால்யூம் என்ன வரும் பாருங்க? 1/3πr². r²னா 3r ஸ்கொயர். 3r ஸ்கொயர் என்ன வரும்? 9r². இன்டு ஹெச்ங்கிறது 2h. இப்போ நல்லா கவனிங்க, அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 1/3πr²h தானே? 1/3πr²h அவ்வளோத்தையும் செப்பரேட்டாக தூக்கிடுங்க. இதெல்லாம் 1/3πr²h. மீதி என்னெல்லாம் விட்டுருக்குறோம் பாருங்க. இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 9 2s are 18. இந்த 1/3πr²hங்கிறது அதோட ஒரிஜினல் வால்யூம். இப்போ எத்தனை டைம்ஸ் வந்துட்டுது? 18 டைம்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போது எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் போட்டு பார்த்துடலாம். சரியா? இது வேணும் இல்லைங்க, ரஃபாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருங்க. ரைட்? Then do you want one more question? Are you able to understand, students? Yes or no? Give your answer in the chat section. இப்போ நடத்துகிற சம்ஸ் எல்லாம் are you able to understand? Yes, no? Yes? Good. Volume of circular ring already explained, ma. Volume of the circular ring. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஃப் யூ ரியலி லவ் திஸ் செஷன்ஸ் யூ கேன் லைக் திஸ் வீடியோ. ரைட்? ஓகே, நவ் volume of circular, sorry, area of a circular ring. Some students asked, circular ring னா இதாமா? In the full portion capital R, right? இது capital R, radius of the outer, this is small r.
சர்க்குலர் ரிங்னா இந்த போர்ஷன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியா. அவுட்டர் ஏரியானா பை ஆர் ஸ்கொயர், இன்னர் ஏரியா பை ஆர் ஸ்கொயர். இதில் வேணால் நம்ம என்ன செய்யலாம், பையை வெளில எடுக்கலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஆர் ப்ளஸ் ஆர் இன்டு ஆர் மைனஸ் ஆர், ரைட்? சம் யூ வுட் ஹவ் ஸ்டடிட், ரைட்? ஓகே. ஸோ வி கோ ஃபார் அனதர் அப்ஜெக்டிவ் கொஸ்டின். சரி, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் போக போகிறோம். மைண்டில் செட் பண்ணி வைங்க, அடுத்தது எந்த சாப்டர் நம்ம படிக்கணும். மென்சுரேஷன் கேட்டிங்க, மென்சுரேஷன் ஒர்க் அவுட் பண்ணணும், ரைட்? அடுத்து என்ன சாப்டர்? ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் வி ஆர் கோயிங் டு டூ த நெக்ஸ்ட் சாப்டர் டு யுவர் சாய்ஸ். நீங்கள் என்ன டாபிக் கேட்குறீங்களோ அதை டீச் பண்ணுறேன். ஓகே, நவ் லிசன். A solid sphere of radius x. Solid sphere, அப்போ இது ஒரு sphere. Radius கொடுத்துட்டாங்கம்மா, radius is x. Is melted and cast to, actually இந்த type question உங்களுக்கு deleted. ஏன்னா conversion of one shape to another one deleted. இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தீங்க, பெரிய டஃபெல்லாம் கிடையாது, சொல்லி கொடுத்துட்றேன். A solid sphere of radius x and melted and cast into the shape of a cone. அந்த ஸ்பியரை கோனாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா? வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த கோன்? சேம் ரேடியஸ். அப்போ ரேடியஸ் இங்கேயும் சேம் தான், ரேடியஸ் எக்ஸ் தான். ஹைட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி திங் நீங்கள் என்ன ஞாபகத்தில் வைக்கணும்னா, ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி யூ கன்வெர்ட் இட் இன்டு கோன். அப்போ என்ன ஆகும், இங்கே என்ன வால்யூம் இருந்ததோ அதே வால்யூம் தான் அங்கேயும் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சிருக்க வேண்டியது, வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட். வால்யூம் ஆஃப் த கோன், ஆருங்கிறது எக்ஸ் இல்லை, ஆர் ஸ்கொயர்ட் இன்டு ஹெச். வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்? 4/3 பை ஆர் கியூப். ஆர் கியூபுங்கிறது இங்கே எக்ஸ் கியூப். ரெண்டு பக்கம் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள், 3 கேன்சல் ஆயிரும், ரைட்? 3 கெட் கேன்சல், தென் பை கேன்சல் ஆயிரும், ரைட்? இந்த எக்ஸை வேண்டாம் நீங்கள் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம், ரைட்? யூ கேன் டேக் திஸ் எக்ஸ் டு தட் சைட். ஸோ வாட் யூ கெட், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4x³ by x square. x square and x cube cut பண்ணிங்கன்னா ஒரு x மட்டும் வரும். So the answer is 4x is the answer. Okay, right? Yes. Now which chapter you want? Many students ask chapter number 3. Then some students 4 or 5. Yes. Yes, many students are, some few students are 6th chapter and many students are 3rd chapter. Of course, 3rd chapter கொஞ்சம் லெந்தியான சாப்டர் தான்ல. Yes. We'll do one by one. 3rd chapter is algebra. You can expect more mark from that chapter. And a total level of 20 exercise, right? But அதில் few exercises deleted. அதில் தான் உங்களுக்கு இந்த கிராஃப் வந்துடும். கிராஃபில் ஒரு 8 மார்க் வந்துடும். Then first 14 exercise continuously இருக்கும்ல, first 14 exercise ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸசைஸ் டெலீட்டட், லாஸ்ட்டில் அந்த மேட்ரிக்ஸ் போர்ஷன் டெலீட்டட், ரைட்? ஓகே. Then few students are 4th chapter geometry will come back. Geometryல ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டோமா, ஃபர்ஸ்ட் நீங்கள் மெயினாக அந்த தியரம்ஸ் நல்லா தரவு பண்ணுங்கள். சிம்பிள் சம்ஸ் டைரெக்டாக போடக்கூடிய சம் 2 மார்க் கொஸ்டின் நல்லா படிங்க. 5 மார்க் வாட் எவர் யூ கேன் முடிகிற வரைக்கும் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, சரி. ஆல்ஜிப்ரா குயிக்காக நம்ம போயிடுவோம். இதுலேயும் சில இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சில ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க. அதில் சூப்பர் சம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ், டோன்ட் கோ அவே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு லிங்க் அனுப்பி கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஓகே, வி ட்ரை டு லேர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். மேத்தமெட்டிக்ஸ் இப்போ நீங்கள் படிக்கிறது போட்டு பாருங்கள், டெஃபினட்டாக யூ கேன் ஸ்கோர் அவுட்ஸ்டாண்டிங் மார்க். இங்கே இதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்னென்னா, simultaneous equation in 3 variables. I'm not going to take time to solve and all. Just method சொல்லி கொடுத்து skip பண்ணி போயிட்டே இருப்போம், right? Simultaneous equation in 3 variables. அப்போ 3 variable, இதில் objective question கூட வரலாமா? இதில் எந்த மாதிரி objective question கேட்பாங்கன்னா, இதுதான் ஒரு equation in 3 variable, right? Linear equation in 3 variable. This represent what? This represent a plane. Objective question வரலாம். இதுபோல வேற என்ன question வரும்னா, quadratic equation. Quadratic equation represent what? Give your answer in the chat section. Linear equation in 3 variable represent a plane. Some of the students இப்போதான் இந்த பாயிண்ட் படிச்சிருப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு வேளை படிச்சிருக்க மாட்டீங்க. Linear equation 3 variable. 2 variable வந்து அது லைனாக இருக்கும். x y constant வந்து அது represent a straight line. x y z வந்துனா it represent a plane. Now my question is, suppose a quadratic, very good.
parabola. Yes, it is a parabola. Very good, ma. So அது நம்ம சிலபஸ்ல இருக்குல்ல parabola. this represent a plane. ஞாபகத்துல வச்சுங்க. ஓகே. இப்போ பாருங்க இது எப்படி சால்வ் பண்ணனும்? எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணனும். மெத்தட் மட்டும் தான் சொல்ல போறேன். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. கடைசில உங்களுக்கு ஒன் டன் சம் சால்வ் பண்ணி வச்சிருப்பேன். உங்களுக்கு அது PDF-ஆ கொடுத்துறேன். You can go through that. 3 equation கொடுத்தாங்கன்னா first work நீங்க என்ன செய்யணும்? arrange in order. என்ன ஆர்டர்ல எழுதுவீங்க? first x, y, z கான்ஸ்டன்ட் எல்லாம் ரைட் சைடில் அந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சொல்லி ஸ்கிப் பண்ணியெல்லாம் இருக்கும் இல்லை எக்ஸ் இங்கே இருக்கும் ஒய் ரைட் சைடில் இருக்கும் அது நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ண சில டினாமினேட்டர்லாம் இருக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது எக்ஸ் ஒய் இசட் கான்ஸ்டன்ட் எல்லாம் ரைட் சைடில் பண்ணணும் அப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் எந்த லெட்டரை நம்ம எலிமினேட் பண்ணலாம் வெதர் வி எலிமினேட் எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் ஒரு கிளான்ஸ் அப்படியே அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் பார்க்கும் இது ஸ்கில் தான் இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது மென்சுரேஷனும் ஃபார்முலா படிக்கணும் சப்ஸ்டியூட் இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது நம்ம ஸ்கில் அந்த சம்மை பார்க்குறீங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க எ சம் கேன் பி டன் இன் டிஃப்ரெண்ட் வைஸில் இத்தனை மெத்தடில் நம்ம போடலாம் அப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க இதில் இசட் எலிமினேட் பண்ண போகிறோம் இது ஃபஸ்ட் இக்குவேஷன் இது செகண்ட் இக்குவேஷன் இது தேர்ட் இக்குவேஷன் இப்போது இசட்டை எலிமினேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் முதலாவது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷன் எடுக்கிறீங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்குவேஷனை எலிமினேட் பண்ணி இசட்டை எலிமினேட் பண்ணுறீங்க அதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கணும் இல்லை சேமாக இல்லைன்னா நீங்கள் சேம் ஆக்கணும் ஒரு பர்டிகுலர் நம்பரால் மல்டிப்ளை பண்ணி சேமாக கொண்டு வந்து ஆட் பண்ணுவீங்க டிஃப்ரெண்ட் சைன் வந்துன்னா ஆட் பண்ணுவீங்க சேம் சைன் வந்துன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க கரெக்டாக அப்போ இசட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணிடுறீங்க அப்போ புதுசாக ஒரு இக்குவேஷன் கிடைக்கும் அதில் எக்ஸும் ஒய்யும் மட்டும்தான் இருக்கும் எது இருக்காது இசட் இருக்காது ஏன்னா இசட் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க எந்த இக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் வி யூஸ்ட் இக்குவேஷன் நம்பர் 1 and 2 கரெக்டாக இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யில் ஒரு இக்குவேஷன் வரும் தட் இட் டேக் இட் அஸ் இக்குவேஷன் நம்பர் 4 இப்போ எந்த இக்குவேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் இக்குவேஷன் நம்பர் 1 and 2 தானே யூஸ் பண்ணோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்லணும்னா நம்ம யூஸ் பண்ணாத ஒரு இக்குவேஷன் இருக்குது எது தேர்ட் இக்குவேஷன் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு கூட ஐதர் யூ டேக் த ஃபர்ஸ்ட் or you take the second அப்போ 3 and 1 எடுங்க இல்லைன்னா 3 and 2 எடுங்க and eliminate the same letter அங்கே என்ன லெட்டர் எலிமினேட் பண்ணீங்க இசட் இப்போ நீங்கள் இசட் தான் எலிமினேட் பண்ணணும் கண்டிப்பாக தேர்ட் இக்குவேஷன் எடுக்கணும் தேர்டுக்கு கூட தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இல்லை அப்போ நீங்கள் அந்த கோஎஃபிஷியன்ட் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம் தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா இல்லை தேர்ட் அண்ட் செகண்ட் எடுக்கலாமா அந்த சம்மை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஓகே ஸோ அகெயின் எலிமினேட் இசட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இசட் எலிமினேட் பண்ணீங்கன்னா இப்போவும் இசட் தான் எலிமினேட் பண்ணணும் ஸோ ஒன் மோர் இக்குவேஷன் யூ வில் கெட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் அது இக்குவேஷன் நம்பர் 5 இது உங்களுக்கு ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க 2 இக்குவேஷன் கொடுத்தா அது எப்படி சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளானது தான் எலிமினேட் பண்ணி இதுலேருந்து யூ கேன் ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ அந்த எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இசட் வரக்கூடிய ஏதாவது ஒரு இக்குவேஷன் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் இசட் ஆல்சோ ரைட் இதுதான் இதுக்கு மெத்தடு இந்த டைப்பில் ஜஸ்ட் வில் ஹெல்ப் யூ ஒன் கொஸ்டின் சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை நீங்கள் அப்புறமா கூட கோ த்ரூ பண்ணிடலாம் இப்படி தான் செய்யணும்னு கிடையாது இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ எலிமினேட்டட் ஒய் ஏன்னா இங்கே பார்த்தோன்னே தெரியுது இங்கே ஒரு ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குல்ல ஆட் பண்ணால் ஒய் கேன்சல் ஆயிரும்ல ஸோ ஐ எலிமினேட்டட் ஒய் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ்லையும் இசட்லையும் ஒரு இக்குவேஷன் கிடைக்கும் அது இக்குவேஷன் நம்பர் 4 இப்போ ஐ மஸ்ட் யூஸ் த தேர்ட் ஒன் கரெக்ட் தானே இப்போ நான் தேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் தேர்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் இல்லைன்னா தேர்ட் அண்டு செகண்ட் எடுக்கணும் எலிமினேட் த சேம் லெட்டர் ஃபர்ஸ்ட்டில் என்ன எலிமினேட் பண்ணணும் ஒய் இப்போ நான் திரும்ப ஒய் தான் எலிமினேட் பண்ணணும் இங்கே -2y இருக்குது இப்போ நான் இதை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன் இந்த இக்குவேஷன் இஃப் ஐ மல்டிப்ளை பை 2 இங்கேயும் 2y வந்துடும் அங்கே ஒரு 2y வருது இங்கே ஒரு -2y வருது ஆட் பண்ணால் again இந்த y term cancel ஆயிரும் I will get one more equation in x and z அப்போ 4 and 5 ரெண்டு equation ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு x and z அதை சால்வ் பண்ணினேன்னா I can find x value and z value z value x value கிடைச்சிரும் இந்த ரெண்டையும் கொண்டு போய் அந்த ஃபர்ஸ்ட் 3 equationsல ஏதாவது ஒரு equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணா I can find y value also செக் பண்ணி பார்க்கலாம் இந்த 3 ஆன்சர் வந்த உடனே இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் லாஸ்ட்டில் போட்டதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாதீங்க இப்போ நான் லாஸ்ட்டில் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணியிருக்கேன்ல அதில் போடாதீங்க லாஸ்ட்டில் நீங்கள் ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா செகண்டில் இல்லைன்னா தேர்டில் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி செகண்டில் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும் 9ன்னு ஆன்சர் வரணும் தேர்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரணும் 16 வரணும் அப்படி வந்ததுன்னா கரெக்ட் இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த சம்ஸ் நீங்கள் செய்ய முடியும் ஆல்ரெடி போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போடலாம் இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் யூ கேன் ட்ரை திஸ் கொஸ்டின் சார் நான் இது வரைக்கும் இந்த டாபிக் படிக்கலை
you can try. Okay, already படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் few sums நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டினாமினேட்டில் XYZ வர்ற மாதிரி சம்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் இருக்கும். அது நல்லா அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறது பாருங்கள். அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேமிங்கில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக மார்க் போயிடும்ல. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, we are introducing XYZ. அப்போ நீங்கள் எழுதணும் x represent what, XYZ எதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுங்க. தென் சால்வ் இட். ஆஃப்டர் ஃபைண்டிங் XYZ டோன்ட் லீவ் இட். திரும்ப x எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, காஸ்ட் ஆஃப் எ பென்னுனா எழுதணும் காஸ்ட் ஆஃப் த பென் ஈக்குவல் ருபீஸ், எக்ஸ் வேல்யூ 20, ஸோ 20 rupees. அதுபோல் எடுத்து கிளியராக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. அடுத்தது வரக்கூடியது ஆல்ஜிப்ராவில் ஃபஸ்ட்டு சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். அடுத்து என்ன வருது, LCM GCD. கரெக்டா, அதுதான் நமக்கு அடுத்தது வரக்கூடியது LCM அண்ட் GCD. அதில் ஒரு ரிலேஷன் இருக்கும். கரெக்டாக, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் LCM அண்ட் GCD. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா product of the two functions equal to what, LCM into GCD. இதில் இந்த this is a relation between all the four. ரெண்டு ஃபங்க்ஷன் fx, gx, LCM, GCD. 3 கொடுத்துட்டு they can find another one, right? அதுக்கு முன்னாடி இந்த GCD கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துருப்பாங்க இல்லை, இந்த GCD இல்லைனா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு there are two methods. ஒன்று factorization method. Yes, quadratic equation, the alpha beta sum Akash asked, definitely will do. அப்படியே கண்டினியூஸாக போயிடும், ரைட்? நோ, ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக போயிடும். கடைசியில் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஆல்ஃபா பீட்டா will help you, ரைட்? ஓகே, LCM into GCD is equal to f of x into g of x. இப்போது GCD கண்டுபிடிக்கிறதுக்கு there are two methods கொடுத்துருப்பாங்க. ஒன்று factorization method, இன்னொரு மெத்தட் என்னது, division method கொடுத்துருப்பாங்கல்ல. there are two methods for the division method. அந்த division method என்னன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 8 and 6 இதுக்கு GCD என்னன்னு கண்டுபிடிச்ச சாட்டில் போடுங்க. சும்மா சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்குறேன். 8 and 6 ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க. வாட் இஸ் த GCD? GCD ஆஃப் 8 and 6. யூ கேன் யூஸ் எனி மெத்தட். சும்மா நீங்கள் ஆர்டினரி டிவைட் பண்ணி எல்லாம் கூட செய்வோம்ல, LCM GCD கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் இருக்கும். எஸ் எஸ்மா, எஸ் 2 இஸ் த GCD, ரைட்? அது எப்படி செய்வோம், யூஸ்வலாக நம்ம இப்படி செய்வோம்ல, 8 and 6 அப்படி டிவைட். நல்லா கவனிங்க. இப்போ நான் எதுக்கு டீச் பண்ணுறேன்னா, அந்த டிவிஷன் மெத்தடில் பாலினாமியல் எப்படி செய்யுது, அந்த சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சுன்னா அந்த எவ்வளோ பெரிய சம்மந்தம் நீங்கள் செய்யலாம். லிசன், ஆக்சுவலி யூஸ்வலாக நம்ம இப்படி செய்வோம், காமனாக 2ல் டிவைட் பண்ணலாம், 4 and 3 இதுக்கு மேலே டிவைட் ஆகாது. ஸோ திஸ் இஸ் GCD. பட் இது டிவிஷன் மெத்தடில் எப்படி செய்கிறது, நல்லா கவனிங்க. டிவிஷன் மெத்தடில் ஹவு டு ஃபைண்ட் GCD, சிம்பிள் சம் போட்டுட்டோன்னா இங்கே பாருங்கள், இது போல உள்ள சம்மெல்லாம் நீங்கள் செய்யலாம். எடுத்தோன்னு இதை பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்கும்ல. தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். 8க்கும் 6க்கும் GCD எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ரெண்டில் கிரேட்டர் நம்பர் யூ ரைட் இன்சைட். 8 இன்சைடில் எழுதுங்க, டிவைட் பை 6. ஹவு மெனி 6 தேர், 166. வாட்ஸ் த பேலன்ஸ், 2. 2 இஸ் த ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் 2 வந்துன்னா டோன்ட் ஸ்டாப். சப்போஸ் இங்கே ரிமைண்டர் உங்களுக்கு 0 வந்துருந்துன்னா எதால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களோ அதான் GCD. இங்கே 0 வரல இல்லை, சரி. அப்போ யூ கேனாட் ஸ்டாப் ஹியர். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ரெண்டு நம்பரில் கிரேட்டர் நம்பரை நீங்கள் இன்சைடில் எழுதுனீங்க, அந்த ஸ்மாலர் நம்பரை தூக்கி அவுட் சைடு வெளில போட்டோம்ல, ஸ்மாலர் நம்பரை அவுட் சைடில் எழுதணும். இப்போ ரிமைண்டர் 0 வராதனால அந்த வெளியில் எழுதின நம்பருக்கு இப்போ ப்ரொமோஷன். அவர் வெளியில் இருந்தவர் நவ் ஹீ இஸ் கம்மிங் இன்சைட். ஓகே, அந்த 6 இஸ் கம்மிங் இன்சைட். அந்த 6-ஐ இந்த ரிமைண்டரால் டிவைட் பண்ணுங்க. வாட்ஸ் ரிமைண்டர், 2. 2ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் ஆகுமா? எஸ், 3 2s are 6. வாட் இஸ் த ரிமைண்டர் நவ்? 0. ஸ்டாப் ஹியர். ரிமைண்டர் 0 வந்துட்டுனா நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. 0 வரும்போது எதால் நீங்கள் டிவைட் பண்ணீங்க, 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அதுதான் GCD. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் டிவிஷன் மெத்தட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போகிறேன். 22 and 6. 22 and 6. You find the GCD quickly. 22க்கும் 6க்கும் என்ன GCD? But I want you to do using division method. அப்போ தான் உங்களுக்கு அந்த சம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதர்வைஸ் யூ நோ 22 6 அந்த நம்ம யூஸ்வலாக செய்கிற டிவிஷன் அப்படி போட்டலாம். பட் இந்த பாலினாமியல் 5 மார்க் கொஸ்டின் வாங்கணும்னு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டில் பிக்கர் நம்பர் 22. அந்த 22-ஐ யூ டிவைட் பை வாட், 6. 6ஆல் டிவைட் பண்ணுவீங்க. அந்த 22-ஐ 6ஆல் டிவைட் பண்ணும்போது ஹவு மெனி டைம்ஸ், 6 3s are 18. கரெக்ட் தானே? 6 3s are 18. ஸோ த பேலன்ஸ் இஸ் வாட், 4. 0 வரல. 0 வராதனால நீங்கள் அந்த 6 ஆன்சராக எழுத முடியாது. அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த அவுட் சைடில் இருந்தது இப்போ ப்ரொமோஷன், அது உள்ளால போயிடுது 6. அந்த 6-ஐ இந்த 4ஆல் டிவைட் பண்ணுங்க.
144. இப்போ கூட ரிமைண்டர் 0 வரல, ரிமைண்டர் 2. இப்போவும் நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யணும், இங்கே அவுட் சைடில் எழுதுன அந்த 4-ஐ யூ டேக் இன்சைட், டிவைட் பை திஸ் நம்பர் 2. 2 2s are 4. ரிமைண்டர் என்ன ஆயிட்டு 0. அவ்வளோதான். ரிமைண்டர் 0 வந்துன்னா by which number you divided now? 2. That is the GCD. Are you able to understand more? இவ்வளோதான். ஓகே, இதை தான் இந்த பாலினாமியலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். லிசன், இப்போ உங்களுக்கு மெத்தட் மட்டும் சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. 2 பாலினாமியல்ஸ் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஹையஸ்ட் பவர் அங்கே நம்ம அந்த ரெண்டில் கிரேட்டர் நம்பர், இங்கே ஹையஸ்ட் பவர், இங்கே x raised to 4 இருக்குது, இங்கே x cube இருக்குது. சப்போஸ் ரெண்டுலேயுமே x raised to 4 வந்துன்னா கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எது கிரேட்டர் கோஎஃபிஷியன்ட் அதுதான் கிரேட்டராக எடுத்துடணும். சப்போஸ் ரெண்டுக்குமே 5x raised to 4, அங்கேயும் 5x raised to 4, அப்போ நீங்கள் அடுத்து x cube பாருங்கள். அப்படி பார்த்து எது கிரேட்டராக வருதோ that you write inside. ஒரு டேர்ம் மிஸ் ஆயிருதுன்னா அந்த இடத்துல 0 போடுங்க. இதுக்கு நோட்ஸ் வில் பி given to you. அதனால் இப்போ நீங்கள் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, இட் வில் டேக் டைம். ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி மட்டும் கொடுக்குறேன். இதால் டிவைட் பண்ணுங்கள், ஒரு கோஷியன் கிடைக்குது, ஒரு ரிமைண்டர் வருது. ரிமைண்டரை 0 வரல இல்லை, காமன் ஏதாவது இருந்ததுன்னா அதால் நீங்கள் டிவைட் பண்ணிடலாம். இங்கே 3 காமனாக இருக்குது, ஸோ டிவைட் பண்ணிட்டு இதான் ரிமைண்டர். ரிமைண்டர் 0 வரல, ரிமைண்டர் 0 வந்துருதுன்னா இதான் அவனுக்கு ஜிசிடி. இப்போ ரிமைண்டர் 0 வராதனால யூ கேனாட் ஸ்டாப். இப்போ என்ன செய்யணும், இங்கே அவுட் சைடில் எழுதுனதுக்கு ப்ரொமோஷன். இப்போ அவுட் சைடில் எழுதுனது இட் கோஸ் இன்சைட். இங்கே வந்த ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டரால் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. இப்போது உனக்கு ஆன்சர் 0 வந்துட்டு, ரிமைண்டர் 0 வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் த ஜிசிடி. ரிமைண்டர் 0 வரும்போது நம்ம எதால் டிவைட் பண்ணுறோமோ தட் இஸ் த ஜிசிடி. ஓகே, பட் இது உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின். இது டிவிஷன் மெத்தட். இன்னொரு மெத்தடு ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அது எது கொடுத்தாலும் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு காமன் வேல்யூஸ் எடுக்க போகிறீங்க. ஃபேக்டரைசேஷன் இந்த ஃபார்முலா படிங்க, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் இருக்கும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, a கியூப் ப்ளஸ் பி கியூப், a கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு ஃபார்முலா a ப்ளஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் பி ஸ்கொயர், a கியூப் மைனஸ் பி கியூபையும் படிங்க. இன் அடிஷன் டு தட் சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி சேட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிங்க, யாருக்கெல்லாம் சென்டம் வேணும்னா சார் ஐ வாண்ட் சென்டம், ரைட்? ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூ வாண்ட் சென்டம், லேர்ன் திஸ் ஆல்சோ. எக்ஸ் ரைஸ் டு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ரைஸ் டு 4, இதை நீங்கள் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒன்லி திங், ஒரு இடத்துல ப்ளஸ் எக்ஸ் ஒய் எழுதுங்க, இன்னொரு இடத்துல என்ன எழுதுங்க, மைனஸ் எக்ஸ் ஒய். இதெல்லாம் தான் அடிஷ்னல்மா. ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா சொன்னேன், அது எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிப்பாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு போங்க, அப்போ அது வந்துன்னா யூ வில் பி த டாப்பர், ரைட்? அப்போ எப்போவுமே நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் அடிஷ்னல் ஃபார்முலா ஐம் கிவிங். ஜஸ்ட் இது போல் ஒன்று கேட்டுட்டாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்க, பேப்பர் டஃப் ஆகி போச்சுன்னுவாங்கல்ல. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, பேப்பர் இஸ் ஈஸி, எஸ்டர்டே ஒன்லி ஐ ஸ்டடி தட், அதே கொஸ்டின் வந்துட்டுது இல்லை, யூ வில் பி வெரி ஹாப்பி. அதனால பிகாஸ் இட் ஒன்ட் டேக் மச் டைம் இல்லை, ஒரு ஃபார்முலா படிக்க போகிறீங்க. எக்ஸ் ரைஸ் டு 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ரைஸ் டு 4 எப்படி எழுதலாம்? படிக்கிற ஈஸி மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டுலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கும். ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவா ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஒன்றில், இன்னொன்றில் என்ன போடுங்க, மைனஸ் எக்ஸ் ஒய். ஒன்று தடவை எழுதி பார்த்துருங்க. அப்போது உங்களுக்கு அதுக்கு டினாமினேட்டர் ஏதாவது டேர்ம் வரும், சில டைம் கேன்சல் ஆயிரும். அந்த ஃபேக்டரைசேஷன், அந்த சிம்பிளிஃபிகேஷன் அந்த சம்ஸ்லாம் வரும். அப்புறம் அடிஷன் இருக்கும், எல்சிஎம் எப்படி செய்வீங்க, சப்ட்ராக்ஷன் வரும், மல்டிப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக செய்யும், டிவிஷன் வரும்ல. டிவிஷன் வரும்போது ஏ பை பி டிவைடட் பை சி பை டி, இப்படி வந்தால் என்ன செய்வீங்க, ஏ பை பி, டிவிஷனுக்கு பதில் என்ன போடுவீங்க, மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு யூ ரைட் த ரெசிப்ரோக்கல், ரைட், டி பை சி. சிம்பிளாக உங்களுக்கு அந்த ஃபேக்டரைசேஷன் தெரியும்னா அதை வச்சு அழகாக 3-4 எக்ஸைஸ் நீங்கள் போட்டுடலாம், ஈஸியாக மார்க் வாங்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைட்? லுக் அட் திஸ். இது ஒரு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, நல்லா கவனிங்கம்மா. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? லிசன் கேர்ஃபுல்லி. சப்போஸ் 0 by a number, இதுக்கு ஆன்சர் என்னன்னு சாட்டில் போடுங்க குயிக்கா. 0 by 5, 0 by any number, 0 by some number. What is your answer? Quick. 0 by a number. Yes. Jashri, Nishita, Sridevi, Jayashree, Brito. Yes, ma. 0 by a number is 0. A number by 0 is what? Not defined. அந்த ட்ரிகனாமெட்ரிக் டேபிள் எல்லாம் போடுவோம்ல, a number by 0னா it is not defined. ஓகே, சரி. இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறேன்னா, எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, ப்ளீஸ் லிசன். டினாமினேட்டர் 0 வந்தாலே அது நாட் டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ தேட் வேல்யூ ஷுட் பி எக்ஸ்க்ளூடட். சப்போஸ் டினாமினேட்டரில் x - 2ன்னு வருதுன்னு வைங்களா, டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்,
இது 0 ஆச்சுன்னா denominator 0 ஆயிரும். That is when you put x minus 2 0, the whole denominator will be 0. That is x minus 2 0 na x is equal to 2. அப்போ இந்த rational expression exist ஆகணும்னா எந்த வேல்யூ நீங்க கொடுக்க கூடாது, 2 கொடுக்க கூடாது. It should be excluded. Suppose denominatorல x into x plus 3 வருதுன்னு வைங்களா. What are the excluded values? Give your answer in the chat section quickly. Denominator is x into x plus 3. What are the excluded values? Quickly. Numerator ஏதோ கொஞ்சம் term இருக்குது, whatever it is. You are not able to cancel ஆகலன்னு வைங்க. Denominatorல x into x plus 3 இருக்குது. அப்படின்னா what are the excluded values? 0 மட்டும்தானா, வேற ஏதாவது excluded value இருக்குதா? Very good. Praveen Kumar, Ganesh. Yes, Praveen Kumar, your answer is correct. Sridevi, correct answer. ஒன்று இது 0 ஆகணும், இல்லைனா இது 0 ஆகணும். கரெக்டா? இது எப்போ 0 ஆகும்? 0. இது எப்போ 0 ஆகும்? -3. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னெல்லாம்? 0 and -3. சில டைமில் நல்லா கவனிங்கடா. Listen here, suppose I am giving a question like this. x minus 3, 7 into x minus 3 by x square minus 9. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்னன்னு சொல்லுங்க. குயிக்கா. Just 30 seconds for this. Excluded value for this question. Yes, இவ்வளோ டைம் எடுக்க மாட்டீங்களே. Yes, Rehan, Hamid, Sridevi, Rajeshwari, Sambat. 3 minus 3, some students, many students 3 minus 3, சில students 3 minus 3, different. இது ஒரு objective question கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, எஸ், let us see. அப்போ எதுக்கு நான் இது கொடுத்தேன்னா, டினாமினேட்டர் மட்டும் 0 போடாதீங்க, சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. 7 into x minus 3. Can you factorize the denominator? 3 ஸ்கொயர்ல 3 ஸ்கொயர். அப்போ நீங்கள் என்ன எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ x மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். அப்போ இதுதான் 0 வரக்கூடாது, இது 0 வரக்கூடாது. இது எப்போ 0 வரும்? x plus 3 0, that is x is equal to -3. xக்கு -3 கொடுத்தா denominator 0 ஆயிரும், கொடுக்கக்கூடாது. that value should be excluded. so -3 is the correct answer. இதெல்லாம் படிச்சு வைங்க, நாளைக்கு objective questionல வரலாம். day after when you write the test, go through this. okay, now go through, look at this question. Similar question. Numerator factorize பண்றீங்க. trinomial factorization very important. Numerator factorize பண்ணுங்க, denominator factorize பண்ணுங்க. x plus 2 இங்க cancel ஆகிருது. அப்போ remaining you are getting only this part. அப்போ அதில் excluded value x minus 1 0. அப்போ x is equal to 1. x equal to 1 is the only excluded value. Just I've given one sum only. So இது போல நீங்க work out பண்ணலாம். Look at this question. Another very important 5 mark question. Exercise 3.6 வந்துட்டோம். Listen. A ஒரு பாலினா, ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன், B is another one. என்ன கேட்டிருக்காங்கன்னா இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுவாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லை, அது எழுதுனால ஒரு பேஜ் வந்துடும், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் யூ சிம்பிளிஃபை திஸ் ஒன். அவங்க எதை ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களா, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? 1/a minus b minus 2b by டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இப்போ எல்சிஎம் எடுங்க. வாட்ஸ் எல்சிஎம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இதில் a மைனஸ் b இருக்குது. வாட் இஸ் மிஸ்ஸிங்? a ப்ளஸ் b. அந்த a ப்ளஸ் b இன்ட்டு 1 a ப்ளஸ் b தான். செகண்டில் எல்லாமே இருக்குல்ல, அப்போ நத்திங். ஸோ மைனஸ் 2b மட்டும் எழுதணும், மைனஸ் 2b. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் a அப்படியே எழுதுங்க. இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ் b மைனஸ் 2bனா மைனஸ் b divided by a plus b into a minus b. Now listen students, இதில் இந்த a minus b cancel ஆயிருது. So what you are getting? 1/a plus b. இவ்வளோதான். பாருங்கள், இப்போ எவ்வளோ சிம்பிள் ஆகிட்டுல. இப்படி கேட்ட கொஸ்டின் now it is reduced like this. Now it is very simple. நீங்கள் என்ன செய்யலாம்? டைரெக்டாக 1/a plus b கண்டுபிடிக்கலாம். இல்லைனா you find a plus b separately. a plus b மேலே கண்டுபிடிங்க. ஏயும் பியும் கொடுத்துட்டாங்கல்ல, இது a இது b. a plus b LCM எடுத்து a plus b கண்டுபிடிங்க. ஃபைனலாக 1/a plus b, just reciprocal, and that is your final answer, right? So you can do like this. இதோட உங்களுக்கு I'll send this one. Okay, no need to copy this. How to do method மட்டும் பாருங்க. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்கொயர் ரூட். another important area, ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுக்கு ரெண்டு மெத்தட். ஒன்று ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று ஒரு லாங் டிவிஷன் மெத்தட். அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கூட ஒரு லாங் டிவிஷன் மெத்தடில் ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கல்ல, வெரி டிஃபிகல்ட். அந்த கொஸ்டின் அப்படியே பார்த்து வச்சு ஆன்சரையும் படித்து வச்சுருங்க, ரைட்? ஆப்ஷன். ஏன்னா 1 மார்க்குக்கு அதை செய்ய முடியாது.
எல்லாம் மீதெல்லாம் எழுதிட்டீங்க, 3 hour டைம் இருக்குதுன்னு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா? பட் தட் இஸ் ஆக்சுவலி 5 mark கொஸ்டின். ஸ்கொயர் ரூட் 2 மெத்தட், ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று டிவிஷன். ஃபேக்டரைசேஷன் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க எப்படி? ஒரு சில 3 ட்ரைனாமியல் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் இன்டு திஸ் இன்டு திஸ். நீங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கு 2 ஃபேக்டர் வரும், மொத்தம் 6 ஃபேக்டர் வருது. ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெப்படேஷன் இருக்கும். இங்கே ஒரு x-1, இன்னொரு இடத்துல ஒரு x-1 இருக்கும். ஒரு இடத்துல ஒரு x+3, இன்னொரு இடத்துல ஒரு x+3 வந்திருக்கும். ஒரு இடத்துல ஒரு x-7, இன்னொரு x-7 வந்திருக்கும். ஒரு நம்பர் ரிப்பீட் 2 தடவை வந்தோன்னா யூ கேன் ரைட் 1 time, ரைட்? இன்னொன்று இப்போ நம்பர் வரும்போது இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 நம்ம என்ன எழுதுவோம்? What is square root of 25? Give your answer in the chat section quickly. Square root of 25, fast. Yes, square root of 25. What is your answer? Let me see. இப்போ யாரெல்லாம் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். 5 5 5 5 5. என்ன சார் இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்குறீங்களேன்னு சொல்கிறீங்கல்ல? 5 மட்டும்தான் ஆன்சரா? இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்கல்ல, 5 மட்டும்தான் ஆன்சரா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. இப்போ உங்கள் ஆன்சரை சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ரைட்? எஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்கணும், எக்ஸாம் ஹாலில் வந்து யார் உங்கள்கிட்ட கேட்குறதுல? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆர் மைனஸ். அதுபோல் இதுபோல் எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது ஸ்கொயர் ரூட் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பதில் மாடுலஸ் போடணும், ரைட்? டோன்ட் ஃபர்கெட் டு டூ திஸ். x-1 2 தடவை வந்திருக்கு, ஸோ 1 time x-1. x+3 2 times வரும், write 1 time x+3, x-7 2 times x-7. Don't forget to put this modulus symbol. கரெக்டா? அது போட்டுருணும். ஓகே, ரைட். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். லிசன், இது உங்களுக்கு அட்வான்ஸ்டான கொஸ்டின். டைரக்ட் கொஸ்டின் வரும். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப். நீங்கள் என்ன செய்யணும்? அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, படிச்சிருங்க. இதில் அன்னோன் கேட்டிருக்காங்க. அன்னோன் கேட்டாங்கன்னா எப்போவுமே அந்த அன்னோன் ஷுட் பி அட் த ரைட் எண்ட். நான் சொன்னேன் கரெக்ட் ஆர்டர் என்னென்னா, இந்த ஸ்கொயர் ரூட் சம்முக்கு இட் ஷுட் பி இன் அசெண்டிங் ஆர்டர், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டராக கூட. டிசெண்டிங் ஆர்டர் யூஸ்வலாக டிசெண்டிங்கில் இருக்கும். ஹையஸ்ட் பவர் x⁴, x³ x², x கான்ஸ்டன்ட். ஒரு டைம் மிஸ் ஆகிட்டுனா 0ன்னு போட்டுடுங்க. அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம். கான்ஸ்டன்ட் x, x² x³ யூஸ்வலாக நம்ம அப்படி செய்ய மாட்டோம்ல, ஹையரில் இருந்து லோவர் செய்வோம். ஆனால் ஃபைண்ட் ஏபி இல்லைனா ஃபைண்ட் பிக்யூ, ஃபைண்ட் எம்என் so that this expression is a perfect square அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அந்த அன்னோன்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே அந்த அன்னோன் வந்துன்னு வைங்க, நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. see that அந்த அன்னோன் go to the end. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசெண்டிங்கா டிசெண்டிங்காங்கிற டிசைட் பண்ணி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே சரியில்லைல்ல, ஏபி ஃப்ரெண்ட்லேயே வந்து நிற்குது. we cannot write even the first step. அதனால் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், அப்புறம் எக்ஸு, x² x³ x². தென் யூஷுவல் மெத்தட் செய்யுங்க. லாஸ்ட் ஸ்டெப் வரும்போது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா ரிமைண்டர் மஸ்ட் பி 0. அப்போ x³ கோஎஃபிஷியன்ட் 0 வரணும், x⁴ கோஎஃபிஷியன்ட் 0 போடும்போது யூ வில் கெட் a வேல்யூ அண்ட் b வேல்யூ. எஸ், now we go for quadratic equation. ஆல்ரெடி கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டேன், quadratic equationக்கு கிராஃப் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ பராபோலான்னு சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு மெமரி பவர் செக் பண்ணுறதுக்கா ஒரு கொஸ்டின். ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள். இப்போவே டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் ரெப்ரசன்ட் வாட்? லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள். வெரி குட் ஆகாஷ், குட். It is not hyperbola, it is not straight line, it is a plane. சில ஸ்டூடெண்ட்ஸ் லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ் ஒய் இசட் வரக்கூடிய லீனியர் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் எ பிளெயின். எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் வந்தால் அது ஸ்ட்ரைட் லைன். நம்ம ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட் லைன் படிக்கிறோம்ல, அதில் எக்ஸ் ஒய் மட்டும் தான் வரும், இசட் வராதுல்ல. எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட். எக்ஸ் ஒய் இசட்டும் கூட வந்துட்டுனா இட் ரெப்ரசன்ட் எ பிளெயின். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் ஹைப்பர்போலா. நல்லா படிச்சு வைங்க. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், அன்னை நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்திருக்குது, ரைட்? ஓகே. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்போ அதில் x² வரும், ரைட்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x² இருக்கும். அதோட ஜென்ரல் ஃபார்ம் ax² + bx + c = 0. அதில் மெயினாக நீங்கள் படிக்க வேண்டிய how to form a quadratic equation. x² - sum of the roots into x + product of the roots = 0. அதை சால்வ் பண்ணுறதுக்கு 3 methods. There are 3 methods to solve. First one, factorization method.
completing the square method, formula method. All of you know formula method? Factorization method, சில ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுவீங்களா, சம் இஸ் திஸ், ப்ராடக்ட் இஸ் திஸ், திங்க் பண்ணி சார் வேணாம் சார் நான் ஃபார்முலாவே போட்டுறேன்னு சொல்லுவீங்க சில ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? பட் ப்ராக்டிஸ் இட். இப்போ நீங்கள் டைம் இல்லைனா கூட எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் ப்ராக்டிஸ். ஆனால் ஹையர் கிளாஸ் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வந்து கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஒரு குவாட்ராட்டிக் சால்வ் பண்ணோன்னா உட்காந்து ஃபார்முலா போட்டுட்டு இருப்பாங்க, டைம் நிறைய போயிடும்ல. அதே ஃபேக்டரைசேஷனை ஈஸியாக போட்டுடலாம். பட் திஸ் இப்போ உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அந்த ஃபேக்டரைசேஷன் படிக்கலைன்னா பின்னாடி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபார்முலா நல்லா படிங்க, 2-3 டைம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி. இப்போவே கையில் நோட் வச்சிங்கன்னா ஒரு தடவை எழுதி பாருங்கள், இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா. There is a formula to solve the quadratic equation. What is that formula? Minus b plus or minus root of b square minus 4ac by 2a. சில ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு செகண்ட் டேர்ம் மட்டும் போட்டுருவாங்க, பைனா ஹோல் டிவைடட் பை 2a. அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. ஓகே, நல்லா இந்த ஃபார்முலா ஒரு 5 டைம்ஸாவது நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரைட்? மைனஸ் b plus or minus root of b square minus 4ac divided by 2a, right? Okay. Then nature of the root. இது உங்களுக்கு கிராஃபுக்கும் யூஸ் ஆகும்ல. பராபோலா, அந்த கிராஃப் போடுவீங்க. சப்போஸ் அந்த பராபோலா கிராஃப் 2 இடத்துல கட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவோம்? The roots are real and distinct. ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆகி போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? The roots are real and equal. 3 and 3. The roots are 3 and 3. Okay, roots are real and equal. எக்ஸ் அது டச்சே ஆகல் இப்படி போயிடுது, அப்போ என்ன சொல்லுங்க? தெர் இஸ் நோ ரியல் ரூட்ஸ். ஓகே, அது யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். கிராஃபில் 2 டைப் கொஸ்டின் இருக்கும். ஒன்று ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் த ரூட், இன்னொன்று ட்ரா த கிராஃப் மட்டும் கேட்கலாம், இல்லைனா ட்ரா த கிராஃப் அண்ட் சால்வ். இப்படி தான் உங்களுக்கு 3 டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது கிராஃபில். நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க, விடாதீங்க, ரைட்? நேச்சர் ஆஃப் த ரூட்டும் கேட்கலாம். கிராஃப் இப்படி வருது, கிராஃப்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிஸ் மார்க் பண்ணுங்கள், ஆரோ மார்க் போடுங்க. கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் டேஷ், கேபிட்டல் ஒய் டேஷ், ஜாயின் பண்ணுற இடத்துல 0. எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 தான் எடுப்பீங்க. ஒய் ஆக்சிஸ் நீங்கள் பார்த்து எழுதுங்க. 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்டா இல்லை 2 யூனிட்டா, டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர்ஸ், ரைட்? ஸ்கேல் கண்டிப்பாக எழுதணும். இந்த டாப் ரைட் கார்னரில் ஸ்கேல் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்னா 1 யூனிட், 2 யூனிட்னா 2 யூனிட். ஆனால் எவ்ரி ஸ்டெப் மார்க் இருக்கும். அந்த ஸ்கேல் நீங்கள் எழுதலைன்னா தே மே ரெடியூஸ் மார்க். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா கிராஃபிக்கல் மெத்தட் கிடையாதுல்ல, யூசிங் டிஸ்கிரிமினன்ட். வாட் இஸ் டிஸ்கிரிமினன்ட்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் டிஸ்கிரிமினன்ட். b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிங்க. அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac பாசிட்டிவ் வந்துனா ரியல் அண்ட் ஈக்குவல், equal to 0, sorry, real and unequal. When the discriminant is greater than 0, positive வருது, real and unequal. Equal to 0 வந்துனா real and equal. Negative வந்துனா there is no real root. இல்லைனா என்ன சொல்லுவீங்க? Roots are imaginary. Then these are the very 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 important formula. Already ஒரு student alpha beta நடத்து கேட்டீங்க. So alpha plus beta formula. Yes, alpha plus beta is minus b by a. Alpha into beta is what? c by a. எல்லா alpha beta வரக்கூடிய எல்லா சமமும் இது நம்ம ஸ்டார்டிங்ல எழுதுவோம்ல. alpha plus beta minus b by alpha into beta is equal to c by a. அடுத்து நீங்க படிக்க வேண்டிய ஃபார்முலா alpha square plus beta square. alpha plus beta the whole square minus 2 alpha beta. alpha cube plus beta cube. alpha plus beta the whole cube minus 3 alpha beta and alpha plus beta. alpha minus beta the whole square. இந்த மூணு ஃபார்முலா தரவா படிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரையாரிட்டி இது படிக்காம ஒரு சம்மே செய்ய முடியாது. அடுத்தது இது படிங்க. இது எக்ஸ்ட்ராவா சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இதையும் படிங்க. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வந்துடும். ஸோ ஆன்லைனில் இப்போ லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின் ஐ எம் கிவிங் த இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க டெலகிராம், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சு வித்தின் 15 minutes யூ வில் கெட் த என்டையர் நோட்ஸ். இன்னும் நான் நடத்தக்கூடிய எல்லாம் அப்படி சம்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி போனோம்ல, எவ்ரி திங் யூ வில் கெட் இட் வித்தின் 15 minutes. ஸோ தட் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பார்த்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ இது ஒரு கொஸ்டின். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயருக்கு ஒரு சம். சில ஸ்டூடெண்ட்ஸ் சில கொஸ்டின் ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க, சால்வ் யூசிங் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். சில ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் இந்த டாபிக் படிக்கல சார் நினைப்பீங்க. கொஸ்டின் பேப்பரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளீஸ் லிசன் திஸ். ரொம்ப சிம்பிள். என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேக் த கான்ஸ்டன்ட் டு த ரைட் சைட். கான்ஸ்டன்ட்டை ரைட் சைட் கொண்டு போங்க. இந்த +4 இருக்குல்ல, டேக் இட் டு த ரைட் சைட், -4ன்னு வரும். அடுத்தது x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்கணும். இங்கே 9 இருக்குது. ஸோ டிவைடிங் பை 9.
எல்லா டேர்மும் 9ல் டிவைட் ஆகுமான்னு பார்க்க வேணாம். யூ டிவைட் பை 9, எவ்ரி டேர்ம் யூ டிவைட் பை 9. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணி இது 12/9 4/3 எழுதிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்தோம், டேக் கான்ஸ்டன்ட் டு த ரைட் சைட். செகண்ட் ஸ்டெப், மேக் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரால் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், யூ ஆர் கோயிங் டு ஆட் எ நம்பர் ஆன் போத் சைட். அது அந்த நம்பர் என்னது, அந்த மேஜிக்கல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? we are adding a number on both sides. என்ன செய்யணும்னா, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எடுங்க. வாட் இஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்? -4/3. அதில் ஹாஃப் எடுங்க. ஹாஃப்னா இன்டு 1/2. நல்லா கவனிங்க, அடுத்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். டேக் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், அதில் ஹாஃப் எடுங்க. ஹாஃப் எடுத்தால் இன்டு ஹாஃப். அப்போ என்னாகும், இந்த 2ம் 4ம் கட் ஆயிரும். அப்போ 2 -2/3 வருதுல்ல. ஸ்கொயர் திஸ் நம்பர். இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. அப்படி தான் இந்த 4/9 கிடைக்குது. ஐ ரிப்பீட் திஸ் ஒன், லிசன். கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், இது ஒரு 5 மார்க்கில் வரக்கூடிய கொஸ்டின். நல்லா கவனிங்க, ஒருவேளை படிக்கலைன்னா இன்னைக்கு படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டேக் கான்ஸ்டன்ட் டு த ரைட் சைட். ஈஸி தானே, அது ஒன்றும் டஃப் கிடையாது. கான்ஸ்டன்ட்டை ரைட் சைட் கொண்டு போயிருங்க. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்குங்க. எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணி மேக் இட் அஸ் 1. அடுத்தது ஒரு நம்பர் ஆட் பண்ண போறீங்க. என்ன நம்பர் ஆட் பண்ணோன்னா, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் எடுங்க, அதில் ஹாஃப் எடுத்து ஸ்கொயர் பண்ணணும். என்ன செய்யணும், எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் half of that, square it. இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் எனக்கு 10xன்னு வந்தது, அப்போ என்ன நம்பர் நான் ஆட் பண்ணும்? இப்போ எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 10 சாட்டில் போடுங்க. 10x எக்ஸ் டேர்ம் 10xன்னு வருது. அதுக்கு முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்லாம் 1ன்னு வச்சுருங்க. ஐ எம் கெட்டிங் எ 10x. ஸோ விச் நம்பர் ஐ ஹாவ் டு ஆட் ஆன் போத் சைட்? ஒரு 3 ஸ்டெப் சொன்னேன்ல. எஸ், ஃபாஸ்ட்டாக போடுங்க சாட்டில். எஸ், பிரிட்டோ, இஸ் இட் 5? Vishnu Priya 5, Daniel Samuel 25, Shafir Somu 25. Yes, now you are getting Sri Devi, Chandra Kumar. Yes, Akash, Jay Sri. Yes, it is 25. Yes, ma. Formula method taking square root is difficult, mainly in 3.12. சில சம்மில் ஸ்கொயர் ரூட் டஃபாக தான் இருக்கும். சில இப்போ 225 அழகாக போட்டுருவீங்க. சில டைமில் ரூட் ஆஃப் 200 வரும். அப்போ என்ன செய்யணும், ரூட் ஆஃப் 100 × 2 ஒரு ஸ்கொயர் நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ரூட் ஆஃப் 100னா 10. ரூட் ஆஃப் 2 தெரியாதா, ரூட் 2 விட்டுருங்க. சில சம்மில் அப்படி தான் ரூட் ஆஃப் 52ன்னு வரும். என்னடா இது ரூட் ஆஃப் 52 என்ன பண்ணுறது, எப்படி செய்வீங்க? இதை நீங்கள் என்ன வேணால் இப்படி போட்டு பார்க்கலாம். 52 அப்படி நீங்கள் டிவைட் பண்ணி கூட செய்யலாம். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 13 × 4ன்னு வருமா? 13 × 4. 4க்கு ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு தெரியும் 2 இல்லை. 13க்கு ஸ்கொயர் ரூட் தெரியாது, ரூட் 13. அப்படியே விட்டுருணும். சரியா? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்துன்னா எடுத்துங்க. அதர்வைஸ் யூ கேன் ஸ்ப்ளிட் லைக் திஸ். இல்லை ரூட் 7ன்னு வருது, அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். சரியா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே ஓகே, நவ் வி கான்சன்ட்ரேட், வில் லேர்ன். மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருவோம். ரைட்? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யர் பேஷியன்ட் லிசனிங். ஓகே, மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முடிவோடு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு எப்படி நம்ம மேக்ஸிமம் படிச்சிடணும். குட். லிசன், ஆடிங் 4/9 புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக அது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஐதர் a + b the whole ஸ்கொயராக இருக்கும், இல்லைனா a - b the whole ஸ்கொயராக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் சைன். இங்கே மைனஸ் இருந்தால் அது a - b. ஆனால் அது -2ab +2ab அதானே டிசைட் பண்ணுதில்ல. ஃபஸ்ட்டோட ஸ்கொயர் ரூட் எழுதுங்க, லாஸ்ட்டோட ஸ்கொயர் ரூட் எழுதுங்க. இங்கே என்ன சைன் வருதோ அதை எழுதுங்க. இப்போ இந்த சம் அன்ஃபார்ச்சுனேட்லி கேன்சல் ஆகிட்டுது. இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, x - 2/3 x - 2/3 the whole square equal to 0ன்னு வருது. ஏன்னா இங்கே 4/9 -4 கேன்சல் ஆகிடுது. சப்போஸ் கேன்சல் ஆகாது, சில டைமில் 9ன்னு வந்துன்னு வைங்களா. டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். அப்போ லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா x - 2/3, ரைட் சைடில் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா +or -3ன்னு போடும். இது அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு தான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், ரூட் ஆஃப் 25 +or-5. இல்லைனா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வராமலே போயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இக்குவேட் வித் +3, அடுத்த தடவை -3 இக்குவேட் பண்ணுங்கள், 2 ஆன்சர் வந்துடும். ஆனால் இந்த கொஸ்டினில் 0 வந்ததுனால ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 0 தான். 0க்கு நம்ம +or-லாம் போட வேணாம். +0 -0 எல்லாம் ஒன்று தான். அப்போது 2/3 ஒரே ஒரு ஆன்சர் வரும். பட் இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2 ஆன்சர் வரும். ஸோ ரிப்பீட் தட் ஆன்சர், 2/3 and 2/3. ஓகே, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் கொடுத்துருக்கிறேன். ஐ திங்க் யூ கேன் கோ த்ரூ தட். அந்த பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி செய்கிறது தான். சின்ன கேல்குலேஷன் தான் இருக்கும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஐ வில் கிவ் த நோட்ஸ். ஐ திங்க் நோ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ். ஐ திங்க் ஓகே, ஸோ யூ கேன் சேவ் டைம். இதெல்லாம் கூட அப்படி தான். அந்த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஒன் ஆஃப் த கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம். ஒரு ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த சம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். யூ கேன் கோ த்ரூ திஸ் லேட்டர். ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக கொடுத்துருப்பேன். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல் என்ன கண்டிஷன்?
discriminant equal to 0. Correct? Roots are real and equal na discriminant equal to 0. முதல்ல கரெக்ட் ஃபார்மில் கொண்டு வந்து ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆனால் ப்ரூவ் தட் கொஸ்டின் இந்த ஆன்சர் வரணும் இல்லை அந்த ஃபார்மில் கொண்டு வாங்க. ஸோ ஐதர் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் திஸ் பார்ட் இஸ் 0. ஸோ ஃப்ரம் தட் யூ வில் கெட் தட் ஆன்சர். ஓகே, திஸ் இஸ் அனதர் கொஸ்டின். ஃபைண்ட் இது அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிச்சிருமா. Form a quadratic equation. Find a quadratic equation whose roots are this one. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சம் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்மேட் படிச்சு வைங்க. How can you frame a quadratic equation? X square minus sum of the roots into x plus product of the roots equal to 0. Just we see fast one or two objectives பாருங்க. Algebra few objective questions. Yes, go through this quickly. Question number 3rd chapter வரக்கூடிய questions. Yes, what's your correct answer for this one? Y square plus 1 by y square is not equal to, இது ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல், எல்சிஎம் எடுத்திங்கன்னா வந்துடும். இது ரெண்டு கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இதுதான் ஈக்குவலாக வராது. ஏன்னா இது நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் வரும், ப்ளஸ் 1 by y ஸ்கொயரும் வரும், அப்புறம் ஒரு ப்ளஸ் 2ab வரும்ல, அப்போது அந்த ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா வரணும். ஓகே, அங்கே இல்லாதனால ஸோ தட் இஸ் த ராங் ஒன். அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். இது வேறு ஒன்றும் கிடையாதுமா, இது நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். மெத்தட் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். யூ ஹேவ் டு ஃபேக்டரைஸ் திஸ், யூ ஹேவ் டு ஃபேக்டரைஸ் திஸ். அதுக்கப்புறம் ஏதாவது காமனாக வந்துன்னா அது நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டு யூ கேன் டேக் எல்சிஎம் அண்ட் டூ. ஓகே, ஐ திங்க் ஹியர் திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஐ திங்க் ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் கொஸ்டின், லிசன், வெரி குட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் திஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? நல்லா கவனிங்க. எக்ஸ் ரைஸ் டு 4 ப்ளஸ் 64 இதில் எந்த நம்பர், அடுத்த நான் உங்களுக்கு இது போல் இன்னொரு கொஸ்டின் கொடுப்பேன், நல்லா கவனிங்க. ஓகே, லெட் மீ சி ஹூ இஸ் ரைட் டூயிங் கரெக்ட்லி நவ். எஸ், அதுக்குள்ள ஆன்சர் கடக்கடான்னு போட்டிங்கல்ல, சரி, ஐ வில் சேஞ்ச் த கொஸ்டின் லேட்டர். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் பி ஆடட் டு மேக் திஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? ப்ளீஸ் மெத்தட் பார்த்துக்கோ. எக்ஸ் ரைஸ் டு 4னா அது எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், கரெக்ட் தானே? ப்ளஸ் 64னா 8 ஸ்கொயர். இப்போ என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும்னா ஒன்று ப்ளஸ் 2ab வரணும், இல்லைனா மைனஸ் 2ab வரணும், கரெக்ட் தானே? அப்போது 2 இன்ட்டு ஏ வேல்யூ, சி திஸ் இஸ் அவர் ஏ எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது இந்த 8. அப்போது உங்கள் ஆன்சர் 8 2s are what? 16x ஸ்கொயர். ஒன்று 16x ஸ்கொயர் வரணும், இல்லைனா மைனஸ் 16x ஸ்கொயர் வரணும். இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின். அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னது? 16x ஸ்கொயர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். எக்ஸ் ஸ்கொயர், நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 இதை ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்கணும்னா வாட் நம்பர் ஷுட் பி ஆடட்? கிவ் இட் நவ். லெட் மீ சி ஹவ் யூ ஆர் கிவிங் யூ த ஆன்சர். x square plus 9 கொடுத்துருக்காங்க. we want to make it as a perfect square. so what should be added? suppose 2 mark question கேட்குறாங்க, இல்லைனா 1 mark question கேட்கலாம். yes, try பண்ணுங்க. mistake வந்து I'll give the correct answer. I'll explain to you. yes, Ganesh Lakshmi given 6x as the answer, Varsha 6, then Meghalandi 6x, Ganesh Lakshmi 6x, Ishwari 6, மைனஸ் 6x. ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலான்னு பார்த்தோம்ல. வெரி குட். 3. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். எஸ், நவ் லெட் அஸ் சி விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அந்த 9ங்கிறது 3 ஸ்கொயர், கரெக்ட் தானமோ? அப்போ இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரணும்னா ஒன்று ப்ளஸ் 2ab இல்லைனா மைனஸ் 2ab. 2 3s are 6. அப்போ ஒன்று ப்ளஸ் 6x வரணும், இல்லைனா மைனஸ் 6x வரணும். இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சரும் நீங்கள் எழுதுங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது பெஸ்ட்டோ அதை எழுதுங்க. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் ஒரு கொஸ்டின் கொடுக்கட்டுமா? ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின் இதெல்லாம் படித்தா போதும். ஆல்ஜிப்ரா எது வந்தாலும் சூப்பராக எழுதிட்டு வந்துடுவீங்க. ரைட், நவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x டு மேக் இட் அஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், வாட் ஷுட் பி ஆடட்? இதை போட்டிங்கன்னா ஆல்ஜிப்ராவில் உங்களுக்கு ஃபுல் மார்க். Right, let me see how many of you are going to score full mark in algebra. X square plus 8x, what should be added to make it as a perfect square? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கேன் கொஸ்டின். இது ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர். இங்கே அப்படி இல்லை, ஏ ஸ்கொயரும் 2abயும் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹோல் ஸ்கொயர் கிடையாதுல்ல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் ஏ ஸ்கொயர், 2 இன்ட்டு இதான் ஏ. அப்போ பி என்னவா இருக்கும்?
சிம்பிளிஃபை பண்ணால் இது வரணுமா? என்ன நம்பர் இந்த இடத்துல எழுதுனா உனக்கு 8 வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லை? 4 வரணும். அப்போ தான் 2 4s are 8. அப்போது 2ab, அப்போ பிக்கு வேல்யூ 4, நமக்கு இங்கே b ஸ்கொயர் வரணும்ல, அப்போ 4 ஸ்கொயர் 16. அப்போ வாட் ஷுட் பி ஆடட்? 16 ஷுட் பி ஆடட். இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, ஈஸி மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இந்த 16 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்ததான் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 வருதான்னு பாருங்க. எஸ், எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1. டேக் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், வாட் இஸ் தட்? 8. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 8. ஹாஃப் ஆஃப் தட் 4. ஸ்கொயர் இட். ஆன்சர் வந்துட்டா? இப்போ அடுத்த கொஸ்டின் கொடுத்தா வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் போட்டுருவீங்கல்ல. வில் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x to make it as a perfect square, what should be added? Give your answer quickly now. X square plus 10x, what should be added to make it as a perfect square? 5, 5, 25, 5, 2, 25, 5, 25, 2, 25. Why so many answers? Okay. மெத்தட் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 வருதான்னு செக் பண்ணிடுங்க, இல்லைன்னா பை தட் யூ ஹேவ் டு டிவைட். ஓகே, இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 10, ஹாஃப் ஆஃப் தட் 5, அதை எழுதாதீங்க, அதை ஸ்கொயர் பண்ணணும். 5 ஸ்கொயர் பண்ணால் 25. வெரி குட், 25 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த டைப்பில் வாட் ஷுட் பி ஆடட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி வந்தாலும் செய்திருவீங்களா? குட். இந்த சம் தான் நான் சொன்னேம்மா, இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்? ஸ்கொயர் ரூட்டில் ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆன்சரை பார்த்து வச்சுடுங்க. ரைட்? ஓகே, நவ் ப்ளீஸ் லிசன் திஸ். இதுக்கு ஆன்சர் சேட்டில் போடுங்க குயிக்காக. எ சிஸ்டம் ஆஃப் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் ஐ மீனிங் நோ சொல்யூஷன். System of 3 linear equations in 3 variables is inconsistent. அப்போ inconsistent சொல்யூஷனே கிடையாது. சொல்யூஷன் கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? they do not intersect. yes, சொல்யூஷன் கிடையாதுன்னா they do not intersect. okay, yes. இந்த சம்முக்கு பாருங்க ஃபாஸ்டா, இதெல்லாம் புக்கில் உள்ள சம் தான். நான் எதுக்கு இப்போ இதுக்கு ஆன்சர் போடச்சுன்னா கடகடான்னு போட்டுருவீங்க, ஏபிசிடின்னு போட்டுருவீங்களா? பட் அது எப்படி கிடைக்குதுங்களோ ஐ வாண்ட் டு டீச் யூ. அப்போ தான் உங்களுக்கு இந்த மேத்ஸ் பேப்பர் நீங்கள் ஈஸின்னு சொல்லணும். லிசன், எக்ஸ் மைனஸ் 6 இஸ் த ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னா the x minus is the factor of this, x minus is the factor of this. That means x minus 6 factor na x equal to 6 is the solution. x equal to 6 இதுக்கும் சொல்யூஷனா இருக்குது, இதுக்கும் சொல்யூஷன். சொல்யூஷனா it satisfies, அவ்வளவுதான். சொல்யூஷன் ஐ மீனிங் இட் சாட்டிஸ்ஃபை. ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல x க்கு இடத்துல 6 கொடுத்து பாருங்க. x ஸ்கொயர் 36 minus 2 into 6 12 minus 24. கண்டிப்பா உங்க ஆன்சர் 0 வரும். That x equal to 6 is the root of second equation also. அப்ப அதையும் சாட்டிஸ்ஃபை ஆகணும்ல, அதான் மெத்தடுங்க. x க்கு இடத்துல 6 கொடுங்க, equate with 0 because it is the factor, highest common factor. factorனாலே ரிமைண்டர் 0. so x க்கு இடத்துல 6 கொடுத்தீங்கன்னா 6 square 36 minus k into 6, 6k minus 6 equal to 0. 36 minus 6 னா 30 minus 6k அந்த பக்கம் கொண்டு போறேன்னா plus 6k or k equal to 30 by 6. அப்படிதான் கேக்க வேல்யூ என்ன வருது? 5ன்னு வருது. அப்படின்னா இதில் அவங்க நம்பரை சேஞ்ச் பண்ணாலோ இதை சேஞ்ச் பண்ணாலோ, இப்போ எக்ஸ் மைனஸ் 6க்கு பதில் அவங்க எக்ஸ் பிளஸ் 5 இஸ் அ ஃபேக்டர்னு கொடுத்தா நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பீங்க? எக்ஸ் பிளஸ் 5 இஸ் அ ஃபேக்டர்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்னன்னு போடணும்? -5 போட்டு பார்க்கணும். எக்ஸ் ஈக்குவல் -5 கொடுத்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். எஸ், திஸ் கொஸ்டின் குவிக்லி. The solution of 2x minus 1 the square equal to 9. இப்போ நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் கரெக்டாக போட்டுருவீங்க. ஆன்சர் படித்து வச்சுருப்பீங்க, கடகடான ஆன்சர் சீன் போட்டிங்க, ரைட்? பட் ஐ நோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூ மே நாட் நோ ஹவு டு டூ தட், ரைட்? ரூட் 9னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3, கரெக்ட் தானே? அப்போ என்ன வரும்னா 2x minus 1 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, 9க்கு ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஒரு தடவை ப்ளஸ் 3 போடுங்க, இன்னொரு தடவை மைனஸ் 3 போடுங்க, ரெண்டுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிங்க. யூ வில் கெட் 2 ஆன்சர்ஸ். ஓகே, சரி. நவ் யூ ட்ரை த okay, now go through the next question. Graph of linear equation is, பாருங்க எப்படிலாம் 1 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல. Graph of
லீனியர் ஈக்குவேஷன் இஸ் என்ன ஆன்சர்? எல்லாம் கடகடான்னு ஏன் போட்டிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம்பு பாருங்கள், இந்த இடத்துல ஹைப்பர்போலா கொடுத்துருப்பாங்க, இங்கே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருப்பாங்க. ஏன் படிச்சுட்டு போகாதீங்க, சரியா? நீங்கள் அப்படி படிக்க மாட்டீங்க. யூஆர் ஆல் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். லிசன், graph of a linear equation is a straight line. இதே இது graph of a linear equation in 3 variable அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆன்சர் ஆயிரும்? plain ஆயிரும். ஆனால் அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கல, டோன்ட் worry about that. பராபோலா வரணும்னா கொஸ்டினில் என்ன சேஞ்ச் கொடுத்துருக்கணும்? கிராஃப் ஆஃப் என்ன கொடுத்தா உனக்கு ஆன்சர் பராபோலான்னு வந்திருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரணும்ல. இங்கே லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்ததுனால ஸ்ட்ரைட் லைன். அந்த நேம்லேயே பார்த்துக்கோ, லீனியர், அது லைன் இருக்குல்ல, லைன். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் அ லைன். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்துன்னா அது பராபோலா ஆயிரும். லீனியர் ஈக்குவேஷன் 3 வேரியபிள் வரும்போது அது பிளெயின் ஆயிரும். ஓகே, நவ் லுக் அட் திஸ் கொஸ்டின். எஸ், இது புக் கொஸ்டின் எல்லாம் கொடுக்குறேன், தென் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பேன், ஐ வாண்ட் யூ டு டூ தட். அப்போ நீங்கள் ஆல்ஜிப்ராவில் அழகாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல் வித் த எக்ஸ்-ஆக்சிஸ். எக்ஸ்-ஆக்சிஸில் இது எத்தனை, ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இட் இன்டர்செக்ட்? 0 பாயிண்டா இல்லை 1 பாயிண்டா, 1 0 ஆர் 1 ஆர் 2? இது ஒரு குவாட்ராட்டிக், அப்போ இது பராபோலாவாக இருக்கும். பராபோலானா 1 2 பாயிண்டில் வரும், இல்லை 1 பாயிண்டில் வரும், இல்லை 0 பாயிண்டில் வரும். கரெக்டாக? இது என்ன டைப்புன்னு கேட்குறாங்க. எஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ் செட் இன் 1 பாயிண்ட். ஏன் இது 1 பாயிண்ட்னு சொல்லிச்சா, டு யூ நோ த ரீசன்? எஸ் ஆர் நோ டைப் சாட்டில் போடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பி 1ன்னு போட்டுட்டீங்க. மை கொஸ்டின் இஸ், really do you know the reason for that? If you know the reason, yes ன்னு டைப் பண்ணுங்க, இல்லைனா நோன்னு போடுங்க. I will explain to you. Yes, quickly. Don't feel, sir நான் நோ எப்படி போட, don't worry about that. I am going to help you, that's all. Yes, very good. Many students said it is yes. அழகா ரீசனே கொடுத்துருக்கீங்க. Brito, real and equal. Very good, ma. Yes, but some students said no, I am going to explain to you, please listen. Listen. அப்போ நீங்கள் என்ன, இந்த 3ல் என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிங்க. நேச்சர் ஆஃப் ரூட்னா என்னது? b² - 4ac தானே. b² - 4ac. ப்ளீஸ் லிசன்மா. இங்கே b² 4² 16 -4 into a value 1, x² coefficient 1 தானே, into c value 4. So you are getting 16 - 16, answer 0 வருதுல்ல. அப்போ discriminant 0 வந்துனா roots are real and equal. Roots are real and equal இந்த டைப். கரெக்ட் தானே? எத்தனை பாயிண்ட்ல வருது? ஒரே ஒரு பாயிண்ட்ல. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். I want you to give the answer. Okay, please listen. x² - 5x + 6 quickly. In how many points? Number of points of intersection. ஃபாஸ்ட்டாக இப்போ நம்ம இன்னும் அடுத்த டாபிக் போகணும். மைண்டில் செட் பண்ணிடுங்க. விச் சாப்டர் யூ வாண்ட். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஈஸி டாப்பிக்கெல்லாம் விட்டுருவோம், நீங்களே படிச்சிருவீங்க. ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு மென்ஸ்ட்ரேஷன் கேட்டிங்க, அதை படிச்சிட்டோம். அடுத்து ஆல்ஜிப்ரா கேட்டிங்க, ஆல்ஜிப்ரா போட்டோம். நவ் லெட் அஸ் see next which one you want. இல்லை சார் போதும்னா சொல்லுங்கள், we'll stop the class. Yes. Okay, 2 is the correct answer. Very good, ma. b² - 4ac. b² - 4ac. b² na -5 square 25. -4 into a value 1, c value 6. So 25 - 24. So the answer is 1. It is greater than 0, right? Roots are real and unequal, distinct. அப்போ கண்டிப்பாக அது 2 இடத்துல கட் ஆகியிருக்கும். என்ன ஆன்சர் நமக்கு தேவையில்லை, நம்பர் ஆஃப் அப்படி தானே கேட்டிருந்தாங்கல்ல. எஸ். ஓகே, நவ் ட்ரிக்னாமெட்ரி சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. ட்ரிக்னாமெட்ரியில் அந்த பேசிக்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 6 மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் கிடையாது, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். இல்லை, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு ஐம் கிவிங் யூ த வீடியோ கொடுத்துருக்கேன். ஐ டோன்ட் வாட், ஏன்னா அதில் ஒவ்வொரு சம் போட்டிங்கன்னா டைம் நிறையா போயிடும்ல. 2-3 நிமிஷம் உங்களுக்கு மெத்தட் சொல்லித்தரேன். பட் அதுக்கு வாட் இஸ் த பேசிக்ஸ் யூ நீட் ஒன்லி த ஆங்கிள்ஸ் மட்டும் போதும். சைனுனா எந்த சைடு பை எந்த சைடு, காஸ்
சைனுனா ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ், காஸ்னா adjacent by hypotenuse, tanனா opposite by adjacentல அது தெரியணும். அப்புறம் அந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கணும். 0, 30, 45, 60, 90 அந்த sin cos tan இவ்வளோ தெரியணும். நீங்கள் அழகாக போட்டுடலாம். சரி, now please listen here. Hope you remember the table, right? Table எல்லாருக்கும் தெரியுமா இதில்? How many, all of you know the table or any of you want how to remember this table easily? தெரியுமா உங்களுக்கு? Yes or no? All of you know the table? This 0, 30, 45, 60, 90? Yes or no? Give your answer in the chat section. Suppose if you say no, I'll help you. How to remember this table? Yes. Okay. Right, Mark. Yes, some students say no. I'll give some to you. இப்போவே நீங்கள் படிச்சிடலாம். Just in 1 minute you can learn this table. Okay. Okay, listen. I'll help you. Because I can see a lot of no's. Don't worry, I'll help you that one. Listen more. Tan, அப்புறம் காட், சீக்கன், கொசிக்கன்லாம் வேணாம் விட்டுருங்க. நம்ம 11th போகும்போது அதை படிச்சிடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைப்பீங்க 11th போய் 11th ட்ரிக்னாமெட்ரி இருக்காங்க. 11th மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ கூட வந்துகிட்டே இருக்கும். ஸோ ட்ரிக்னாமெட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியாமா. ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தடில் படிக்கலாம். லிசன், 0, 30, 45, 60, 90 நீங்கள் சைனுக்கு எழுத வேண்டிய வேல்யூஸ். சைன் 0 இந்த எண்டில் 0 கொடுங்க, இந்த எண்டில் 1, இந்த ரெண்டு எழுதிடலாம்ல, 0, 1. இப்போ ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். சப்போஸ் சில ஸ்டூடெண்ட் நான் இது வரைக்கும் இந்த டேபிள் படிக்கவே இல்லை சார், அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன். லிசன், இந்த 3 நம்பர் மட்டும் படித்தா போதும், அது கூட ஈஸி மெத்தட் சொல்லி தரேன். 0க்கும் 1க்கும் இடையில் ஃபெமிலியரான 3 நம்பர். 0 இருக்குது, 1 இருக்குது. 0க்கும் 1க்கும் இடையில் ஃபெமிலியரான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4, அரை, முக்கால். 0, 1 மிடில் ஹாஃப், அதான நம்ம அரைன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஹாஃப் எடுத்திங்கன்னா குவார்ட்டர், 1/4. 4, அரை, முக்கால். 0, 1 இடையில 3 நம்பர், 4, அரை, முக்கால். 1/4, 1/2, 3/4. இதுக்கெல்லாம் ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? இதுக்கு 1க்கு ரூட் 1 தான், 4க்கு ரூட் 2. இங்கே 1க்கு ரூட் 1, 2க்கு ரூட் தெரியாது, ரூட் 2. இங்கே 3க்கு ரூட் ரூட் 3, 4க்கு ரூட் 2. இந்த 3 நம்பர் அங்கே எழுதிடு. என்னெல்லாம் எழுதணும்? 1/2, 1/√2, √3/2. இப்போ ஃபஸ்ட் ரோ படிச்சிட்டிங்களா? ஃபஸ்ட் ரோ படிச்சிட்டிங்கன்னா மீதெல்லாம் ஈஸிமா. அந்த ஃபஸ்ட் ரோவை அப்படியே ரிவர்ஸாக எழுதுங்க. இங்கேருந்து எழுத ஆரம்பி. ஃபஸ்ட் என்ன எழுதணும்? அந்த 1 எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? √3/2 எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? 1/√2. அடுத்தது என்ன எழுதணும்? 1/2. அடுத்து என்ன எழுதணும்? 0. அப்போ ஃபஸ்ட் ரோ படிங்க, செகண்ட் ரோ ரிவர்ஸாக எழுது, அவ்வளோதான். டேனுங்கிறது சைன் பை காஸ். டேனுன்னு சொல்கிறது என்னது? சைன் பை காஸ். சைன் பை காஸ்னு டிவைட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டோம்ல, 0/1, 0 நம்பர்னா 0, 1/0னா நாட் டிஃபைன்ட். கரெக்ட் தானே? நியூமரேட்டில் 0 வந்துன்னா 0, டினாமினேட்டர் 0 வந்து நாட் டிஃபைன். இதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 2 2 கட் ஆயிரும். இந்த 2வும் இந்த 2வும் கட் ஆச்சுன்னா 1/√3. இதில் √2 கட் ஆச்சுன்னா 1/1 1 தான். இதில் 2 2 கட் ஆச்சுன்னா √3/1 அவ்வளோதாம்மா. இதுதான் டேபிள். சரியா? இதில் அப்படி படிக்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒன் மோர் டைம் ஐல் ஹெல்ப் யூ ஹவு டு ரிமெம்பர் திஸ் டேபிள். ஏன்னா அந்த டேபிள் தெரியலன்னு நம்மளால் ஒரு சம் கூட செய்ய முடியாதுல்ல. ஃபாஸ்ட்டாக ஒன் மோர் டைம் ஐல் டெல் யூ. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஒருக்கா எழுதி படித்து பார்த்துருக்கோமா? சரியா? தெரியும்னு சொல்லி நம்ம போகக்கூடாது, ஒரு தடவை நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ப்ளீஸ் லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஒன் மோர் டைம். இந்த எண்டில் 0, இந்த எண்டில் 1. இங்கே 1/2, 1/√2, √3/2. அதை படித்து வச்சுருங்க. எப்போவுமே இப்படி போட்டு பார்க்கணும் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு அது ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் ஐ டேக்கன் தட். அடுத்த செகண்ட் ரோ என்ன செய்யணும்? அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். இங்கேருந்து இந்த ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட் அந்த 1 எழுதுங்க, அடுத்து √3/2, 1/√2, 1/2, 0. டேனுங்கிறது சைன் பை காஸ். 0/1, 0 லாஸ்ட், 1/0 இன்ஃபினிட்டி. இன் பிட்வீன் அந்த 2 2 கட் ஆச்சுன்னா 1/√3. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 1 எழுது, அடுத்த √3 எழுது, 1 எழுது, அடுத்த √3 எழுது. ஏதோ ஒரு மெத்தட் ஈஸியாக படித்து வச்சிடணும். ரைட்? ஓகே. அதுக்கப்புறம் ரெசிப்ரோக்கல் இப்போதைக்கு அது தேவையில்லை, லேட்டர் யூ கேன் ஸ்டடி. ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா போதும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, நல்ல கவனிக்குமா, சைன் தீட்டா. சைன் தீட்டானா என்னது? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்னியூஸ். சைன் தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்னியூஸ். அடுத்தது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்னியூஸ். காஸ் தீட்டாங்கிறது அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்னியூஸ். டேன் தீட்டாங்கிறது
ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இந்த மூணை படிச்சு வச்சிருங்க. சரியா? ஈஸியாக படிச்சிடலாம். இது வரைக்கும் படிக்கலாம்னா கூட நீங்கள் விடாதீங்க. ஒருவேளை பேப்பர் டஃப்பாக இருக்குது, இல்லை ஹைட் அண்ட் ஸ்டில் டஃப்பான கொஸ்டின் தான், நீங்கள் ஓரளவு எழுதி ஒரு ரஃப் டயக்ராமாக போட்டால் ரொம்ப டைம்லாம் ரஃபாக டயக்ராம் போட்டு ஃபியூ ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 5க்கு 3 மார்க் வரைக்கும் கூட கொடுத்துருவாங்க. சரியா? கொஞ்சம் ரெலவெண்ட்டாக எழுதணும். இப்போ சைன் தீட்டான்னு போட்டுட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு எழுதக்கூடாது. இல்லை, சைனுனா ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். அந்த பேசிக் இதெல்லாமே அதை படித்து வச்சுருங்க. ரைட்? ஓகே, நவ் ப்ளீஸ் லிசன். இதில் இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டயக்ராம் போட்ட பிறகு சைன் எடுக்கணுமா, காசு எடுக்கணுமா, சில ஸ்டூடெண்ட் படித்து வச்சுருப்பாங்க. இந்த கைட்டுன்னு வந்தால் டேன் எடு அப்படிலாம் படிக்காதீங்க. கரெக்டாக புரிஞ்சு படி. லிசன். இப்போது லேடர் சம் இருக்கும். இது லேடர்னாலே வால் இருக்கும், ஃப்ளோர் இருக்கும்ல. தான் லேடர். என்ன சொல்லுவாங்க? AB is a ladder. Ladder makes an angle 30 degree with the ground. With the wall ன்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஆங்கிள் கரெக்டா with the wall நல்லா ரீட் பண்ணிடணும். இப்போ என்ன கொடுக்குறாங்க? லேடருக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. லேடருக்கு லென்த் 100 மீட்டர்லாம் வராது, சும்மா எழுதுறேன். சரி, 20 மீட்டர் போடுவோமா? 20 மீட்டர். அட் வாட் ஹைட் இட் ரீச்சஸ் அப்படின்னு கேட்டாங்க. இது கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதில் எந்த 2 சைடு வருதுன்னு பார்க்கணும். இந்த ஆங்கிள் 90 தானே, 90க்கு ஆப்போசிட்டில் வருது எப்போவுமே என்னது? ஹைப்போட்னியூஸ். இங்கே ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இப்போ நமக்கு எது கொடுத்துருக்காங்க, எது கேட்டிருக்காங்க? ஹைப்போட்னியூஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஹைப்போட்னியூஸ் கொடுத்துட்டாங்க. ஆப்போசிட் சைடு கேட்டிருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு அவங்க கொடுக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அப்போ நமக்கு ஆன்சரில் அட்ஜசன்ட்டே வேணாம். வி வாண்ட் ஒன்லி ஹைப்போட்னியூஸ் அண்ட் ஆப்போசிட். ஹைப்போட்னியூஸும் ஆப்போசிட் எதில் இருக்குது? சைனில் இருக்குது. அதனால இந்த சம்முக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்? சைன் எடுக்கணும். அப்படி படிக்கணும். எந்த சைடு கொடுத்துருக்காங்க, எந்த சைடு கேட்டிருக்காங்க, அப்போது இந்த 3ல் 1 தான் வரும். அது எது இந்த இடத்துல செட் ஆகும்னு பாருங்கள். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு யூ டேக் sin 30. sin 30ங்கிறது ஆப்போசிட் சைடு. அந்த ஹைட் ஐம் டேக் இட் அஸ் h. height opposite by hypotenuse it is 20. இப்போ நான் sin 20க்கு 30க்கு வேல்யூ தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. sin 30க்கு வேல்யூ 1/2 கொடுத்துருக்கேன்ல டேபிளில். sin 30க்கு வேல்யூ 1/2. 1/2 is equal to h by 20. கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 2h is equal to 1 into 20, 20. So h is equal to 20/2, 10 மீட்டர். அப்படி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி, அதில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனா ஃப்ரம் த கிரவுண்ட் யூ ஆர் லுக்கிங் அப், இதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர். சப்போஸ் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர், யுவர் ஐ சைட் வில் பி லைக் திஸ். யூ ஆர் லுக்கிங் டவுன். எவ்வளோ ஆங்கிள் கீழே பார்க்குறீங்க? ஸோ பெட்டிங் டவுனில், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸில் 2 லைன் பேரலல், ஒரு டிரான்ஸ்வர்சல்னால் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அதுக்கப்புறம் அதே தான் சைனா, காசா, டேனா. அந்த √3க்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் படிச்சு வைங்க. √3னா 1.732, √2க்கு வேல்யூ 1.414. ஏன்னா ஃபைனல் ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோல் டினாமினேட்டில் ரேஷனலைஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் டினாமினேட்டில் √3 + 1 இருக்கும், நியூமரேட்டர் இருக்கும். அப்படி விட மாட்டோம். வி மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை த கான்ஜுகேட். இங்கே √3 + 1 வந்துன்னா √3 - 1/√3 அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டெல்லாம் கோ த்ரூ பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி ஃபியூ சம்ஸ் உங்களுக்கு தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டைம் போயிட்டே இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் ஷோ திஸ் ஒன் அண்ட் ஐ வில் கிவ் ஆல் தீஸ் நோட்ஸ். இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சம் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எல்லா ஸ்டெப்பும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இதில் இருக்கும், ஃபுல் கேல்குலேஷன். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சில எக்ஸாம்பிள் சம்ஸும் இதில் போட்டு கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இருக்கும். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஐ கிவன். சம் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். ரைட்? ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் தட் டாபிக். ஐ திங்க் வேறு ஏதாவது சாப்டர் உங்களுக்கு வேணுமா? ஆர் டு யூ வாண்ட் டு கண்டினியூ ஆர் டு ஸ்டாப்? எஸ் ஆர் நோ? யூ வாண்ட் டு கண்டினியூ ஃபார் another 15 minutes or we stop the class? Yes? Yes, no? It's your choice. Okay, many students you want to continue. ஸோ 4th சாப்டர் கேட்டுருக்கிறீங்க. அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு, அந்த ப்ராபபிலிட்டியில் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இருக்குமா அதையும் லைட்டாக சொல்லிக் கொடுத்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ 4th லெசன் ஜாமெட்ரி. இதில் ஒன்றும் பெருசாக நான் எடுக்க போகிறது கிடையாது. மெயினாக நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய அந்த தியரம்ஸ். என்னெல்லாம் தியரம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்,
ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எழுதி படிங்க. இதுக்கு வீடியோவும் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரியா? நீங்கள் அதில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், இந்த ப்ரூஃப் படிங்க. அதில் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஹவு டு கெட் டு ப்ரூவ் தட். இந்த ப்ரூஃப் டீச் பண்ணியிருப்பேன், ஈஸி மெத்தடில் கொடுத்துருப்பேன். அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், அந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் யூ ஹேவ் டு ஸ்டடி. உங்களுக்கு இந்த நோட்ஸும் கிடச்சிரும், இந்த வீடியோவும் இருக்கும், யூ கேன் கோ த்ரூ தட். இதை தவிர உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினுக்கு இந்த சீவாஸ் தியரம் பேஸ் பண்ணி வேணால் கொஸ்டின் கேட்கலாம். இது ஒன்றும் பெரிய டஃபெல்லாம் கிடையாது. இதில் ஏதாவது இந்த 1 2 3 4 5 6 இருக்கலாமா, இல்லை ஏதாவது கொடுத்துட்டு ஒன்றை மட்டும் அன்னொன்னா விடலாம். சரி, அதை படிக்கிறது இவ்வளோ தான். பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை ஏஇ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு 1. அவ்வளோதான், இந்த ஒரே லைன் தான். சரியா? பிடி, லிசன் ஒன் மோர் டைம், சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது போல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பார்த்து வச்சுருங்க. பிடி பை டிசி, பிடி பை டிசி, அப்படி கண்டினியூவாக போங்க. சிஇ பை இஏ இன்ட்டு போட்டுட்டு சிஇ பை இஏ இன்ட்டு போட்டுட்டு ஏஎஃப் பை எஃப்பி, ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு அப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கலாம் 1 0 அப்படி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம்ல. இதுக்கு ஆன்சர் 1. அப்படி ஞாபகம் வைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் முந்தின நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே கொஸ்டின் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அதனால் ஜஸ்ட் யூ கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் சம். இது உங்களுக்கு கிளியராக இல்லை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம் தான் இது. கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிவிடுங்க, சென்டம் ஏம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் சிம்பிளாக வரும். அதர்வைஸ் இந்த டைரக்ட் கொஸ்டின்ஸ் நல்லா படிங்கம்மா. டைரக்ட் கொஸ்டின்ஸ்னால் இதெல்லாம் இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏபிசி டைரக்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சப்போஸ் these 2 lines are parallel, இது எக்ஸ் இது ஒய், அப்போ இங்கே உங்களுக்கு என்ன ரிசல்ட் தெரியும்? ஏஎக்ஸ் பை எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஒய்சி. இதில் இது ரெண்டும் கொடுத்துருவாங்க, இதை கொடுத்துட்டு they can ask this இல்லை. அதுபோல் கொஸ்டின் கேட்கலாம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம், வாட் இஸ் ஆங்கிள் பைசெக்டர் தியரம்? ஏபிசி, இந்த ஆங்கிள் ஏயை நம்ம என்ன சொல்கிறோம்? பைசெக்ட் பண்ணுறோம். பைசெக்ட் பண்ணும்போது இது டியில் வருது. அப்போ இங்கே என்ன ரிசல்ட்? ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு வாட் யூ ரைட்? பிடி பை டிசி, பிடி பை டிசி. இது போல் சிம்பிள் ரிசல்ட்ஸ் படிச்சுட்டு போங்க. இன்னும் இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாலாம் அப்படி வராது. ஓரளவுக்கு நம்ம ரீசனபிளாக எல்லாம் படிச்சுட்டு போங்க. டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்கலாம். ரைட்? ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன டாப்பிக்கெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. ஃபஸ்ட் உள்ளது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். இங்கே தியரி ஆர்டர் பேர்னால் என்னென்னு பார்த்துடுங்க. 2 நம்பர் மட்டும் ஏ கமா பி பேர், ஏ கிராஸ் பி கிராஸ் சி வரும்போது 3 டேர்ம் எழுதுவோம்ல, அதுக்கு நேம் ட்ரிப்ளெட். ஓகே, தட் வி கால் இட் ஜஸ்ட் ட்ரிப்ளெட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறது? ரிலேஷன் என்னது? அந்த கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து ஃபியூ டேர்ம்ஸ் நம்ம எடுத்து எழுதுறது தான் சப்செட்டில், தட் இஸ் கால்ட் ரிலேஷன். ரிலேஷனில் இந்த டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் நல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. அதில் சில சம்ஸ் கொடுத்துருக்குறேன். ஐ வில் கிவ் ஆல் தீஸ், உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். சிம்பிளான எக்ஸாம் ஒன்லி. இதில் பாருங்கள், நீங்கள் எழுதுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். அவங்க செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது மிஸ்டேக் வந்துடக்கூடாது. ஃபாஸ்ட்டாக இப்போ ஏக்கு ஆன்சர் சேட்டில் போடுங்க பார்ப்போம். ஏக்கு என்ன வரும்? என்ன கொடுத்துருக்குன்னா A equal to set of all x such x belongs to W. Wங்கிறது set of whole number. Natural numberனா starting with 1ல வரும்ல. Natural numberனா starting with 1 2 3. Whole numberனா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். less than 2னு கொடுத்துருக்காங்க. 2 எடுக்கக்கூடாது, இது 2 எடுக்கக்கூடாது. less than 2. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் போகும்போது less than or equal to 2 கூட கொடுக்கல, அப்போ 2 எடுத்துடணும்ல, சேஞ்ச் வரலாம். இங்கே less than 2னா 0 and 1 எடுக்கணும். B எடுத்துக்கமா, Bக்கு என்ன வரும் பாருங்கள். Bக்கு x belongs to n such that 1 less than x less than or equal to 4. 1 less than x less than or equal to 4. அப்போ என்ன நம்பரில் வரும்னு பாருங்க. எஸ், வெரி குட். 1 வரக்கூடாது, ரைட்? 2 3 4. ஏன்னா இங்கே 1 less than x less than or equal to 4. 1 is not included, 4 is included. அப்போ நீங்கள் எழுத வேண்டியது 2 3 4. சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஸோ ஈஸிலி கேன் டூ தட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபுல்லாக டீட்டெயிலாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இந்த ரோஸ்டர் ஃபார்ம், அந்த ரிலேஷனை செட் ஆஃப் ஆர்டர் பேர் எழுத சொல்கிறாங்க, ஆரோ டயக்ராம் போட சொல்கிறாங்க, கிராஃபாக போட சொல்கிறாங்க. ஸோ இது இந்த டைப்பில் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும், கோ த்ரூ பண்ணுங்கள். இன்னொன்று இந்த ஆரோ டயக்ராம் போடுறது, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் தான், இதை விட்டால் வேறு சம்ஸ் கிடையாது. அதில் இதெல்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு நோட்ஸ் கிடச்சிடும். ஆல்ரெடி டோல்ட் யூ
இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே யூ கேன் கெட் தட் ஒன். நம்பர்ஸ் அண்ட் நம்ம பார்க்காத டாப்பிக்கை ஃபாஸ்ட்டாக லைட்டாக சொல்லிட்டு அனுப்பிடுறேன். ஓகே, நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் டைரெக்டான கொஸ்டின்ஸ். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நல்லா பார்த்து வைங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஓகே, தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதில் வரக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த P1 P2 P3 P4 ஆல்ரெடி உங்களுக்கு ஃபெமிலியரான கொஸ்டின்ஸ் தான். இந்த ஃபேக்ட் டிவைட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கம்மா. இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் பார்த்தீங்கன்னா காமனாக மிஸ்டேக் வரக்கூடிய ஏரியா அப்படியே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டே வருவாங்க. 108 வந்தோன்னா டிவைட் பை 2 போடுவாங்க. என்ன ஆன்சர் சொல்லுங்கள்? இங்கே வாட் ஆன்சர்? யா, ஹியர் யூ கேன் ரைட். சப்போஸ் 816 இதை 2ல் டிவைட் பண்ணும்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்களை சில டைம் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 8க்கு என்ன எழுதுவாங்க? 4 எழுதுவாங்க. அடுத்த 16 எடுத்து 18 எழுதிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வரக்கூடாது. இந்த 1 வரும்போது நீங்கள் என்ன போடணும்? 0 போட்டு செய்யணும். ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் பாருங்கள். தென் ஃபைன் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். ஈஸியான கொஸ்டின்ஸில் A1 கொடுத்துட்டாங்க, A2 கொடுத்துட்டாங்க. 3 ஆன்வர்ட்ஸ் 3 ஆர் மோர் வரும்போது இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதில் 3 கொடுங்க. அதில் இந்த A1 A2 யூஸ் பண்ணுவோம். இப்போ உனக்கு A3க்கு வேல்யூ கிடச்சிட்டு அடுத்தது A3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஐக்கப்ரோவில் எல்லாம் மிஸ்டேக் ஆயிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதுங்க. 6 3 டேர்ம்ஸ். அதுபோல் 3 டேர்ம்ஸ் இன் AP. 3 டேர்ம்ஸ் இன் ஏபினா இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். A மைனஸ் டி, A ப்ளஸ் டி. அதில் அந்த ஏயும் டியும் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்குள்ள மெத்தட். ஓகே, ஃபஸ்ட்டு சம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மைனஸ் டி ப்ளஸ் டி கட் ஆயிரும். 3A கிடைக்கும். அதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் இங்கே ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. A மைனஸ் பி A ப்ளஸ் பின்னா A² மைனஸ் B² போட்டு டியும் கண்டுபிடிங்க. ஏக்கு ஒரு ஆன்சர், டிக்கு 2 ஆன்சர் வருது. √49. திரும்ப திரும்ப மறந்துடாதீங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க. ஸோ +7 வரும், -7 வரும். ஸோ 2 செட் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். சேம் ஆன்சர், but you will get in reverse order, right? Then this is another question. nth term formula ஞாபகத்துல வைங்க. nth term formula A plus n minus 1 into D ல. அப்போ T6 னா A plus 5D etc. அதை போட்டு செய்யக்கூடிய questions. Okay, இதெல்லாம் some of the very important questions. Then third chapter algebra already we discussed. Geometry பார்த்துட்டோம். coordinate geometryல மெயினாக வரக்கூடியது அந்த triangle, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், ரைட்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேணாலும் செய்யலாம். இல்லைனா இந்த மெத்தடில் அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் செய்கிறது. சப்போஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0, வாட் கேன் யூ சே? கிவ் யுவர் ஆன்சர் த சாட் செக்ஷன். சப்போஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 வருது, என்ன சொல்லுவீங்க? வாட் கேன் யூ சே அபவுட் தட் பாயிண்ட்ஸ்? Area of a triangle. Yes, Praveen Kumar, Ishwari. Yes, collinear, right? அப்போ collinear கேட்டாங்கன்னா you find area of the triangle. Collinear like meaning the points lie in a same line. Collinearனாலே area of the triangle equals 0. Quadrilateralனா you draw one diagonal. அந்த quadrilateral ரெண்டு triangle ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2 ஏரியா கண்டுபிடிங்க. எப்போவுமே நீங்கள் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுத்தீங்கன்னா ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கும் ஆன்சர் நெகட்டிவ் வந்து அப்படி விட்டுறாதீங்க. ஏரியா கேனாட் பி நெகட்டிவ். உனக்கு -27 வந்தால் கூட யூ ரைட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 27 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு எடுத்துங்க. பிகாஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறீங்கல்ல. ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்லோப்புக்கு அனதர் நேம் கிரேடியன்ட். ஸ்லோப்புன்னொன்னா பிளைண்டாக ஏதாவது ஃபார்முலா எழுதாதீங்க. ஸ்லோப்புக்கு தேர் ஆர் 3 ஃபார்முலா. ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா tan theta. இஃப் த ஆங்கிள் இஸ் கிவன் tan theta. 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா y2 minus y1 by x2 minus x1. ஒரு லைனோட இக்குவேஷன் ax plus by plus c equals 0 கொடுத்தாங்கன்னா -a by b. அப்போ ஸ்லோப்புக்கு 3 ஃபார்முலா இருக்குது. நல்லா படிச்சு வைங்க. எந்த சிச்சுவேஷனில் அந்த ட்ரிகனாமெட்ரி அந்த டேபிள் படிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் கொடுக்குறாங்க a line makes an angle 30 degree with x axis. What is slope? அப்போ என்ன செய்யணும்? theta 30. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா tan theta இல்லை. அப்போ tan 30னா 1/√3 உடனே நீங்கள் எழுதிடலாம். அப்போ அந்த ட்ரிகனாமெட்ரி படிக்கக்கூடிய டேபிள் இந்த சாப்டர்லேயும் உங்களுக்கு அதில் யூஸ் ஆகும், ரைட்? அப்போ ஸ்லோப் parallel perpendicular. parallel condition slopes are equal. m1 equal to m2. இந்த தியரி தான் இம்பார்ட்டன்ட். இந்த தியரி ஃபுல்லாக உங்களுக்கு நோட்ஸாக கிடச்சிரும். சரி, இதற்கு மேலே எந்த கொஸ்டினும் வராது. இந்த தியரி தரவாக இருந்தீங்கன்னா போதும். யூ கேன் ஆன்சர் எனி கொஸ்டின். If the slopes are equal, we say the lines are parallel. 2 line parallel condition m1 equal to m2. Perpendicular condition m1 into m2 is equal to -1. 2 line perpendicular na m1 into m2 is equal to -1. Please listen. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு லைனுக்கு ஸ்லோப் 2/3, அதுக்கு parallel லைன்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவல் 2/3 தான். Another question, my question is, ஒரு லைனுக்கு ஸ்லோப் 2/3. ஆன்சர் சாட்டில் ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஒரு லைனுக்கு ஸ்லோப் 2/3, பர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஒரு லைனுக்கு ஸ்லோப் 2/3,
parallel line அதே ஸ்லோப் தான் 2/3 தான். இப்போ நான் என்ன எது கேட்குறேன்னா பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஒரு லைனுக்கு ஸ்லோப் 2/3, பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் என்ன வரும்? 2 சேஞ்ச் கொடுக்கணும். வெரி குட், ஸ்ரீதேவி காட் த கரெக்ட் ஆன்சர், கணேஷ் லக்ஷ்மி கரெக்ட் ஆன்சர், வர்ஷா கரெக்ட் ஆன்சர், யோகராஜ் கரெக்ட் ஆன்சர், டேனியல் சாமுவேல் எஸ்மா, வெரி குட் வெரி குட். என்ன செய்யணும்? சைனை சேஞ்ச் பண்ணுங்க, ரெசிப்ரோக்கல். சைனை சேஞ்ச் பண்ணிங்கன்னா மைனஸ் வந்துடும். 2/3க்கு ரெசிப்ரோக்கல் 3/2. இதில் வேறு என்ன அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கேட்கலாம்னா, நல்லா கவனிங்கம்மா. அப்ஜெக்டிவ் கொஸ்டின் என்ன கேட்கலான்னா, ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். தெரிஞ்சவங்க சேட்டில் போடுங்க. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஸ்லோப் 1 மார்க்கில் கேட்டலாம் இல்லை, 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸ்லோப் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். Yes. 1 parallel to y-axis. See, அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இதே கொஸ்டின்ஸ் வந்துன்னா யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். சென்டென்ஸ் இப்படிலாம் தான் மிஸ் ஆயிரும். சில ஸ்டூடெண்ட் y = 0 கொடுத்துருக்கீங்க வர்ஷா, தட் இஸ் ஃபார் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் y = 0. எஸ், ஜானி பிரபாகர், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். Yogeshwari, your answer is correct. Y = 0 போடக்கூடாது, that is an equation. Slope of x-axis is 0. Slope of x-axis is 0. Slope of y-axis என்ன வரும்னா, நல்லா கவனிங்க. இது x-axis, இது y-axis இல்ல. y-axisனா இந்த y-axis makes an angle 90 degree with x-axis. கரெக்ட் தானே? அப்போ angle தெரியும், அப்போ slope tan theta தானே? அப்போ tan 90. What is tan 90? Undefined, இல்லைனா infinity. That is the slope of y-axis. x-axis slope 0. ஏன் 0 வருது? x-axisல மேக் பண்ணக்கூடிய angle 0. கரெக்ட் தானே? x-axisல மேக் பண்ணக்கூடிய angle 0. So tan 0 is 0. So remember, slope of x-axis is 0. Slope of y-axis is what? Infinity. Not defined. Okay, hope you understood this. Now, கடைசி ஏரியா வந்துட்டோம். Straight line. ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்லோப்புக்கு 3 ஃபார்முலா பார்த்தோம்ல. ஸ்லோப்புக்கு டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தே கிவ். ஸ்ட்ரெயிட் லைனில் தேர் ஆர் 4 டைப்ஸ், ரைட்? எஸ். ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம். ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்தா ஸ்லோப் இஸ் எம், ஒய் இன்டர்செப்ட் இஸ் சி. வாட் இஸ் த ஃபார்முலா? அப்படியே மைண்டில் சொல்லி பாருங்க. படித்தது ஒரு ரீகால் பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கல்ல. ஸ்லோப்பும் ஒய் இன்டர்செப்டும் கொடுத்தா, எம்மும் சியும் கொடுத்தா என்ன ஃபார்முலா? ஒய் = mx + c. ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தா 1 பாயிண்ட் ஃபார்ம் சொல்லுவோம். இல்லைனா ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம். ஸ்லோப் கொடுக்குறாங்க எம், ஸ்லோப்புக்கு அனதர் நேம் கிரேடியன்ட். ஞாபகத்தில் வைங்க, சில கொஸ்டின் பேப்பரில் கிரேடியன்ட்னு இருக்கும். ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் எம்மும் கொடுக்குறாங்க, x1 y1. தென் வாட்ஸ் த ஃபார்முலா? y - y1 = m × x - x1. இன்னொன்று 2 பாயிண்ட், 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, x1 y1 x2 y2. தென் த ஃபார்முலா y - y1 by y2 - y1 = x - x1 by x2 - x1. 2 பாயிண்ட் கொடுத்தோன்னே ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுதி வைக்காதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் 2 பாயிண்ட்டை பார்த்தோன்னே y2 - y1 by x2 - x1 எழுதுவாங்க. அது எதுக்குன்னா ஸ்லோப். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ஸ்லோப் கேட்டிருக்காங்களா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து எழுதுங்க. ஃபைனலாக இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட் ஃபார்ம்னா 2 இன்டர்செப்ட்டும் கொடுத்துருவாங்க. தே கிவ் போத் எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட். 2 இன்டர்செப்ட்டும் கொடுத்தாங்கன்னா த ஃபார்முலா x/a plus y by b is equal to 1. x by a plus y by b equal to 1. லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். equation of x axis, இதுதான் சில ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டே கொடுத்தீங்களா. ஸ்லோப் கேட்டால் ஸ்லோப் ஆஃப் x axis 0ன்னு கொடுங்க. ஸ்லோப் ஆஃப் y axis not defined, infinity. equation கேட்டால் equation of x axis y = 0, equation of y axis x = 0. இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய தியரி பார்ட். இவ்வளோ படிச்சிட்டிங்கன்னா இதை பேஸ் பண்ணி determine whether the set of points collinear. என்ன செக் பண்ணுவீங்க? ஏரியா கண்டுபிடிப்பீங்க. ஆன்சர் 0 வந்தால் என்ன சொல்லுவீங்க? collinearனு சொல்ல போகிறீங்க. இந்த கொஸ்டில் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. find the value of k. k கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் 28 ஆம். ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், டைரெக்டாக குவாட்ரிலேட்ரல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியும்ல. எந்த பாயிண்டில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே பாயிண்டில் எண்ட் ஆகணும். கேல ஆரம்பிக்காதீங்க. கேல ஆரம்பித்தா கேல எண்ட் ஆகணும் இல்லை. 2 தடவை கே வரும். எதுக்கு இந்த வம்பில் போய் மாட்டுறோம் இல்லை. சிம்பிளான நம்பர். சப்போஸ் ஏதாவது இடத்துல 0 இருந்துன்னு வைங்களா, அதில் ஆரம்பிங்க. அப்போ அந்த 0 2 இடத்துல வரும். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். பட் எப்படி செய்தாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, இந்த 2 அங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 × 28 56 எல்லாம் வரும். சிம்பிளிஃபை பண்ணி இதெல்லாம் போட்டுருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் சி, நல்ல கொஸ்டின் மாஸ். இஃப் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். பாயிண்ட்ஸ் கொலினியர்னாலே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன போட்டுருங்க? 0. யூ ஆர் கெட்டிங் 1 equation.
ஏபி இங்கே 2 லெட்டர் அன்னோன் இருக்குல்ல. இன்னொரு ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. a plus b is equal to 1 is another equation given. 2 simultaneous equation you can solve very easily. ab கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருவேளை இதெல்லாம் படிக்கலைன்னா இன்னைக்கு இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து கொஞ்சம் படிங்க, சரியா? நாளைக்கு உங்களுக்கு அழகாக டைம் இருக்குது. டைம் நீங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டுடுங்க எப்படி ப்ரிவைஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் the given points form a right angle triangle. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 2 லைன் கண்டிப்பாக பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்போ தானே 90 வரும். பெர்பெண்டிகுலர் என்ன கண்டிஷன்? m1 into m2 is equal to -1. இப்போ ரைட் ஆங்கிள் இங்கே ட்ரையாங்கிளில் 3 சைடு வந்துடும். நீங்கள் 3 ஸ்லோப்பும் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டுக்கு ஸ்லோப் m1, செகண்டுக்கு m2, தேர்டுக்கு m3. ஏதாவது 2 மல்டிப்ளை பண்ணால் -1 வந்துன்னா அந்த 2 லைனும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஒன்று m1 into m2 போட்டால் -1 வரும், இல்லை m2 into m3 போட்டால் -1 வரும், இல்லைனா m1 into m3 போட்டால் -1 வரும். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் -1 வந்துன்னா அந்த 2 லைனும் பெர்பெண்டிகுலர். அப்போ அந்த ஆங்கிள் 90 வந்துடும். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிரும். பைதகோரஸ் தியரம் செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த 2 லைன் பெர்பெண்டிகுலர், இன்னொன்று ஹைப்போட்னியூஸாக இருக்கும். இல்லை டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 3 சைடையும் கண்டுபிடிங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆல் த 3 சைட்ஸ் யூ ஃபைண்ட் அவுட். 2 ஸ்கொயரை ஆட் பண்ணும்போது இன்னொன்று வருது. பைதகோரஸ் தியரம் வெரிஃபைடு. ஓகே, திஸ் இஸ் another question. ஸ்லோப் parallelogram அன்னோன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். 2 லைன் பேரலல்னாலே ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 2 ஸ்லோப் ஈக்குவல், அதை வச்சு ஒரு ஈக்குவேஷன். இதுவும் பேரலல். அப்போ அந்த 2 ஸ்லோப் ஈக்குவல். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் சால்வ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ், ரைட்? இது ஒரு எக்ஸாம்பிள் சம். அதில் ரொம்ப இம்பார்ட்டൻ്றாக இதுமா ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படி கொடுத்தா என்ன செய்வீங்க? சம்டைம் தே சே த ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவல் a and a. One slope is reciprocal of another one. அப்போ one intercept is. Intercepts are equal, not slope, intercepts. Intercepts equal na a and a. One intercept is reciprocal of another one na a and 1 by a. One intercept is twice the other. அப்படின்னா a and 2a. கரெக்ட் தானே? Intercepts are in the ratio 2:3. அப்படி கொடுத்தா 2a and 3a. Sum of the intercepts is 10. அப்போ என்ன எழுதுவீங்க? sum of the intercepts is 10. 2 இன்டர்செப்டையும் ஆட் பண்ணால் 10 வரணும். அப்படின்னா ஒன்று ஏன்னு எழுதுனா இன்னொன்று என்ன எழுதணும்? சேட்டில் போடுங்க பார்ப்போம். 2 இன்டர்செப்ட் ஏன்னா இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்கல்ல. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அதுதான் வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேட்டர்ன் எது வந்தாலும் நீங்கள் செய்திடலாம். இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஈக்குவல்னா a and a. இன்டர்செப்ட்ஸ் ஆர் ரெசிப்ரோக்கல்னா a and 1 by a. இன்டர்செப்ட்ஸ் ஆர் ஈக்குவல் பட் டிஃபரன்ஸ் சைனுனா a and -a. டபுள்னா a and 2a. ட்ரிபிள்னா a and 3a. Very good, very good. 10 minus a. Ganesh, Varsha, very good, man. Good. So, ஒரு ஸ்லோப் சம் 10னா ஒன்று ஏன்னு எடுத்தீங்கன்னா இன்னொன்று 10 minus a. உங்களுக்கு அது புரியுறதுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா சம் ஆஃப் தி இன்டர்செப்ட்ஸ் இஸ் 10. அப்போ a plus b 10. அப்போ b ஈக்குவல் என்ன ஆயிரும்? 10 minus a. அப்போ ஒரு ஸ்லோப் ஒரு இன்டர்செப்ட் a, இன்னொரு இன்டர்செப்ட் b. b-க்கு வேல்யூ என்னது? 10 minus a. அப்படி போட்டு செய்திடலாம், ரைட்? இங்கே அதானே கொடுத்துருந்தாங்க. சம் இஸ் 7. அப்போ 1a இன்னொன்று 7 minus a. இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதுங்க. ஒரே ஒரு அன்னோன் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது யூஸ் த பாயிண்ட். எக்ஸுக்கு இடத்துல -3, ஒய்க்கு இடத்துல 8 கொடுத்தீங்கன்னா a கண்டுபிடிக்க. ஏக்கு 2 ஆன்சர் வருது. ஆனால் இந்த கொஸ்டினில் பாசிட்டிவ் இன்டர்செப்ட்னு கொடுத்துருந்தாங்க. அதனால அந்த நெகட்டிவ் விட்டுருங்க. அப்படி கொடுக்கலன்னா அந்த ஃபஸ்ட் இன்டர்செப்ட் வச்சு ஒரு ஆன்சர், செகண்ட் இன்டர்செப்ட் வச்சு இன்னொரு ஆன்சர். யூ வில் கெட் 2 செட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இங்கே பாசிட்டிவ் இன்டர்செப்ட் கொடுத்ததுனால யூ கேன் லீவ் 1. ஃபைண்ட் தி இக்குவேஷன் லைன் த்ரூ 2 given பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் பார்க்குறது பயமாக இருக்குதுல்ல, ஃப்ராக்ஷன். பட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சேம் ஃபார்முலா 2 பாயிண்ட் கொடுத்தா இந்த ஃபார்முலா கேல்குலேஷன் டூ இட் வெரி கேர்ஃபுல்லி. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இது இக்குவேஷன். அது மீடியன். மீடியன் என்னது? மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணும். ஏக்கு ஆப்போசிட்டில் வர்றது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். x1 + x2/2 y1 + y2/2. இதுலேருந்து இது x1 y1, இது x2 y2. மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. அப்புறம் ஏடிக்கு இக்குவேஷன் 2 பாயிண்ட் ஃபார்ம் அகெயின். இன்னொன்று ஆல்டிடியூட் கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் லிசன். ஆல்டிடியூட்னா பெர்பெண்டிகுலர். நீங்கள் என்ன செய்யணும்? பிசியோட ஸ்லோப் கண்டுபிடிங்க. பி தெரியும், சி தெரியும். யூ கேன் ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி. ஸ்லோப் ஆஃப் பிசி 5/3 வருது. நல்லா கவனிங்க. ஸ்லோப் ஆஃப் பிசி இஸ் 5/3 வருது. ஏன்னா பிக்கு கோஆர்டினேட் தெரியும், சிக்கு கோஆர்டினேட் தெரியும். 2 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க. y2 - y1 / x2 - x1. பிசிக்கு ஸ்லோப் தெரியும். ஏடிங்கிறது ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னாலே பெர்பெண்டிகுலர் லைன். பிசிக்கு ஸ்லோப் 5/3னா வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் ஏடி? சாட்டில் போடுங்க குயிக்கா. பிசிக்கு ஸ்லோப் 5/3னா ஏடிக்கு ஸ்லோப் என்னவா இருக்கும்? பர்பெண்டிகுலர் தானே. ஆல்ரெடி ஆன்சர் போட்டிருந்தீங்க. 2 சேஞ்ச் கொடுக்க சொன்னேன்ல. ஒன்று சைனை சேஞ்ச் பண்ணும் அண்ட் ரைட் த
reciprocal -3/5. வெரி குட்மா. அப்போ ஸ்லோப் தெரியும், ஒரு பாயிண்ட் தெரியும், அந்த 6 அதை யூஸ் பண்ணி 1 பாயிண்ட் ஃபார்ம் வச்சு நீங்கள் செய்தலாம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் கோ த்ரூ பண்ணிடுங்க அது. ஓகே, ஸோ அந்த சீவாஸ் தியரம் போல தான் ஒன் மோர் தியரம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் புக்கில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்து வச்சுருங்க. ஸோ அதில் அப்படி இப்போ டீச் பண்ணுறதுக்குன்னு எதுவும் கிடையாது, சரியா? ஜஸ்ட் அது ஒரு ஒர்க்காக ரீட் பண்ணி அது என்ன ரிசல்ட்டுன்னு மட்டும் பார்த்து வச்சுருங்க, சரியா? இது பாருங்கள், திஸ் லாஸ்ட் கொஸ்டின் திஸ் எக்ஸசைஸ். ஃபைண்ட் த சாப்டர், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். ஸ்லோப் கொடுத்துட்டாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 1 பாயிண்ட் ஃபார்ம், ஒய் மைனஸ் ஃபார்முலா மட்டும் படிக்கணும், அவ்வளோதான், ரைட்? தென் சாப்டர் நம்பர் 5 அவ்வளோதான். 6th சாப்டர் ட்ரிகனாமெட்ரி அல்ஜிப்ரா பார்த்துட்டோம், 7th சாப்டர் மென்சுரேஷன் பார்த்துட்டோம். நவ் த லாஸ்ட் டாபிக் இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், சரியா? இப்போ லாஸ்ட் சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டோம். அதில் சில அப்ஜெக்டிவ் கொஸ்டின் சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் லாஸ்ட்டில். ஏன்னா சேஞ்ச் பண்ணி கேட்டாலும் நீங்கள் செய்யணும்ல, அதனால் கொஞ்சம் இவ்வளோ நேரம் இருந்துட்டீங்களா, ஒரு 5 or 7 மினிட்ஸில் மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு போங்க, ரைட்? ஈஸியாக நீங்கள் மார்க் பண்ணக்கூடிய வாங்கக்கூடிய ஏரியா ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டியில் ஒன்று உங்களுக்கு ஃபுல் மார்க்காக இருக்கும், இல்லைனா 0வாக இருக்கும். ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வேறு வேலையே கிடையாதுல்ல, நம்ம திங்க் பண்ணுறது தான். கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் மார்க். மென்சுரேஷனில் அப்படி இல்லை, அங்கங்கே ஸ்டெப்பு கரெக்டான மார்க் இல்லைனா போயிடும்ல. இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் திங்க் பண்ணுறது தான். கரெக்டாக போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் வந்துடும். ஏன்னா இதில் பெருசாக படிக்கிற ஃபார்முலா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா n of a by n of s, டினாமினேட்டரில் டோட்டல், நியூமரேட்டரில் ஃபேவரபிள். இதெல்லாம் நல்லா பார்த்து வைங்கம்மா. ப்ராபபிலிட்டி ஆல்வைஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. கேட்பாங்க, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இல்லைனா விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இப்போ நான் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, இதை தவிர எந்த எக்ஸ்ட்ரா ரிசல்ட்டும் வராது. Probability of an event always lies between 0 and 1. Probability of S is 1. Sure event, sample space, it is 1. Probability of impossible event, probability of empty set is 0. P of A plus P of A bar value 1. அதுலேருந்து ரெண்டு ரிசல்ட், P of A equal to 1 minus P of A bar, P of A bar is equal to 1 minus P of A. இதில் 8.4 இருக்கான்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்டு, நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா லாஸ்ட் எக்ஸசைஸில் 8.4ல் அடிஷன் தியரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா P of A union B யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ளது ஆல்ஜிப்ரா ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது, அதில் வரக்கூடியலாம் தான் இந்த ஃபார்முலா அதெல்லாம் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், சரியா? இதில் சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸ்க்கு நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கேமோ, எல்லாம் கோத்ரூ பண்ணேன். ஈக்குவலி லைக்லி அப்படின்னா என்னன்னா ஈக்குவல் சான்சஸ் ஆர் ஈக்குவல். சர்டன் இவெண்ட்னா ஷுவர் இவெண்ட், ஷுவராக வரக்கூடியது தான் சர்டன் இவெண்ட் சொல்லுவாங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா காமனாக எதுவும் கிடையாது. இப்போ நம்ம செட்டில் டிஸ்ஜாயின் செட்டுன்னு படிக்கிறோம்ல, நத்திங் இஸ் காமன், அதுதான் இங்கே நமக்கு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஏ இன்டர்செக்ஷன் எம்டி செட் வரும். எக்ஸாஸ்டிவ்னா அந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுத்திங்கன்னா ஹோல் சாம்பிள் ஸ்பேஸ் வரணும், அதுதான் எக்ஸாஸ்டிவ். காயினில் எப்படிலாம் சம் வரும், ஒரு காயின்னா ஹெச்டி, ரெண்டு காயின்னா HH, HT, TH, TT, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபார்முலா 2 power n ஞாபகத்தில் வைங்க, அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் 5 coins are tossed, how many elements are in the sample space? Give your answer in the chat section quickly. 5 காயின் டாஸ் பண்ணுறீங்க, அப்போது சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை நம்பர் வரும்? சாம்பிள் ஸ்பேஸில் how many elements will be there? Suppose if you toss a coin 5 times, ஒரு காயினை 5 times டாஸ் பண்ணுங்க, இல்லைனா 5 coins you are tossing at a time. So how many Sridevi asked a question, should we learn diagram for converse theorem? Converse theoremத்துக்கு டயக்ராம் வேணாமா, ஒன்லி த ஸ்டேட்மெண்ட் மட்டும் படிச்சு வைங்க. கான்வர்ஸுக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் அவங்க கேட்பாங்க, சரியா? வெரி குட்மா, சூப்பர். இவ்வளோ நேரம் ஆகியும் அழகாக அட்டென்டிவாக இருந்து ஆன்சர் பண்ணுறீங்க. 32 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இப்படிலாம் உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின் கிரியேட் பண்ணி கேட்கலாம்ல. ஃபார்முலா, அதுக்கு தான் அந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன், 2 raised to n. இங்கே n ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்பர் ஆஃப் காயின்ஸ். இங்கே 5 காயின்ஸ், ஸோ கொஸ்டின் ஆன்சர் 2 raised to 5. 2 raised to 5க்கு வேல்யூ 32 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்குறோமோ, நல்லா கவனிங்க. இப்போ 3 காயின்ஸ்னு வைங்களா, 3 காயின்ஸில் டோட்டலாக 8 வருதுல்ல. அப்போ எந்த கொஸ்டின் கேட்டாலும் டினாமினேட்டர் தான் எழுதுவீங்க, 8 தான் எழுதுவீங்க, கரெக்ட் தானே? டினாமினேட்டர் இஸ் 8. இப்போது ஆல் ஹெட், எல்லாமே ஹெட், அப்படி ஒரு கேஸ் தான். அப்போ 1/8 எழுதுவோம்ல. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட் கேட்டால் என்ன எழுதுவீங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட் கேட்டால் 2 ஹெட் வரக்கூடியது 1, 2 ஹெட் இது வரும், இது 2 ஹெட், கரெக்ட் தானே? அப்போ 2 ஹெட்னா 3 வருது, அப்போ 3/8. இது 2 ஹெட். அட்லீஸ்ட் 2 ஹெட்னா அதுக்கு மீனிங் என்னது? அட்லீஸ்ட் 2 ஹெட்னா, அட்லீஸ்ட் 2 ஹெட்னா மினிமம் 2 ஹெட், 2 ஆர் மோர் வீட்டில் சொல்லி அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் 80 மார்க் யூ ஸ்கோர், அதுக்கு மீனிங் என்னது? 80 விட கம்மியாக வாங்கிட்டு வந்து வாங்கினா இல்லை, அட்லீஸ்ட் 80னா 80யாவது வாங்கு.
80 or more. கரெக்ட் தானே? அதுக்கு தானே இன்னும் இந்த நைட் இவ்வளோ லேட்டாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க. வெரி குட். லிசன், அட்லீஸ்ட் 2 ஹெட்னா 2 or more. அப்போ நீங்கள் 2 வருதும் எடுக்கலாம், 3 வருதும் எடுக்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அப்போ 4 வருது, அப்போ 4/8 வரும். இது அட்லீஸ்ட். இன்னொன்று அட்மோஸ்ட் 2 ஹெட். எல்லாம் பாருங்க 2 ஹெட் தான் இருக்குது, ஆனால் அந்த வேர்டிங்ஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஃபர்ஸ்ட்டில் உள்ளது 2 ஹெட், அப்படின்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2 ஹெட். அட்லீஸ்ட் 2னா 2 or more. 2 இல்லைனா 2 விட அதிகமாக இருக்கும். அட்மோஸ்ட் 2 ஹெட்னா மேக்ஸிமம் 2 இல்லைனா 2 விட கம்மியாக இருக்கும். அப்போ 2 or less. அப்போ 2 ஹெட் எடுக்கலாம், 1 ஹெட் எடுக்கலாம், 0 ஹெட் எடுக்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஓகே, நவ் லிசன் மா. ஸோ அதே போல தான் டை. அப்போ இல்லை 2 or less வரும் இல்லை. 2 or lessன்னு எதெல்லாம் வரும் பாருங்க. அந்த ஹெச் 3 வராது. 2 or lessனா 2 ஹெட் வரும், 1 ஹெட் வரும், 0 ஹெட் கூட வரும். அப்போ இந்த 7 வரும். அப்போ 7/8 நல்லா பார்த்துருக்கோமா. 2 ஹெட்னு பார்த்த உடனே எதையாவது எழுதிடாதீங்க. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டாக இருக்கும். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா எக்ஸாக்ட்லி 2 ஹெட். அட்லீஸ்ட் 2 ஹெட் வரும், அட்மோஸ்ட் 2 ஹெட். அட்லீஸ்ட் 2 ஹெட்னா 2 or more. அட்மோஸ்ட் 2 ஹெட்னா மேக்ஸிமம் 2 or less. ஓகே, இதுதான். அதுபோல் டைஸ். டைனா தெரியும்ல, ஸ்னேக் அண்ட் லேடர். இப்போ நீங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் விளையாட மாட்டீங்க, நாங்கள் விளையாடுவோம் சின்ன காலையில். நீங்கள் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் கேமில் தான் இருப்பீங்க, ரைட்? ஓகே, டைஸ்னா உங்களுக்கு தெரியும் 6 ஃபேஸஸ் இருக்கும்ல. 6 ஃபேஸஸ் 1 2 3 4 5 6. ஒரு டை த்ரோ பண்ணிங்கன்னா இது வரும், 2 டை த்ரோ பண்ணிங்கன்னா இது வரும். நான் இதில் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டுட்டு டக்குன்னு நம்ம அடுத்து போயிடுவோம், சரியா? இப்போ ஒரு டை த்ரோ பண்ணுறீங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் அ ப்ரைம் நம்பர்? ஆன்சர் சாட்டில் போடுங்க. You are throwing one die. Yes, Dinesh Karthikeyan, one fair die. Yes, you are throwing one die. What is the probability of getting a prime number? இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆன்சர் ப்ரைம்னு கேட்டிங்க. ஆட் ஈவன்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை. ப்ரைம் நம்பர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லை. ஏன்னா உங்களை செண்டை வாங்க வைக்கணும் தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறேன். ஆட் நம்பர்னால் உடனே சொல்லிடுவீங்க. எஸ், வெரி குட்மா, குட். ப்ரைம் நம்பர்னா விச் இஸ் த லீஸ்ட் ப்ரைம் நம்பர்? 2 இஸ் த லீஸ்ட் ப்ரைம் நம்பர். ஒன்றுங்கிற ப்ரைமும் கிடையாது, காம்போசிட்டும் கிடையாது. அப்போது இங்கே ப்ரைம் நம்பர் எதெல்லாம்னா 2 3 5. ஸோ தேர் ஆர் 3 ஃபேவரபிள் கேசஸ், 3/6. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1/2. சரி, இதில் பார்ப்போம். இங்கே இதில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? 2 டைஸ்னால் உங்களுக்கு தெரியும் டோட்டலாக 36. அப்போ கண்டிப்பாக டினாமினேட்டர் 36 தான். இப்போ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஆன்சர், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் 7? சம் 7 என்ன வரும் போடுங்க, ஃபாஸ்ட்டாக போடுங்க. சம் 7 வரும். யோகேஸ்வரி, வெரி ஃபாஸ்ட். ஹவு மெனி 6? சம் 7 வரணும். எஸ்மா, கரெக்ட், குட். சம் 7 வருது, அதெல்லாம் பாருங்க. 1 6 2 5 ஆட் பண்ணால் 7 வரணும் இல்லை. சம் இஸ் 7. எஸ், தேர் ஆர் 6 கேசஸ். 6/36. வெரி குட், கேன்சல் பண்ணி எழுதிடலாம். இன்னொன்று கொஸ்டின் கேட்குறேன். ப்ராடக்ட் இஸ் 52. Product is 52. Answer the chat section quickly. Product is 52. Answer la known போட்டா மார்க் தர மாட்டாங்க, ரைட்? எஸ், your answer is correct. பிகாஸ் 52 வரக்கூடிய கேஸ் எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் ப்ராடக்ட் 6 × 6 36 தான் வரும், 52 வராது. இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவென்ட். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 0/36. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0, ரைட்? இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டப்லெட்? ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ டப்லெட். டப்லெட்னா என்னன்னு தெரியும்ல? போத் ஷோயிங் த சேம் நம்பர். ரெண்டுலேயும் ஒரே நம்பர் வரக்கூடியது தான் டப்லெட். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. So there are 6/36. Very good. Your answer is 1/6. Very good, ma. Right. Shall we go to the next type? மொத்தம் 4 டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. காயின் வரும், டைஸில் கொஸ்டின் கேட்பாங்க, கார்ட்ஸில் கேட்பாங்க, இன்னொன்று பால்ஸில். எ பேக் கண்டெய்ன்ஸ் திஸ் கலர். ஃபாஸ்ட்டாக முடிச்சுருவோம். கார்ட்ஸில் அப்போ கார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளவு? 52. டோட்டல் கார்ட்ஸ் 52. அப்போ கார்ட்ஸில் எந்த சம் கேட்டாலும் டினாமினேட்டரில் என்ன எழுதணும்? 52. என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். நான் கடை ஆன்சர் சொல்லுவேன், நீங்கள் ஆன்சர் போட்டே இருங்க, ரைட்?
அப்போவே படிச்சிடணும். அதான் ஏன்னா இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ராபபிலிட்டியில் நமக்கு ஒன்று ஃபுல் மார்க் வரும், இல்லைனா மார்க் போயிடும். கரெக்ட் தானே? நம்ம திங்க் பண்ணுறது தான், கரெக்டாக போட்டோன்னா மார்க் வந்துடும். லிசன், டினாமினேட்டர் 52, டோட்டல் கார்ட்ஸ் 52, 2 கலர் இருக்கும், பிளாக் அண்டு ரெட். ரெட் ஈக்குவலாக இருக்கும். 52ல் ஹாஃப் த கார்ட்ஸ் பிளாக்காக இருக்கும், ஹாஃப் ரெட்டாக இருக்கும். அப்போது 26. அப்போ பிளாக் கார்ட்ஸ் 26, ரெட் கார்டு 26. இதிலே கொஸ்டின் கேட்கலாம், வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் அ ரெட் கார்ட்னா 26 ரெட் கார்டு இருக்கலாமா, என்னால் 26/52. ஓகே, பிளாக் கார்டு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. பிளாக் கார்டில் 2 இருக்கும், என்னெல்லாம்? ஸ்பேட் அண்டு கிளாவர், இல்லைனா கிளப்ஸ். அந்த 26 தானே ரெண்டாக பிரியுது, அப்போ 13. அப்போ ஸ்பேடில் 13 இருக்கும், கிளப்ஸில் 13 இருக்கும். அதுபோல் ரெட் கார்டு ரெண்டாக இருக்கும், டைமண்ட் கார்டு அண்டு ஹார்ட்ஸ். அப்போ ஒவ்வொன்றிலையும் 13. பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்கும், ஸ்பேட், கிளப்ஸ், டைமண்ட், ஹார்ட்ஸ். பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, என்னடா இது மேத்ஸ் கிளாஸ்னா கார்ட்ஸ் எல்லாம் ஓடுதுன்னு. நம்ம சம் இருக்குது, என்ன பண்ணுறதுல. ஓகே, லிசன், டோட்டலி தேர் ஆர் 4 கார்ட்ஸ், 4 டைப்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றிலையும் 13. இப்போ வாட் ஆர் தட் 13 கார்ட்ஸ்ன்னு பாருங்கள். வாட் ஆர் த 13 கார்ட்ஸ்? நம்பர்ஸ் இருக்கும். எப்படி இருக்கும் நம்பர்ஸு? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் சில கொஞ்சம் படம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஜாக், குயின், கிங், தென் ஏஸ் கார்டு, அது ஒன்று இருக்கும். இந்த 3 கார்டு தான் வி கால் இட் அஸ் ஃபேஸ் கார்ட்ஸ். இதெல்லாம் ஜாக், குயின், கிங், இந்த 3 தான் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 13 கார்டில் இதுதாம்மா 13. இந்த 13 தான் இதில் வரும், ஸ்பேடில் வரும், கிளப்ஸில் வரும், டைமண்டில் வரும், ஹார்ட்ஸில் வரும். இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் போடுங்க, ஹவு மெனி கிங்ஸ் வில் பி தேர்? ஹவு மெனி கிங்ஸ், நான் ப்ராபபிலிட்டியெல்லாம் கேட்கல, ஹவு மெனி கிங்ஸ், மொத்தத்தில் எத்தனை கிங் இருக்கும்? எஸ், 4 kings, yes, because 4 category, ஒவ்வொரு கேட்டகரியிலும் ஒரு கிங் இருக்கும்ல. அப்போ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி கெட்டிங் a கிங்னு கேட்டால் மொத்தம் 4 கிங் இருக்குது. ஸோ your answer is 4/52. இப்போ நான் கேட்கக்கூடிய நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாமல் ஆன்சர் போடுங்க. ரைட்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ். மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a spade card? குவிக்லி, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a spade card. ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டேன், கேன்சல் பண்ணாதீங்க, எக்ஸாமுக்கு கேன்சல் பண்ணி எடுதுங்க. சரி, இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அப்போ தான் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ செய்ய முடியும்னு பார்ப்போம். ரைட்? எஸ், வெரி குட். 13/52 கேன்சல் பண்ணால் 1/2. வெரி குட்மா. ப்ராபபிலிட்டி கெட்டிங் a spade card கேட்டீங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின், ப்ராபபிலிட்டி கெட்டிங் a red card. ப்ராபபிலிட்டி கெட்டிங் a red card. Probability of getting a red card. Yes, it is correct answer. 26/52. Red cards total 26 இருக்குல்ல? Yes. Next question, what is the probability of getting a jack? What is the probability of getting a jack? Probability of getting a jack. Yes, good. ஜாக்னு பார்த்தா 6 வராதுமா, 4 is the correct answer. ஜாக் 4 கேட்டகரியில் ஒவ்வொன்று வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் a red queen? What is the probability of getting a red queen? Yes, Praveen Kumar, correct answer. Yes, many students are giving the correct answer. ஏன்னா குயின் பார்த்தீங்கன்னா 4 குயின் இருக்கும் இல்லை, எல்லா கேட்டகரியிலும் உண்டு. அதில் ரெட் குயின்னா இந்த 2ல் வர்றது தான். ஸோ 2/52 is the correct answer. Next question, what is the probability of getting a face card? What is the probability of getting a face card? கரெக்டாக போடுங்க பார்ப்போம். What is the probability of getting a face card? Very good, Jude Nathaniel. Correct answer, Mahila Anthony. Good, very good, ma. Super. Good. So you understood that properly, right? So face cardங்கிறது இந்த 3 தான் face card. 4 கேட்டகரி இருக்குல்ல, அப்போ இதில் ஒரு 3 வரும், இங்கே ஒரு 3 வரும், இங்கே ஒரு 3 வரும், இங்கே ஒரு 3 வரும். டோட்டலாக 12 cards. அப்போ 12/52 is the correct answer. My last question in this topic is, what is the probability of getting a spade king? What is the probability of getting a spade king? Yes. Good. Spade king only one. Correct தானே? King எல்லாத்துலேயும் ஒன்று இருக்கும். ஸ்பேடில்
ஒரு கிங் தான் இருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 1/52. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபார் யுவர் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இதை ஞாபகத்தில் வச்சுருக்கோமா? 1 மார்க்குக்கு வரலாம். ஏ யூனியன் ஏ பார், ஏக்கு கூட ஏ பார் ஆட் பண்ண எஸ் வரும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார்னு எம்டி செட்டு. இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைங்க. இதை வச்சு சம்ஸ் இருக்குது. இந்த சென்டரில் வரக்கூடிய போர்ஷன் உங்களுக்கு தெரியும், ஏ இன்டர்செக்ஷன் பி, கரெக்ட் தானே? இங்கே வரக்கூடியது ஏல இருக்குது ஆனால் பியில் வரல. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி பார், திஸ் போர்ஷன் இஸ் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. இதில் 2 ஃபார்முலா நீங்கள் படிப்பீங்க. ஒன்று பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார், நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தடும் உங்களுக்கு டீச் பண்ணி அடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு 4 சம்மை மட்டும் ஜஸ்ட் ஐ வில் ஷோ அண்ட் வி ட்ரை டு ஸ்டாப். லிசன், பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார், இந்த போர்ஷன் கேட்டால் நல்லா கவனிங்க. இது எந்த செட்டில் இருக்குது பாருங்க. இட் இஸ் இன் ஏ, கரெக்ட் தானே? ஏல இருந்து இதை ரிமூவ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதுபோல் இஃப் தே ஆஸ்க் திஸ் போர்ஷன் பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதணும்னா, அது எந்த செட்டில் வருது? பியில் வருதுல்ல. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்னா பி ஆஃப் பியில் இருந்து you remove this portion. What is that? P of A intersection B. இது டயக்ராம் பார்த்து செய்கிறது ஈஸி. இப்போ டயக்ராம் இல்லாமலே உங்களுக்கு ஈஸியாக செய்கிற ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ப்ளீஸ் லிசன். P of A intersection B பார் கேட்டால் உனக்கு டயக்ராம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கரெக்ட் ஆன்சர் எழுத போகிறீங்க. ப்ளீஸ் லிசன். ஏன்னா இவ்வளோ நேரம் இருக்கிறபோது உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல, ஈஸி மெத்தடு. ஈஸியாக செய்கிற மெத்தட் பாருங்கள். நீங்கள் என்ன செய்யணும், இதில் பார் எங்கே வரலன்னு பாரு. பியில் பார் இருக்குல்ல, ஏல பார் வரல. அப்போ நீ ஃபஸ்ட்டு பி ஆஃப் ஏ எழுதுங்க. பார் எதில் வரலையோ அதை எழுதிட்டு இந்த மைனஸை தூக்கி மிடில் போட்டுரு. மீதி உள்ளதை அப்படியே எழுது. அந்த மைனஸ் எடுத்துட்டீங்க, மீதி என்னது? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவ்வளோதான். அடுத்த ஃபார்முலா பார்ப்போமா? பி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி. அதே மெத்தடில் போட்டால் எப்படி செய்வீங்க? எதில் பார் வரலன்னு பாரு. எங்கே பார் வரல? பி. அப்போ பி ஆஃப் பி. அடுத்தது இந்த மைனஸை தூக்கி மிடில் போட்டுருங்க. ரைட் த ரிமைனிங். மைனஸ் எடுத்துட்டீங்க. வாட்ஸ் த ரிமைனிங்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது உனக்கு சும்மா ஈஸியாக எழுதுறதுக்கு அதுதான் இங்கே எழுதி வச்சுருக்கோம். டயக்ராம் பார்த்து எழுதணும். ரைட்டா? ஓகே. இதில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துறேன். நீங்கள் அழகாக ஆன்சர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுனால இதெல்லாம் நீங்கள் போட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு நம்பர் கடைசியில் கொடுக்குறோம். அந்த நம்பரில் உங்கள் டவுட் இருந்ததுன்னா கொடுங்க. உங்கள் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஏதாவது பர்டிகுலர் சம்ஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா you can ask me, I'll help you. So இதே டைப் தான் எல்லாமே ஹெட் அட்லீஸ்ட் 1 அட்மோஸ்டில் அந்த வேர்டில் வரக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, ஈஸிலி கேன் டூ. 1 or 2 அப்ஜெக்டிவ் புக்கில் இருக்கிற ஜஸ்ட் 1 or 2 அப்ஜெக்டிவ் மட்டும் பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளானது. இது சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டதுனால இதை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, தென் ஃபியூ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவோம். எ பேஜ் இஸ் செலக்டட். இல்லை சில மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஆன்சர் மக்கப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா போட்டுருவீங்க மிஸ்டேக் இல்லாமல். எ பேஜ் இஸ் செலக்டட் அட் ரேண்டம் ஃப்ரம் அ புக். ப்ராபபிலிட்டி தட் த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ். நீங்கள் ஒரு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பரில் வரும். யூனிட்டில் என்ன டிஜிட்லாம் வரலாம்? எனி ஆஃப் த டெசிமலில் 0லேருந்து 9 வரைக்கும் எதுனாலும் வரலாம். அப்போ டினாமினேட்டரில் 10 வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா chosen that லெஸ் தேன் 7 வரக்கூடியது. டோட்டல் கேஸ் 10 இருக்கும். யூனிட் பிளேஸ் மட்டும் தான். டோட்டல் கேஸ் 10 இருக்கும். லெஸ் தேன் 7 எத்தனை நம்பர்? சில டைம் என்ன நினைப்போம்னா லெஸ் தேன் 7னா 7 எடுக்கக்கூடாது. 7ஓட கம்மியாக 6 நம்பர் நினைப்போம். ஆனால் 0 அங்கே வருதுனால அந்த 6 + 1 மொத்தம் 7 நம்பர்ஸ் வந்துடும். கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது ஒன்றும் கிடையாது. இது 2/3 நாட் கெட்டிங். அப்போ கெட்டிங்க்கு 1/3, அது அவங்க x/3ன்னு கொடுத்துருக்காங்க. 1/3 அப்போ எக்ஸோட வேல்யூ 1. ரைட்? டைரக்டான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி செய்யணும்னா புக்கில் உள்ள கொஸ்டின் தான். நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை புரிஞ்சு படிக்கலாம். 1/9 of 135. ஓகே, இதான் அதுக்கு ஆன்சர். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்கள் யூ வில் கெட் த ஆன்சர். இதில் பாருங்கள், இஃப் எ லெட்டர் இஸ் chosen ஃப்ரம் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் டோட்டலாக 26 வரும். தென் த ப்ராபபிலிட்டி தட் chosen precedes x. எக்ஸுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எத்தனைன்னு கேட்குறாங்க. இதே இது எக்ஸாம் போகும்போது ஆஃப்டர் எக்ஸ்ன்னு கேட்டால் என்ன பண்ணுறதுல நம்ம கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ண மாட்டோம். ஆல்ஃபபெட்டாக உடனே ஆன்சர் டிக் அடிச்சிருவீங்க. அப்படி பண்ணிடாதீங்க. கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இங்கே ப்ரிசீட்ஸ் எக்ஸ்னால் எக்ஸுக்கு முன்னாடி, எக்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். அப்போ இந்த 3 விட்டுருணும். டோட்டலாக 26ல் இந்த 3 நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் 23 வரும்ல. சப்போஸ் இதுக்கு பதில் ஆஃப்டர், அது ஒரே ஒரு வேர்டாக சேஞ்ச் பண்ண என்ன ஆகும்ல, நம்ம ஒழுங்காக ரீட் பண்ண மாட்டோம் கொஸ்டின். பட் ரீட் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ரைட்? ஆஃப்டர் எக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 தான் வரும். அப்போ உங்கள் ஆன்சர் என்ன ஆயிரும்?
2/26 ஆயிரும். ஆப்ஷன் அவங்க சின்னதாக மாற்றி கொடுத்துட்டா இல்லை? ஸோ கேர்ஃபுல்லாக செய்யுங்க. ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ உங்களுக்கு I am sure definitely you are going to do well for your examination. ஏன்னா இன்றைக்கி ஒரு நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்ட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஐ வாண்ட் டு நோ ஹவ் யூ பெர்ஃபார்ம்ட் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, அதை நீங்கள் அப்புறமா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத யூ கிவ் இந்த கமெண்ட் செக்ஷன். இதை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஃபார்ம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. We are taking live classes for standard 10, 11 and 12. Okay, இந்த 3 கிளாஸுமே லைவ் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எல்லா சப்ஜெக்டும், நாட் ஓன்லி மேத்ஸ், அதர் சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ we are taking. இப்போ உங்களுக்கு அடுத்த லைவ் கிளாஸ் உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா we will help you. ஓகே, ஸோ அதுக்குள்ள டேட் இட் இஸ் ஆன் 24th. உங்களுக்கு டைம் இல்லாதனால இம்மீடியட்லி ஆஃப்டர் யுவர் மேத்ஸ் எக்ஸாமினேஷன், மேத்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் அந்த லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ சென்ட் இட் டு அஸ். ஓகே, நல்லா படிங்க. நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா தூங்கிட்டு காலையில் கொஞ்சம் எழும்பி எதெல்லாம் டஃப்பாக இருக்குதோ ஒரு எல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாலாம் ரீகால் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கூட, ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னா ரியலி யூ ஹாவ் ஸோ மச் இன்ட்ரெஸ்டில். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், பட் அதுக்கு மத்தியில் நீங்கள் யூ ஸ்பெண்ட் டைம் டு லேர்ன். ஓகே, ரியலி அப்ரிஷியேட் யூ. டெஃபினெட்லி யூ ஷுட் ஸ்கோர் ஃபுல் மார்க். சென்டர் நீங்கள் வாங்கணும். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.